அன்னைக்கு நான் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தானே. அதெல்லாம் பேசக்கூடாது. பார்த்தீங்களா, எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் அது ஒரு சிக்னேச்சரோட ஆரம்பிக்கணும். போட்டோ சிக்னேச்சர் வாங்கல ப்ரோ, நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க. அவங்க பேர் வெங்கடேஷ், அவங்க வேளச்சேரியில் இருக்காங்க. நீங்கள் நிறைய வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கதர்னதை பார்த்தேன்னே. உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணலாம்னு நினச்சேன். அதான் சிக்னேச்சரை கொடுத்துட்டு போனாங்க. பாருங்க, செம்ம ஸ்லிம்மா இருக்குல்ல ப்ரோ. டிவைஸே நல்லா இருக்கு ப்ரோ, ஆச்சரியமா இருக்கு. இவனோட ப்ராசஸிங் அல்காரிதம் டிஃப்ரெண்டா இருக்கு ப்ரோ. ஓபன் பண்ணி பாருங்களேன். நம்ம வேற அவனா வந்து உசுறாங்குவான் ப்ரோ. நீ அதெல்லாம் ஒன்றும் முடுங்க வேணாம் போ. சேர்றா, இங்க நம்ம நிரஞ்சன் போட்டோ பாருங்க. ஏய் செமையா இருக்கு நிரஞ்சன். ஒரு மாதிரி ப்ராசஸிங்கா இருக்குல்ல. மேபி இது மேட் ஒட்டிருக்காருல. மேட் ஒட்டிருக்காரு. ஆனா அந்த ப்ராசஸிங்கே ஆனால் டீடைல்ஸ் இருக்கு. நிரஞ்சனோட ஃபேஸ்ல உள்ள டீடைல்ஸ்லாம் செமையா இருந்துச்சு. ஆனா முடிய ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணுது ப்ரோ. மண்டையில முடி பாருங்க அப்படி ப்ராசஸ் கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக்கி ஸ்மூத்தாக்கி இருக்கு. சாஃப்ட் பண்ணி ஏதோ இந்த அனிமே கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும். ஃபேஸ் டீடைல்ஸ் நல்லா இருக்கு. செமையா மேபி ஒரு மேட் ரிமூவ் பண்ணா இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். வாய்ப்புகள் அதிகம். ஆனா டிவைஸ் வந்து ஒரு மாதிரி செமையா பண்ணிருக்காங்க. இதுல எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, நான் இது ஸ்பீக்கர் ஒரு வேள் டம்மி பைலா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா எட்ஜி 70 யூஸ் பண்றேன். அதுல வந்து பஞ்சே கிடையாது. இதானே எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம அந்த மாட்டல்ஸ்லாம் போடுவோம்ல, இங்க வருங்க, நல்லா இருக்கு ப்ரோ. இங்க வருங்க 50-50 ஸ்பீக்கர், ஈக்குவல் வெயிட்டேஜ், நல்லா கேக்குது. இப்போ பாருங்க, அதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அவுட்டோர்ல பேஸ் கேக்குது. பக்கு நிறைய இருக்கு ப்ரோ. ஐ லைக் யூ மோட்டோ, ஐ லைக் யூ. எங்க ஒன்று நான் பெருமையா பேசிடுவேணும் அப்படின்னு குறுக்க 4 எருமையை விட்டுருக்க பத்தியா. எப்படின்னா, நானும் ஒரு சிரிச்சிட்டு இருந்தோம், நாங்கள் காலைல வீடியோ பண்ணோம். இப்போ இது ஓடிட்டு இருக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு நான் ஆடியோ ப்ரொஃபைல் எப்படி மாத்திரம் பாருங்க அப்படின்னு சொல்லி டால்பி போனேன். டால்பி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பான், உள்ள போனேன். அவ்வளோதான். சரிடா, அதான் சரி, ஆடியோ பாஸ் ஆயிடுச்சு. சரியா பாஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், செத்து போயிடுவான். இப்போ செத்து போயிட்டானா, அடுத்து சரி பரவாயில்லடா போய் தொலைடா, நீ எனக்கு வேணவே வேணாண்டா. எதுவுமே வராது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திடீர்னு சம்பந்தமே இல்லாம இப்போ கொஞ்ச நேரம் அது வந்து என்ன ஒன்று டால்பியை ப்ராசஸ் பண்ணும். இவன் ஏதோ சொன்னானே ஒரு 20-30 செகண்ட் உட்காந்து தேடிட்டு அப்புறம் செத்து போயிடும். திரும்பியும் வந்து க்ளோஸ்னு வரும். திடீர்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, இமேஜின் பண்ணி பாருங்க, டால்பி ஆப்ஷன் ஏதோ தட்டி விட்றீங்க, அது வந்து ஒர்க் ஆகலன்னு கில் ஆயிடுது. கில்லானதுக்கப்புறம் அது பாட்டு ஓடிட்டு இருக்கு, தில்லானான்னு பாட்டு ஓடுது. நீங்கள் மீட்டிங்கில் உட்காந்துருக்கீங்க, அது கொஞ்ச நேரம் வேலையே செய்யல. ஒரு 1.5 நிமிஷம் கழிச்சு திடீர்னு பாக்கெட்டுக்குள்ள இருந்து தில்லானா அப்படின்னு. அது வந்து மீட்டிங் என்டர்டைன்மெண்ட் பண்ணுதுடா. அது என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், அது என் வாழ்க்கையில தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஆகும். அதுதான் பக் இருக்குங்க. பக் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கு. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து சாலிடா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மோட்டோல பக் இல்லைன்னா அது மோட்டோலவே இல்லை. அவனுக்கு அசிங்கம் இல்லை, சூப்பர்ல. மற்றபடி நல்லா இருக்கு ப்ரோ. நிஜமாவே ஆச்சரியமா இருந்தது. ஏலே எங்களை பிடிக்கிற எந்த தெரு ஓரமா போய் இந்த போனெல்லாம் தூக்கிட்டு வர பாருங்க, அதுக்குள்ள இனிமே சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ப்ராசஸ் பண்ணி எரர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுது. ஆமா, இப்பயுமாடா இன்னும் எரருக்கு வெயிட் பண்றான் போல. அதான் ப்ளே ஆகல, வரலையே. ஆனா ப்ளே ஆகிற மாதிரி சிம்பிள் மட்டும் இருக்கு. ஹாப்டிக்ஸ் நல்லா இருக்கு, ஸ்பீக்கர் நல்லா இருக்கு, டிஸ்பிளே நல்லா இருக்கு, ஃபோன் கையில பிடிக்க சூப்பரா இருக்கு. நிரஞ்சன் வந்ததுமே அதான் சொன்னான், அண்ணே அவ்வளோ அழகா இருக்கு, இந்த கட் அவுட்ல ஒரு டிசைனை மாத்திருந்தான்னா கூட விளங்கியிருப்பான் போல. ஒரே டிசைனை கடந்த ஒரு 5 வருஷமா அரைச்சிக்கிட்டு இருக்கான். அதோட சிக்னேச்சர், அது சிக்னேச்சருக்கு மட்டும் கொடுத்துருக்கலாம்ல. அட பாவிகளா. சரி, ஆனா நல்ல ஃபோனுங்க, நிஜமாவே நல்ல ஃபோன் தான். இல்லை, இவங்க ஒரு பேட்டர்ன் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம், இதே பேட்டர்ன் இப்போ நீங்கள் எங்கே போனாலும் கண்டுபிடிச்சாங்க மோட்டோல ஃபோன். ஆனால் இல்லை பேண்டோன்லாம் இல்லை பாருங்க, வேற மாதிரி இருக்கு சிக்னேச்சர். ஐயோ, இவர் வேற வார்த்தைக்கு வார்த்தை. அதான் சிக்னேச்சரு. என்ன பர்ஃப்யூம் ப்ரோ சிக்னேச்சரு, என்ன சரக்கு ப்ரோ சிக்னேச்சரு, என்ன தம்மு ப்ரோ சிக்னேச்சர். தேவ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. எது கேட்டாலும் சிக்னேச்சர்னு சொன்னா எங்க போறது, அப்படிதான் இருக்கு. ஓகே, குட்டி வைஸ் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா ப்ரோ, எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, இன்னைக்கு மெமரி பிரைஸ்க்கு அதுக்கும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுல. இவன் 1 TB வந்துட்டு இருக்கான், 63,000 ரூபா 1 TB. சூப்பர் ப்ரோ. அதனாலதான் 1 TB ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படியே. ஆமா ப்ரோ. இல்ல இப்போ மீடியா, இப்போ நீங்க ஸ்பீக்கர் நல்லா இருக்குன்னு நீங்க அப்ப என்ன ஆயிடுது, மீடியா சென்ட்ரிக்கா யாராவது யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, நிறைய ஆஃப்லைன்ல மூவிஸ் அதெல்லாம் பார்க்கறேன் அப்படின்னா சூப்பரா இருக்கும். டால்பி மட்டும் யூஸ் பண்ணாம இருந்தா போதும். அப்படி இல்லைன்னா அது யூஸ்ல இருக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுறணும். சரி நீ நோ பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுட்டேன்னா அது உயிரோடு இருக்கும். ரைட்டு, சரி நம்ம முத்து ப்ரோ வேற பார்சிலோனா ப்ரோ. நீங்க கிருஷ்ணா சொல்லுங்க, நிறைய பேருக்கு அதான் தெரியும். இது ஓகே. அப்பப்ப என் பேரை வந்து ஞாபகப்படுத்த, அந்த பேரே மறந்து போச்சு. சௌமி கிருஷ்ணன் கூட சொல்லுங்க. இங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வேண்டாம் இல்லையா.
அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்து பொறுமையாவே அடியா, எடுத்ததுமே நாரா போறியா அப்படின்ற மாதிரி. இல்லை ஆக்சுவலாக வந்து என்னன்னா, நம்ம சில டிவைஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளே அறியாம அதோட பாசிட்டிவ் as well as நெகட்டிவ், எங்கேயுமே நம்ம வந்து நெகட்டிவ் சொல்லாமலாம் இருந்ததே கிடையாது. பாசிட்டிவை பற்றி பேசும்போது என்ன ஆயிடுதுன்னா, நிறைய பேர் பேசாத ஒரு பிராண்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னும் போது, இப்போ நான் சப்போஸ் ட்விட்டரில் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு வைங்களேன், ஒரு தமிழ் கிரியேட்டராக வந்து பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, வடக்கில் வந்து எல்லாருமே மோட்டோரோலாவை பற்றி புகழாரமாக பாடிட்டு இருப்பானுங்க. அங்கே நிறைய கேம்பெயினும் ரன் ஆகுது. சவுத்துலேருந்து சப்போஸ் நான் யூஸ் பண்ணிட்டு நிஜமாவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது, நிறைய பேர் ஆல்ரெடி புகழாரம் பாடுறதுனால ஒன்னமாங்க மாதிரி தெரிஞ்சிடும். அது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் இங்கே ஃபேக்ட் என்னன்னா, நம்மளுக்கு வந்து கேமரானா ரொம்ப பிடிக்கும். இப்போ சப்போஸ் நான் இந்த மோட்டோரோலா ஃபோனே விட்டு 1 வீக் கொடுக்குறேன் அப்படின்னாலும் அவர் வந்து கேமரா ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். அதில் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு வருவார். கெட்ட விஷயம் இருக்குன்னா இருக்க தான் செய்யும். நிறைய ஃபோன்ல பிரச்சனைகள் இல்லாமலாம் இல்ல. இப்போ நம்ம சொல்லிடுறோம்ல, இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறோம்ல. 5 வருஷம் ஒரே சென்சார். 5 வருஷம் ஒரே சென்சாரா? ஹைலைட் 3x. அது கொஞ்சம் வேதனை தான். இந்த வருஷம் மாத்தின மாதிரி மாத்தல. 12MP 10ல இருந்து 12க்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பெருசா மாறல. ஆனா ஃபேக்ட் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஷாமி பத்தி நாங்க பேசும்போது சொல்லியிருப்போம், போட்டோகிராஃபில அல்ட்டியா இருக்கு, பட் வீடியோல எங்களுக்கு வந்து அது இன்னும் எங்களை திருப்திப்படுத்தல. அது எப்படி ஃப்ரண்ட் கேமரால திருப்தியே படுத்தல, ஃப்ரண்ட் கேமராவில் ஃபோட்டோ as well as வீடியோவில் வந்து திருப்திப்படுத்தல. அவங்க மட்டும் திருப்திப்படுத்தல. இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆண்ட்ராய்டில் என்ன ப்ரோ சொல்கிறது, நீங்கள் ஜாலியாக சொல்கிறீங்க, எந்த ஃபோன் வச்சு நான் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ நல்லா எடுக்கிறதுன்னு கேட்டேன். சாம்சங் எடுக்கலாம், இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் சாம்சங் எடுக்கலாம். ஆனால் அகெயின் ஒரு பிரச்சனை ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணோம். என்னன்னா, நான் இங்கே மாடியில் வச்சு வீடியோ எடுத்தேன், பரத்துக்கு அனுப்புனேன். 14 Pro Maxல எடுக்கிறேன், ஐஃபோனில் iPhone 16 Proல எடுக்கிறேன். பரத் என்ன பண்ணுறான், லைட்டாக கலர் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறான், கலர் கிரேடிங்லாம் பண்ணுறான், டூலில் உட்காந்து இதெல்லாம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ கலர்லாம் மாற்றிட்டு சொல்கிறான், அப்படியே பிட்ரேட் வந்து 16 Proல இருக்கிறதே பெஸ்ட்டாக இருந்தது. ஆல்ரெடி வந்து கம்ப்ரஸ்டு ஃபார்மேட்டில் தான் இருக்குது, ஹை எஃபிஷியன்சியில் தான் இருக்குது. ஆனாலும் அந்த வீடியோ ஃபைலை நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன். டிஸ்டர்ப் பண்ணும்போது உள்ள கொஞ்சம் கூட டீட்டெயில் டிஸ்டர்ப்ட் ஆகலை அப்படிங்கிறான். ஆனால் சாம்சங்கில் வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தேன், பிக்சல் எடுத்து அனுப்புகிறேன். ஆல்ரெடி ப்ராசஸ்டாக இருக்கிறனால இவன் லைட்டாக ஆல்டர் பண்ணதுமே கன்றாவே அடித்தான். இல்லை பிக்சல் அதுக்கு மேலே என்னன்னா, இப்போ இது வந்து ஆப்பில் ஏன் இந்த இடத்துல வந்து பாராட்டுறேன் அப்படின்னா, இப்போ யூசபிலிட்டி ஸ்டாண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே நான் வேறு ஸ்டாண்ட் எடுப்பேன். எப்படி ப்ரோ இருக்குது டே டு டே ஆஸ்பெக்ட்ல யூஸ் பண்ண எப்படி ப்ரோ இருக்குது, நெட்வொர்க் எப்படி ப்ரோ இருக்குது, ஹீட்டிங் எப்படி ப்ரோ இருக்குன்னா வேற மாதிரி போகும். வீடியோன்னு வரனால என்ன ஆயிடுதுன்னா, அவன் பிட்ரேட் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு ப்ரோ, கன்சிஸ்டன்ட் வந்து ஜாஸ்தியா கொடுக்குறாங்க. ஆமா, ஆனா ஃபைல் சைஸ் கம்மியா இருக்கு ப்ரோ. இதுதான் இந்த சேலஞ்சை வந்து யாராலையுமே இன்னும் டேக்கிள் பண்ண முடியல. ஸோ எடிட் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்குது. கண்டிப்பா அதாவது ஈஸியா இருக்குன்னா நிறைய பிளேயர் ஒன் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. இப்போ நம்மால் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது ரால் எடுப்பாரு, ராலை எடுத்துட்டு அதை வந்து அழகா லைட் ரூம்ல போய் கலர் கிரேடிங் ஆரம்பிப்பாரு. ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி கலர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அதெல்லாம் கூட ட்ரை பண்ணுவாரு. இது எல்லாரும் பண்ணுவாங்களான்னா கிடையாது. எவ்வளவோ பேர் 17 Ultra வச்சிருப்பாங்க இப்போ, ஆனா எல்லாருமே 17 Ultra அதை பண்ணுவாங்களான்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனா அது அங்க ஒன்று நான் சொன்னேன் ப்ரோ, 17 Ultraல உங்களுக்கு ராக்கு வேலையே இருக்காது. எடுக்கிறதே வந்து ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா நான் 15 Ultra யூஸ் பண்ணப்பே அதுதான். நான் வந்து இண்டோர்ல எடுக்கிறப்ப மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஓகே, உள்ள ஸ்டுடியோ லைட் செட்டப்ல எடுக்கிறப்ப நம்ம டீடைல்ஸ் நிறைய வரும், லைட் கம்மியாக இருக்கும், அதனால யூஸ் பண்ணுவேன். அவுட்டோர்லாம் வந்துட்டா மோஸ்ட்லி 95% ஆட்டோ மோடு தான். சரி, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த X300 Ultraவை பத்தி ஏகப்பட்ட டிபேட் போயிட்டு இருக்கு. விஷயம் தெரிஞ்ச ஒரு சிலர் அதை லைக் பண்றாங்க, ஆனா பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ஆட்டோ மோட் கைஸ் அப்படிங்கறனால அவங்களுக்கு வந்து X300 Ultra வந்து அந்த அப்பர்ச்சர் ரெடியூஸ் பண்ணதுக்கு அதுக்கும் அவங்களுக்கு பிடிக்கல. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, லைவா நிறைய பேர் இது போடுறாங்க சாம்பிள்ஸ். அதில் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நைட் டைம்ல நான் இந்த மாடிக்கு வந்து எடுக்கிறேன்னா இங்கே லைட் சோர்ஸே கிடையாது, இந்த டவர்லாம் லைட் இருக்காது, சுற்றி எங்கேயும் லைட் இருக்காது, யார் வீட்டு மாடியிலும் லைட்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் லைட் இருந்தது, நிறைய பேர் வீட்டு மாடியில் குண்டு பல்பு இருக்கும், உட்காந்து படிப்பாங்க பசங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இங்கே எங்கேயுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது மேலே ஃபுல்லாகவே எல்லா இடமும் டார்க்காக தான் இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னும் போது என்ன ஆகுது, X200 Ultra வந்து X300 Ultraவை ஈஸியாக டேக்கிள் பண்ணி போட்டுருது. X200 Ultraல பிரைட்னஸ், அதாவது டீடைல்ஸ், லைட் எல்லாமே இருக்குது. அதாவது லைட் இல்லாத சுச்சுவேஷன்லையும் நேச்சுரலாக எந்த மினிமம் லுமென்ஸ் இருக்கோ எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அழகாக பூஸ்ட் பண்ணுது. ஆனால் 300 Ultraவால் பண்ண முடியாது. இல்லை, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ ஒரு டிவைஸ், இப்போ அந்த டிபேட் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்கள, 300 Ultra இப்போ தான் வெளியே வந்திருக்கு. ஆமாம், ஒரு வருஷத்துக்கு டைம் கொடுங்க, சாஃப்ட்வேர்ல ரிஃபைன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஓகே, நான் என்ன கேட்குறேன், அந்த ஃபோன் ரிலீஸ் பண்ணுறப்பயே அது எல்லாமே ஃபைன் டியூன் பண்ணிட்டு அனுப்புனாங்க. நல்லா ஏன் வந்து ஷாமியை நான் பாராட்டுறேன்னா, கேமராவுக்குலாம் அப்டேட்டே வராது. ஆமாம், வராது. ஆனால் ஃபோன் வெளியே வரப்பயே 90 to 90% பர்ஃபெக்டாகவே இருக்கும். அந்த ஃபோட்டோகிராஃபி சொல்கிறாரு. ஆமாம், ஏன்னா இப்போ X300 Ultra நீங்கள் சொல்கிற மாதிரி அது அதோட யூஎஸ்பியே வந்து இது கேமரா தானே. ஆனால் வந்து வெளியே வரப்போ அது பர்ஃபெக்டாக வரணும். ஆமாம், ஆனால் X200 Ultra கம்பேர் பண்ணுறப்போ அது ஆல்ரெடி ஃபெயில்.
என்ன காரணமா இருக்கும்? அதுதான் அபர்ச்சர் குறைச்சிருக்காங்க. குறைச்சிருக்காங்க. ஆனா அபர்ச்சர் குறைச்சதுக்கு வந்து ஆல்ரெடி டீடைல்ஸ் நம்ம பார்த்திருப்போம். இப்போ நம்ம இதுலயே வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பரே ஒருத்தர் இருக்காரு, ஜீசஸ்னு. அவர் நிறைய டேட்டா எடுத்துட்டு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லியிருப்பாரு. அவருக்கும் மனதளவுல பாத்தீங்கன்னா இந்த லாஜிக் எக்ஸ்பிளனேஷன் அவருக்கும் பிடிச்சிருக்கு. பட் இப்போ அவருக்கு சப்போஸ் இந்த லாஜிக் ஃபெயில் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அவர் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு. இப்போ என்னன்னா அவங்க அபர்ச்சரை குறைச்சிட்டு உள்ள ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்க அடிஷனலா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கியிருக்காங்க. ஒரு கிம்பல் கிரேட் ஸ்டெபிலைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஸ்டாண்டா இருக்குன்னு வைங்களேன். இப்போ சென்சார்ஷிப் டெக்னாலஜியை வந்து நான் ஃபேவர் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா ஆப்பிளில் இருக்கு. ஆனால் அதில் இருக்க காம்ப்ளிகேஷன்ஸே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம சுடர் ஞாபகம் இருக்குல்ல, ஒரு குட்டி ஸ்பீக்கரில் என்ன பண்ணியிருந்தானா மைல்டு சாங் போட்டிருந்தான். சரி, அதில் மேலே ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குன்ட்டு அதில் அவனோட 16 Pro Max வச்சிருந்தான். செத்து போயிடுச்சு. 16 Pro Maxோட கேமரா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்கிற அந்த மேக்னெட்டுக்கும் அந்த சென்சார் ஷூட்டுக்கும் அப்படியே இருக்கும்டாது. அந்த ஒரு மைல்டு வைப்ரேஷன் இருக்கும்ல லோ ஃப்ரீக்வன்சியில், அந்த வைப்ரேஷனுக்கு அது வந்து பொழந்துக்குச்சு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு சென்சார் மட்டும் என்னடா காலைல பார்க்குறான், என்னது இது, ஏன் அது ஃபோக்கஸே பண்ண மாட்டேங்குது, ஒரு மாதிரி இருக்கு. நிறைய பேர் பைக்ல வச்சு அதனால தானே போறது. பைக்ல வந்து ஸ்டாண்ட் மாட்டிட்டு போனா மறந்துட வேண்டியதான். ஃபோன் சென்சார்லாம் மொபைல் ஹோல்டர்ஸ் நாட் அலௌடுனே போட்டான். ரைடர்ஸ்க்கெல்லாம் வந்து சும்மா ஒரு 10,000 ஃபோன் வாங்கிக்கோங்க, கேமரா யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். அது வந்து எப்படின்னா சாம்சங்கா இருந்தாலும் சரி, ஷாமியா இருந்தாலும் சரி, விவோ எதுவுமே வேணாம். 10,000 ஃபோன் வச்சு மேப் போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எக்ஸாக்ட்லி. OS இல்லாத ஃபோனா OS இருந்துட்டு போட்டோம். 10,000 இருக்கு அப்படின்னா செகண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபோனை வாங்கி போட்டு தூக்கி போட்டு போக வேண்டியதான். ஆமா. ஆனா நம்ம பிரைமரி ஃபோன் வந்து கஷ்டப்பட்டு 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு அதை தூக்கி நான் வந்து மவுண்ட்ல மாட்டிட்டு, அதாவது நான் நிறைய பைக்கர் என் ஆஃபீஸில் பார்த்துருக்கேன். எங்க கூட ரீசெண்டாக கூட சொன்னான், மவுண்ட்ல பண்ணிட்டு ட்ராவல், அவன் பைக் ரைடரு, ஃபோன் அதாவது போகிறப்பே ரெக்கார்டிங் வேற, பைக் ரெக்கார்டிங் வேற. ஓகே. கொஞ்சம் தூரத்துலேயே பொழந்துருச்சு, மெயின் சென்சார் அவுட்டு, ஒர்க்கே ஆகல, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ஃபோன் அப்படியே. ஆனால் இன்னொன்று பார்த்தேன், இப்போ நிறைய இந்த இதெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களா, மியூசிக் கான்சர்ட்லாம் கூட. ஆமாம். அதில் கூட இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறப்போ அந்த லைட்ஸால வந்து லேசர் எல்லா இடத்துமே ப்ராப்ளம் இருக்கு. எல்லா ஃபோனோட சென்சாருமே காலியாயிடும். கேமரா ப்ரொஃபஷனல் கேமராலாம் பாவம். அப்போ யோசிச்சு பேர் 2 லட்ச ரூபாய் கேமரா எடுத்துட்டு போயிட்டு அந்த லேசர் எல்லாம் சென்சார்ஸ் டக்குன்னு போவாங்க. மெயினாக கான்சர்ட்டுக்கு போகிறது அங்கே போய் வீடியோ எடுக்கிறது தான் நிறைய பேர். நம்ம கண்ணு மாதிரி தான் உண்மையை சொன்னா, அதே கான்செப்ட் தான். நம்மளும் வந்து அந்த மின்னல் பார்த்தா கண்ணு போயிடுங்கிறாங்கல்ல, அதை பிரைட்டான இதெல்லாம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா தாங்காதுன்றாங்கல்ல, அதேதான் தலைவனும் பாவமாக இருக்கும். அப்போ தான் அது வந்து என்ன பண்ணிருக்குன்னா கான்செர்ட்டில் எல்லாமே டார்க்காக இருக்கும். அது நல்லா அப்பர்ச்சரும் ஷட்டரையும் எல்லாம் மாற்றி நல்லா கண்ணை திறந்துட்டு இருக்கும்போது லேசர் அடிச்சுட்டுருவாங்க, முடிஞ்சிடும், அவ்வளோதான், தீஞ்சு போயிடும், குருடாயிடும். ஸோ அந்த அவேர்னஸ் வந்து யூசர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு வேணும். எல்லாத்துக்கும் தான் அவேர்னஸ் வேணும். மோட்டரோலா ஃபோன் நல்லா இருக்குமான்னு கேட்டால் நல்லா இருக்கும்னா எந்த இடத்துல நல்லா இருக்கும்னு சொல்லணும். பொதுவாக வந்துட்டு மோட்டரோலா அது கேவலமாக இருக்குது குப்பை அப்படின்னு சொல்லிட முடியுமா? இந்த மைண்ட் செட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்கடா. எனக்கு வந்து ஹேட் இருக்குது அப்படின்னா, இப்போ ஆப்பிள் மேலே எனக்கு ஹேட் இருக்கான்னு கேட்டால் அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் ஒரு சில விஷயங்களுக்கு எனக்கு ஹேட் இருக்குது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு சில விஷயங்களுக்கு எனக்கு காண்டு வரும், நான் திட்டுவேன். ஆனால் வீடியோ எடுக்கிறதே ஐஃபோனில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை அது வந்து சொல்ல தெரியணும். இதுதான் வந்து புரிஞ்சிக்கிற தன்மையும் வேணும். நிறைய பேர் வந்து எப்படின்னா ஒரு பிராண்ட் மேலே வந்து அவங்களுக்கு வெஞ்சன்ஸ் வந்துருச்சுன்னா அன்னைக்கு காலங்காத்தால் அடிக்க ஆரம்பிச்சுட்டு நைட்டு தூங்க போகும்போது போர்வை பத்துறதுக்கு அடிச்சுட்டு தூங்குறது, திரும்ப காலையில் எழுந்ததுமே ஃபர்ஸ்ட் போய் வாயை கொப்பளிக்கிறது இல்லை, திட்டுறதுக்கு வந்துடுறது. இப்படி வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. அது அந்த மாதிரிலாம் எல்லா பிராண்டையும் நம்ம வந்து கையாளக்கூடாது, அது தப்பு. ஆனால் அப்படியும் இருக்காங்க. அப்படி இருந்தால் தான் வந்து ட்விட்டரில் மானிட்டைஸ் ஆக முடியும். ரேஜ் பைட்ஸ் எங்கேயோ போயிட்டு. சரி, நீங்கள் பார்சிலோனா போனீங்களே? ஆமாம் ப்ரோ. அங்கே எப்படி இருந்தது ஓவரால் அனுபவம்? இதை எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கீர்த்தன் ப்ரோ உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். கீர்த்தனை வந்து எப்படி திரும்ப நான் இன்ட்ரோ கொடுக்கணும். அவன் சின்ன பையனா ஜட்டி போட்டுட்டு அங்கே எங்கேயும் கிங்கினி மீன் சுத்திட்டு இருந்தானா அப்படின்னு மாதிரி அவனை ஸ்கூல் டேஸ்ல இருந்து தெரியும். அப்படியா? அவன் எப்படின்னா, நான் கரெக்டாக இப்போ ஃபோனர்னால ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஃபோட்டோஸ் போடுவேன், அவனும் ஃபோட்டோஸ் போடுவான். போட்டுட்டு டிஎம் பண்ணான். அப்போல்லாம் நம்ம எங்கே ப்ரோ அவ்வளோ ஆக்டிவ் கிடையாது, சோஷியல் ப்ரெசன்ஸே கிடையாது எனக்குலாம். நான் ரிப்ளை பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். பார்த்தா கடைசியில் நான் இங்கே இருக்கேன், பெங்களூரில் இருக்கேன், இந்த மாதிரிலாம் படிக்கும்போது இந்த மாதிரிலாம். அப்போ என்ன பண்ணுவான், அவன் ஃபோட்டோஸ் எதாவது போடுறதா இருந்தால், அண்ணன் எனக்கு இதுக்கு கேப்ஷன் வேணும் ப்ரோ, கேன் யூ சென்ட் மீ கேப்ஷன் ஃபார் திஸ் ஃபோட்டோ அப்படிலாம் அனுப்புவான். அவன் இப்போ என்ன தெரியுமா, இப்போ கூட என்கிட்ட பேசும்போது சொன்னான், யுவர் கேப்ஷன்ஸ் ஆர் பெட்டர் தன் சாட் ஜிபிடிஸ் ப்ரோ அப்படின்வான். ஸோ அது அவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி அவனுக்கு கேமரா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஸோ டிஃப்ரெண்ட்டாக அதான் அவர் வந்து பிஆர்ல இருக்காரு, அவங்களுக்கு வெரி வெல் நோ. ஆமாம், அவர் வந்து ஒன் டே கால் பண்ணார். ப்ரோ உங்களுக்கு வந்து அதுக்கு இங்கிலீஷில் கேட்டார், நான் தமிழில் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்சிலோனா போக விருப்பமா அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் ஒரு கேள்வி. என்ன டிக்கெட் போட்டு சொல்ல மாட்டியா நீ? இல்லை, என்ன கேள்வி இது, எனிபடி வில் கோ அப்படின்னு சொன்னேன்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட்டு, கன்ஃபார்ம் எல்லாம் சொல்லலை, உங்கள் ஒரு பேர் லிஸ்ட் இருக்குது, அதில் உங்களோட பேரும் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ எனி டைம் பி ரெடி, ஆஃபீஸ்லாம் சொல்லி வச்சுருங்க முன்னாடி, அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னார். பட் நான் தான் கன்ஃபார்மாக சொல்லலை. ஓகே, அது ஒரு 1 மந்த் ப்ரிப்பேர்டாக இருக்கு அப்படின்ட்டாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இன்டிமேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு.
ஸோ அடுத்து அப்படியே ஒரு 20 days போயிடுச்சு. சரி விட்டுறாங்க போல இருக்கு. நம்மளே நியூ கஸ்டமர்ஸ். அந்த பெங்களூர் கிளப்ல வந்து நம்மள நியூ கஸ்டமர்ஸ். என்னோட பல வருஷம் சீனியர்ஸ் எல்லாம் அதில் இருக்கிறாங்க. ஸோ யாராவது செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஐயா அந்த மாதிரி சீனியர்லாம் யாராவது இருந்தீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. அந்த இடத்துல என்ன எதை எனக்கு தெரியும் சொல்ல வரேன். எனக்கும் தெரியும். நம்ம கௌதம் ப்ரோ மாதிரியான ஆளுங்கள்ல இருந்து நாங்க எல்லாருமே கிருஷ்ணா ப்ரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரியும் இவர் வந்து ஒரு பக்கம் ஒரு சில விஷயங்கள் பத்தி பேசுறாருன்னா அதை தாண்டி அனுபவம் அதில் அதிகமா இருக்கு. ஸோ இவர் வந்து ஃபோட்டோகிராஃபில அனுபவம் அதிகமா இருந்ததுனால ப்ளஸ் ஷாமியோட விஷனும் வந்து ஃபோட்டோகிராஃபியை நோக்கி ரொம்ப டீப்பா இப்போ வைடா போறனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பச்சக்குன்னு ஃபிக்ஸ் ஆகுது. ஓகே இந்த மனுஷனை கூட்டிட்டு போனா இன்னும் பெட்டரா வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாரு. சரி அவரை வச்சு 4-5 ஃபோட்டோ எடுக்க வைப்போம். ஸோ இது வந்து கிருஷ்ணா கிளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் போட்டா கூட நல்லா இருக்கும். ஏன்னா ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா ப்ரோ, யார் எடுத்தாலும் வர முடியறது விஷயம் தான் அது. ஆனா அதே இடத்த யார் எப்படி என்ன ஃப்ரேம் வைக்கிறாங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க, பெர்ஸ்பெக்டிவ் மாறும். ஸோ அதனால சொல்லுங்க. அப்போ என்னாச்சு? அப்புறம் வந்து ஒரு 25 days கழிச்சுட்டு கால் பண்ணாரு. ப்ரோ கேன் ஐ ஹேவ் யுவர் பாஸ்போர்ட் அப்படின்னாரு. அப்போ புரிஞ்சு போச்சு, ஓகே ஏதோ பண்றாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நான் ஒரு பாஸ்போர்ட் அனுப்பிச்சேன். அப்படியே ஒரு 10 days போயிடுச்சு. அப்புறமா இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தெரியும்ல, ஃபார்ம்ஸ் அதெல்லாம் கடைசி வரைக்கும் எனக்கு கன்ஃபார்ம்னே சொல்லலை. லாஸ்ட்ல அந்த டிக்கெட் அனுப்பி வச்சாரு. முடிஞ்சு வந்துருங்க, யூ காட் யுவர் டிக்கெட் அப்படின்னாரு. ஓ ஃபைனலி ஐ எம் கோயிங் அப்படின்னு அப்பதான் எனக்கே ஒரு கன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் ஒரு 5 நாள் முன்னாடி அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை டிராவலுக்கு வந்து என்ன இது இன்டர்நேஷனல் டிக்கெட்ல முன்னாடியே போட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதானா ஒரு இல்லை டிக்கெட் போட்டுட்டு எனக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அனுப்புனாங்க? 1 monthக்குள்ள இருக்கும். 25 days முன்னாடி. இன்டர்நேஷனல் டிக்கெட்டுங்கிறதுனால முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாரு கீப் இட் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்ட்டாரு. இதை என்ன கன்ஃபர்மேஷன் இன்னமும் வரல. நாங்கள் ஷாமிக்கு அப்ரூவல் அனுப்பியிருக்கோம். ஒன்ஸ் இட்ஸ் கெட் அப்ரூவ்ட் யூ வில் பி கோயிங் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் டிக்கெட் போட்டாலும் கன்ஃபார்ம் ஆச்சு. அது வரைக்கும் நீ அவங்களே சொல்லுவாங்க எப்போ சொல்லணும்னு, அது வரைக்கும் நீ வாயை திறக்காம இரு அப்படின்ட்டாரு. அவங்களே ஷாமியே சொல்லுவாங்க இது நீ எப்போ அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் நீ வாயை திறக்க மாதிரி கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்புறமா அந்த டே வந்துச்சு. ஒரு 5 days முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. அது நீங்கள்லாம் போஸ்ட் பார்த்து நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. அதாவது எக்ஸ்ப்ளோரர்னு போட்டு நம்ம ஆள் வந்து அதில் உள்ள போறாரு அப்படின்னு சொல்லி போட்டுருந்தது. ஷாமி எக்ஸ்ப்ளோரர்னு அப்போதான் ஒரு புது பேர் வருது எனக்கு. ஷாமி எக்ஸ்ப்ளோரர்னு போட்டு கீழே ஒரு பேர் போட்டு வந்திருக்கு. நல்லா அதெல்லாம் ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. எனக்கான ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கு கீழே கங்க்ராச்சுலேஷன்ஸ் போஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். நானும் போய் போட்டேன். எல்லாம் போடும்போது ஏய் நீங்க எங்கடா இங்க அப்படின்னு ஒரு 2-3 பேரை பார்த்தேன். அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோளாறான ஆளுங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா நைஸ் ப்ரோ ஐ எம் ஹாப்பி தட் யூ காட் தி சான்ஸ் ப்ரோ யூ டிசர்வ் இட் அப்படின்னு போட்டுருந்தாங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா அவங்களே அப்படி அடிச்சிருக்காங்க. என்ன இந்த ஆளு போட்டோ போடும் போதெல்லாம் வந்து என்னென்னமோ பேசுவீங்களடா அப்படி இருந்தது. இல்ல ப்ரோ இது என்ன ப்ராப்ளம்னா அதை நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு சொல்றேன். இப்போ நான் சாம்சங்ல போட்டோ எடுக்கிறேன்னு வைங்களேன். சாம்சங்ல நான் போட்டோ எடுத்துட்டு ஷார்ட் ஆன் சாம்சங் தான் போடுவேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாம என்னோட மேக்ஸிமம் ட்வீட்ஸ்ல நான் வந்து ஹேஷ்டாக் நோ எடிட் யூஸ் பண்ணுவேன். ரீசன் என்னன்னா எடிட்டட் போட்டோவா இல்லையான்னு தெரியணுன்றதுக்காக. மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் வந்து நான் மேக்ஸிமம் என்ன எய்ம் பண்ணுவேன்னா எடிட் பண்ணாமல் தான் போட ட்ரை பண்ணுவேன். நாட் ஈவன் சிங்கிள் டச் எதுவும் பண்ணாமல் போட பார்ப்பேன். ஏன்னா அப்போ நான் எடுக்கிறேன்னா நம்ம கிருஷ்ணா ப்ரோ கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னாங்க பெர்ஸ்பெக்டிவ். இதே பெர்ஸ்பெக்டிவ் வேறு மேட்ச் பண்ணாங்கன்னா அதே ஃபோட்டோ எடுக்க முடியும். யாராக இருந்தாலும் ரோட்டில் போகிற ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு மேட்ச் அதில் ஃபோட்டோ எடுறா அப்படின்னா அவருக்கும் அந்த கேமரா அந்த ஃபோட்டோகிராஃபி சென்ஸ் இருக்குது அப்படின்னா அவரால் அந்த அவுட் எடுத்துட முடியும். இதை தாண்டி ஒரு கலை இருக்குது. அதுதான் என்னென்னா கலர் கிரேடிங். அது பயங்கரமாக இருக்கும். அது ரொம்ப ரசித்து பண்ணுவாங்க. எந்த இடத்துல வந்து எனக்கு நாய்ஸ் வேணும் எந்த இடத்துல நாய்ஸ் வேணாங்கிற அளவுக்கு ஒர்க் பண்ண தெரியணும். அது வந்து பயங்கரமான பிஸ்து வேலை. அதெல்லாம் நான் பெருசாக பண்ணவே கிடையாது இது வரைக்கும். அதுலலாம் ஒர்க் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா இன்னும் சாதாரண சீனையும் எலிவேட் பண்ணிடலாம். இப்போ ஒரு படத்துலலாம் சீன் ஷூட் பண்ணுற இடத்த போய் பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. ஓ என்ன இது இந்த மூத்திரசந்து ஓரமாக வந்து வீடியோ எடுத்திருக்கீங்க இது எப்படியா படத்தில் நல்லா இருக்கும்னு பார்த்தா அங்கே எலிவேட் ஆகிடும். அப்படியே கலர மாதிரி ஃப்ரேமிங் வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இருக்கும். நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இருக்குன்னா இங்கே போய் எடுத்துருங்க. அவங்க ஃப்ரேம் வைக்கிறப்ப என்னடா இந்த இடத்த போய் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிதான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அங்கே உள்ள அவுட்புட் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் சொல்ல வரேன். சரி அதுமாதிரி நம்மளால் வந்து வேற லெவலில் ஃப்ரேம் எப்பயுமே தெறிக்க விட்டுருவாரு. இந்த கொடைக்கானல்லையோ ஊட்டியிலேயே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. கொடையை பிடிச்சிட்டு ஒய்ஃபும் குழந்தையும் நிற்பாங்க. அது வேற லெவலில் இருந்தது. அந்த க்ளவுட்ஸ் பாஸ் ஆகி போகிறதுக்கும் அதில் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வெயிட்டேஜ் மாற்றிருப்பாரு. கான்ட்ராஸ்ட் கலரு எங்கே பிரைட்னஸ் வேணுன்றதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் போட்டிருப்பாரு. அதாவது தனியாக இவர் அதுக்கப்புறம் கலர் கிரேடிங்ல ஒர்க் பண்ணியிருப்பாரு. செம்மையா இருக்கும். அது வந்து போர்ட்ரேட் மோடு அப்படியே எடுத்த போட்டோ அப்படியே போட்டது. போர்ட்ரேட் மோட்லயே நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் போட்டோகிராஃபி எடுத்திருக்கீங்க. எங்க போய் நின்று எடுத்த தெரியுமா 135 mm. அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, நான் எங்கேயோ போய் நின்னேன். அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா வைட்ல எடுத்த மாதிரி தான் 20:9 தான் ஆஸ்பெக்ட் ரேஷியோவே வைட் தான் வச்சாரு. அந்த டிஸ்பிளே வந்து 20:9 இருக்கும் இல்லையா நார்மலா அந்த போன்ல. அந்த ஃபுல் இதுதான் வச்சிட்டாரு ஃப்ரேம் வச்சுட்டு எடுத்துட்டு அனுப்புறாரு. நான்லாம் என்ன இது பனோரமா மாதிரி இது எடுத்திருக்காரு. எனக்கு வந்து அந்த போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து கிளாரிஃபை ஆச்சு. லேண்ட்ஸ்கேப்க்கு வந்து நீங்க வந்து வைடு தான் ப்ரிஃபர் பண்ணணுங்கிறது வந்து ஒரு அவசியம் இல்லை.
இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க லேண்ட்ஸ்கேப் எடுத்தால் கொஞ்சம் வைட் லென்ஸ் இருந்தால் பெட்ரு. அது வந்து நம்ம டிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ ஓகேங்களா. ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய லென்த்தி லேண்ட்ஸ்கேப் ரொம்ப பெரிய இடம் கிடச்சிருச்சு. நீங்கள் அந்த லேண்ட்ஸ்கேப்பை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு ஜூம் லென்ஸ் போட்டு எடுத்து பாருங்க, அதோட ஃபீலை கொஞ்சம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா கிருஷ்ணா ப்ரோவோட ஒய்ஃபும் பாப்பாவும் ஓரத்துல தான் இருப்பாங்க, ஒரு ஓரத்துல. இப்போ நான் அல்ட்ரா வைட்ல எடுத்தேன்னா அவங்க 2 பேரும் அப்படி லைட்டா கோணலா இருப்பாங்க. ஆமா. ஆனா நான் இவங்க சொன்ன மாதிரி இப்போ 135 mm போறனால என்ன ஆயிடுதுன்னா எனக்கு அந்த ஸ்குவீஸ் எஃபெக்டே இருக்காது. ஆல்ரெடி அது காப்பி நாய் உள்ள போற மாதிரி தான் இருக்கும். அவங்களும் கரெக்டா இருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட் அப்படியே முன்னாடி வந்திருக்கும். என்னமோ பக்கத்துல வந்து கிளவுட்ஸ் எல்லாம் பக்கத்துல இந்த மாதிரி இருந்தது ப்ரோ. இப்போ எப்படின்னா அவங்க வந்து நம்ம ஒரு ஆங்கிள் எப்படி பார்க்கலாம்னா அவங்க 2 பேரும் இப்படி கை நீட்டினாங்கன்னா கிளவுட்ஸை தொடர மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலாக புதுசு. ஏன்னா நான் அந்த மாதிரி வைட் லேண்ட்ஸ்கேப் வந்து இவ்வளோ 135 mm எடுத்ததே இல்லை. சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம். எடுத்தது இல்லைன்னா ஃபோனில் 135 mm நல்லா இருக்காது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபோன் வச்சு 400 mm எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. அண்ட் 17 Ultraல நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது துபாயில் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். கிரேசியாக இருந்துச்சு. ஆனால் நான் அதை பற்றி எங்கே கமெண்ட் பண்ண முடியும், இந்தியாவுக்கு இன்னும் வரவே இல்லை. நான் சொன்னேன்னா உடனே என்ன வந்துருமா, இதனால தான் ப்ரோ நான் பெரும்பாலும் நிறைய நீங்களே என்ன தெரியுமா எங்கால என்ன தெரியுமா சொல்லுவாப்ல, என்ன ப்ரோ இந்த ஃபோட்டோலாம் வச்சிருக்கீங்க, ஏன் ப்ரோ இதெல்லாம் போட மாட்டீங்கன்னு கேட்பாரு. நான் சொல்லுவேன் ஏன் ப்ரோ வேணாம் ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ, நான் அதாவது போய் போடுவேன். இவனுங்க உடனே ஓகே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நினைப்பானுங்க. இல்லை என்ன அப்படிதான் டேரெக்டாகவே சொல்கிறாங்க, நீ வந்து ஷியாமி சொம்பு தூக்கி அப்படின்ட்டுருவாங்க. இல்லைன்னா அது இன்னொன்று சொல்ல கௌதம்னு சொல்லுவாரு, காசு வாங்கிட்டாங்க பாட்டி. இல்ல அது ஐயோ இல்ல சீரியஸாங்க. நான் வந்து வாட்ஸ்அப் என்ன பண்ணேன், நம்ம கிருஷ்ணா ப்ரோ கேட்டாங்க ஏன் ப்ரோ லோஃபிக் ஏதாவது போட்டோ எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு 5-6 போட்டோ அனுப்புனேன். ஏன் ப்ரோ இதெல்லாம் நீங்க ஃப்ரேம் பண்ணியா போடவே இல்லை. போட்ட 4 போட்டோவுக்கு ஆமாம் 1000 பேசுறான். இது வேற போடணுமா. நிஜமாங்க நம்ம ஆளுங்க மைண்ட் செட் ரொம்ப நேரோ டவுன் ஆயிடுச்சுங்க. இப்போ இதுவே என்ன ஒருத்தன் வந்து பேசுறான்னு வைங்களேன், இவர் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒருத்தன் பேசுறானே வைங்க, எதுவுமே பண்ணாம எப்படி ஒரு பேர் வருதுன்னே வைங்க, அவன் இதையே பண்ணுவான்டா, நம்ம போய் ஏதாவது கேட்போமா இன்னைக்கு. அது அவன் இதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த போட்டோகிராஃபி எப்படி இருக்கு அதை ரசிக்கிறோம் அவ்வளோதான். ஆனால் அவங்க பின்னாடி இருக்கிறத பேசிட்டு இருப்பானுங்க. ஓகே அவன் காசு வாங்கிட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு அதனால தான் கடுப்பா வருது. ஏன் அப்படி பார்த்தா நீங்க சுவாமி இதுவே அடிச்சிருக்கீங்க, ஹைப்பர்வைஸ் பக் வந்த போலாம் நீங்க நடிச்சிருக்கீங்களா? அதை அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான்ல. அவன் ட்விட்டர்ல போடுற போஸ்ட் மட்டும் தானே பார்ப்பான், வேற எதுவுமே பார்க்க மாட்டானே. நம்ம திட்டுன்னு திட்டுவோம். அவங்க அதனாலே என்ன ஆயிடுச்சுன்னா திட்டுறவங்களை வந்து சில பிராண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணும். ரீசன் என்னன்னா இன்டர்னல் டீமே திட்ட மாட்டேங்குது. அவனுங்களே சரி சம்பளம் வந்துருச்சா வாங்கடா பென்சத்தைடா கிளம்புண்டா அப்படின்ட்டு போறாங்க. அப்போ வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் மெனக்கெட்டு எஃபோர்ட் போட்டு நம்ம இதில் இருக்க ட்ராபேக்ஸை சொல்றாங்க அப்படின்னும் போது அவங்க அதை வந்து ஹாப்பியாக லைக் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஃபீட்பேக் தேவைப்படுது. 100% தேவைப்படுது. எனக்கு வந்து இப்போ பாரு மோட்டரோலாலேருந்து யாரையாவது நமக்குலாம் கான்டாக்ட் இருந்திருந்தா இந்நேரம் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன், இவ்வளோ அற்புதமாக பண்ண தெரிஞ்ச உனக்கு வாசல்ல கொண்டு வந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல என் சாணியை இப்போ தூவி விட்டு போயிருக்கேன் அப்படின்னு கேட்பேன். சரியா நீ அழகாத மொழிவி இருக்கலாம், எதுக்கு சப்புன்னு போட்டு வச்சுட்டு போயிருக்க, இப்போ நான் வந்து முழுவணுமா அப்படி இருக்கு. ஸோ அதான் இது வந்து அந்த டீம் கான்டாக்ட் இருந்தால் தான் முடியும். நம்ம வந்து சாஃப்ட்வேருங்கிறப்ப வந்து அது எல்லாமே பர்ஸ்பெக்டிவ் தான். ஆமாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ். கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும்னு வந்து எந்த ரூல்ஸுமே கிடையாது. உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு சூட் ஆகுதா, என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி வேணும் அதே மாதிரி வேணும். அப்புறம் இன்னும் வந்து அப்டேட்ஸ் கதை உங்களுக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம் அப்டேட்ஸ் கொடுத்து ஒரு ஃபோனை நாசம் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோன் நல்லா இருக்குன்னா அப்டேட் பண்ணாமலே இருங்க. என்னோட விஷ் வந்து இதுதான். இப்போ நான் வாங்க போகிற ஃபோன்லையும் இதுதான் பண்ண போகிறேன். அப்டேட்ஸே பண்ண போகிறது இல்லை அன்டில் நான் ஏதாவது பக் ஃபேஸ் பண்ணா. எனக்கு தெரிஞ்சு வந்து என்னோட சஜஷன் ப்ரோ, நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க ஏன்னா உங்களோட அனுபவம் அதை சார்ந்து இருக்கும். எனக்கும் எப்படின்னா இப்போ HyperOS 3ன்னு வைங்களேன், 3.1 வேறு இந்த நம்ம டாக்டர் கிருஷ்ணா டார்ச்சர் தாங்க முடியலனால ஏர்பாட்ஸ் வந்து பேராகுதான். அதை எடுத்துன்னு வந்து என்ன சாகடிக்கிறான். அது பேரானா எனக்கு என்னடா என்கிட்ட ஏர்பாட்ஸே இல்லடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏர்பாட்ஸ் எவ்வளோ ஈஸியாக பேராகுது பார்த்தீங்களா, எல்லா ஆப்ஷனையும் காட்டுது. மோஸ்ட்லி ஆப்பிள் குட்ஸ் எல்லாத்துக்கும் ஈஸியாக ஆக்சஸ் இன்டர்கனெக்ட் ஆகிடுது. இருக்காது ஆட்ராப் சூப்பராக இருக்காது ப்ரோ. பிக்சல்லாம் நான் வந்து மேக்குக்கே பிக்சல்லேருந்து அப்படி தான் அனுப்பிட்டு இருக்கேன். அதான் சொல்லிட்டு இருந்தேன் ஈஸியாக அனுப்பிட்டு இருக்கேன்னு. இல்லை இப்போ அதுதான் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் ஒரு சில அட்வான்டேஜஸை HyperOS 3ல இருக்கக்கூடிய இப்போ 17 சீரீஸை HyperOS 3.5 ஒன்று வரப்போதுன்னே வைப்போம். அது வரைக்கும் கூப்பிட்டு போகலாம் ப்ரோ. 4 போகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். 4 வந்து அவசரப்படாது. அந்த ஒரு நம்பர் சீரீஸ்லேயே இருந்தால் கூட ஒரு 2-3 அப்கிரேட் பண்ணால் கூட ஓகே. நீங்கள் அதுக்கு மேலே இப்போ டிவைஸ் லான்ச் ஆகி ஒரு 1 இயர் கழிச்சு அப்புறம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவைஸ் தலைகீழ் ஆகிடும். எனக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் டிவைஸ் நல்லா இருக்கா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஜாலியாக இதெல்லாம் மறந்துடலாம். 7 வருஷம் அப்டேட் தரோம் பார்த்துக்கோங்க. நாங்கள் கூட தரோம். எல்லாரும் தான் தரீங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் 2 வருஷத்துக்கு மேலே யூஸே பண்ண முடியாது பண்ணிடுறீங்கல்ல. நான் ஒரு டைம்லாம் வந்து இந்த அப்டேட்ஸ் 3 இயர்ஸ் ஆகும்போது, ஏன்னா நான் Android One ப்ரோக்ராமோட ஃபேன், ஏன்னா அதில் 2 இயர்ஸ் அப்டேட் கம்ப்ளீட்டாக வந்துடும் ப்ளஸ் 1 இயர் ஆஃப் செக்யூரிட்டி பேக்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்டேட் வந்துடும்ன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால Android One ஃபோன்ஸ் எது இருந்தாலும் எல்லாருக்கிட்டே என்ன சொல்லணும்னா டைம்லி அப்டேட்ஸ் வேணுமா, 1 month செக்யூரிட்டி பேட்ச் வேணுமா தைரியமாங்க அப்படின்னு அப்போ சொல்லிட்டு இருந்த ஃபோனாக நல்லா இருக்கும். அப்புறம் 3 வருஷம் ஆச்சு.
வாவ் சமடா. அடுத்து திடீர்னு பார்த்தா 4 வருஷம் ஒருத்தர் சொல்றான், யாரு சாம்சங் தான். அப்புறம் திரும்பி பார்த்தா 5 வருஷம் சொன்னாங்க. கூகுள் பிக்சலும் 5 வருஷம் 6லாம் வரும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா இப்போ 7 வருஷம். எனக்கு வந்து இது வந்து ஸ்டார்டிங் ஃபேஸ். எப்படி இருக்குன்னா என் முன்னாடி வந்து ஜிலேபி வைக்கிறானுங்க, திடீர்னு பார்த்தா இருந்தா ஜிலேபி சாப்பிட்டே இனிப்பா இருக்குல்ல, அந்த போட்டு பானிபூரி சாப்பிடு. இல்ல இது எல்லாத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஐபோன் தான் நினைக்கிறேன். ஐபோன்னா நான் என்ன தெரியுமாடா சொல்லுவேன், ஆப்பிள்லயுமே டிராபேக் இருக்கு, அப்டேட்ஸ் அதிகமா கொடுத்ததுக்கு. நீ இல்லனா இப்போ இவன் வந்து 5 வருஷம் அப்டேட் கொடுக்குறான் அப்படின்றதுனாலயே 5 வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரா ஒரு எந்த ஒரு பெரிய பக்ஸ் எதுவும் கொடுக்காம இல்ல ஃபோன் சொதப்பாம ஒரு 5 இயர்ஸ் அப்டேட் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்து இதோட காம்படிட்டர்ஸா இருக்கிற ஆண்ட்ராய்டு வந்து நீ 5 வருஷம் கொடுத்தா நான் 7 வருஷம் கொடுக்குறேன் அந்த மைண்ட் செட்ல தான் கொண்டு வந்தாங்களோ அப்படின்னு எனக்கு அவங்க அப்டேட் வந்து ஒரு சிங்கிள் ஒரு அவங்களோட கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் ஓஎஸ் அது. இப்போ ஆண்ட்ராய்டு அப்படி கிடையாது இல்ல. சோ மெனி திங்ஸ் இருக்கு. அதுதான் நீங்க iOS ஆண்ட்ராய்டு கம்பேர் நான் சொல்ல வரேன் அப்டேட் பாலிசிக்கு சொல்றேன். அப்டேட் பாலிசிக்கு வந்து அவனை கம்பீட் பண்ணணுன்றதுக்காக இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள கம்பீட் பண்ணனும் அவனும் கஸ்டமைசேஷன் கொடுக்குறேன்னு கால் எடுத்து வச்சான். இன்னைக்கு 16ல வழுக்குனவன் தான். இல்ல இப்ப இல்ல அந்த பக்கே இல்ல. 16ல வழுக்குனவன் தான். எனக்கு தெரிஞ்சு ரிலையபிலிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு ப்ரோ, அது சொல்லுவாங்க எப்பயுமே. டெய்லி என்னடா பண்ணிட்டு இருந்தா, டெய்லி 10 கிலோமீட்டர் நடப்பேன். சரி அதுக்கு ஏன்டா வருத்தப்படுறோம், இன்னும் பக்கத்து வீட்டுக்கு வரோம் 15 கிலோமீட்டர் நடக்கிறான்னு. சரி அவன் நடக்கட்டும்டா. கடைசியில பார்த்தா அவனோட ஸ்டாவில போய் பார்த்தா சண்டே மட்டும் 15 கிலோமீட்டர் நடக்கிறான். இந்த நாய் டெய்லி 10 கிலோமீட்டர் நடக்குது. இதுக்கு அந்த சண்டே அன்னைக்கு அவன் 15 போறது எனக்கு வயிற்றுச்சலாகி டெய்லி இப்போ 15 நடக்கிறான். பார்த்தா முட்டு தெரிஞ்சு போச்சு. நமக்கு என்ன வருதோ நமக்கு என்ன முடியுமோ அதை பண்ணணும். அதை விட்டுட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க பதிலுக்கு ஆப்பிள்லயும் என்னாச்சுன்னா நிறைய பேர் போட்டு அடிச்சாங்க. கஸ்டமைசேஷன் இல்ல, ஆண்ட்ராய்ட்ல பாருங்க அது இருக்கு, ஆண்ட்ராய்ட்ல பாருங்க இது இருக்குன்னு சொல்லி கேட்க இவங்களும் ஒண்ணு மாத்தினாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, மாத்தினதுதான் தாமதம். அன்னைக்கு ஆரம்பிச்சதான் 7.5 இன்னி வரைக்கும் பாருங்க bugOS 26 பேர் வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நிலைமை. அவ்வளவு பக்ஸ் இருக்கு நிறைய. யாரோட பிரச்சனை ஃப்ரீஸ் ஆகுது ப்ரோ டிவைஸ். நம்மள iOS ஃப்ரீஸே ஆகாது. நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. இப்போ எப்போ ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன் ப்ரோ. ரொம்ப ரேர் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல 5C ஒரு தடவை அந்த மாதிரி ஆகி நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. நான் ஃபோர்ஸ் ரீபூட் பண்ணா சரியாயிடுச்சு அவ்வளோதான். எப்படின்னா ஒரு 2 months ஒன்ஸ் எப்பயாவது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆகி அப்போ பார்த்துருக்கேன். 5 இயர்ஸ்லாம் லெஜெண்டரி. கடைசி வரைக்கும் 5 இயர்ஸ் எனக்கு எதுவுமே ஆனதில்லை. நான் யூஸ் பண்ணி, என் தங்கச்சி யூஸ் பண்ணி, எங்கள் அப்பா யூஸ் பண்ணி, அப்புறமும் இப்போ ட்ரால இருக்கு. கீழே விழுந்து உடஞ்சி எப்படின்னா என் பையன் வந்து போட்டு விளாண்டான், உடஞ்சி இப்பயும் ஆனாகும். அதான் ஜோக்கு. ரிலையபிளா இருக்கும் ஃபோன்ஸ். இப்போ அப்படி இல்லை. இப்போ எங்க அப்பாவே கேட்குறாங்க, ஏன் இப்போ இந்த இடத்துல இப்படி நிற்கிது எனக்கு தெரியலப்பா. நீங்க 12 mini யூஸ் பண்றாங்க. 100% பேட்டரி வேற மாத்தி கொடுத்தேன். சரி கொஞ்சம் நல்லா ப்ராப்பரா இருக்கும், ரெஸ்பான்சிவா இருக்கும்னு மாத்தினதுக்கு அப்புறம் அப்பா இல்ல எல்லாம் ஓகேப்பா, ஏதோ அந்த ஃபோன் மாதிரிலாம் இப்போ ஏன்ப்பா இல்லை, எந்த ஃபோன் வாழ்க்கையும் அந்த மாதிரி இல்லைப்பா, எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். போது மாத்தி டிட் ஃபார் டேட் வந்து எப்படின்னா ஒரு ஃபினாமினல் growth நோக்கி ஓடும்போது பரவாயில்ல, நீ பண்ண நானும் பண்ணுவேன், நான் பண்ண நீ என்னது, அவன் எச்சு துப்பு நானும் துப்புவேன், அவன் ஒன்று கடிச்சா நானும் அடிப்பேன். டேய் நல்லதான் 4 விஷயம் பண்ணுங்கடா அப்படி இருக்கு. போர் அடிச்சிருச்சு ப்ரோ. நிஜமா அப்டேட்ஸ் இப்போ போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அப்டேட் பண்ணாம இருக்கிறது சேஃபர் சைடு. இவனுங்களும் ப்ரோ எனக்கு இடையில என்ன ஆயிடுச்சு, ஃபோனர்னால தான் சொல்றேன், ரெஃபரன்ஸ் ஏன் சொல்றேன்னா நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் திரும்ப பேசுறேங்கிறதுக்கு தான் சொல்றேன். அப்பா 4 வருஷம் அப்டேட்டா, சரி எங்கள் ஆளுங்களாம் இப்போ என்ன பண்ணலாம்னா 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டு, ஒரு சிலர் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ ஃபோனை விற்றாங்கன்னா யாரால வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்க 50%லேருந்து 40% ப்ரைஸ்க்கு இன்னும் 2 வருஷம் அப்டேட்டோட வாங்குவாங்கன்னு ஹாப்பியாக இருந்தேன். இன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஐயா எல்லாராலையும் ஃபோன் வாங்க முடிகிற மாதிரி தான் இருக்குது, கிட்னியை விற்றாது வாங்கிடுறாங்க, ஏதாவது ஒரு இஎம்ஐ போடுறாங்க, என்னென்ன பேர் கிடைக்குதோ அம்பட்டுலையும் இஎம்ஐ போட்டுடுறாங்க. அதனால நீ 3 வருஷம் அப்டேட் கொடுத்தா கூட போதும், யாராக இருந்தாலும் 3 வருஷம் இல்லை 2 வருஷம் வாரண்டி கொடு. அது என்ன யூரோப்புக்கு மட்டும் கொடுக்குற, எங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேற மாதிரி இருக்கு. நீங்கள் போன இடத்துலலாம் 2 இல்லாட்டி 3 வருஷம் வாரண்டி இருக்குமே. வாட் இஸ் திஸ், இந்தியாவில் மட்டும் 1 இயர் வாரண்டி. இதை பற்றி பேசலாம். இங்கே பீப்புள் ஜாஸ்தி இல்லை ப்ரோ. ஆமாம் பீப்புள் ஜாஸ்தி, அங்கே கவுண்ட் கம்மி இல்லை. இல்லாட்டி இப்படி சொல்லலாமா, டிசிப்ளின் கம்மி ப்ரோன்னு சொல்லலாமா. ஆனால் நீங்களே ஒரு கூட சொல்லியிருக்கீங்கண்ணா, இப்போ ADHD அந்த இதெல்லாம் ADHDலாம் போட்டுட்டு வேணும்னே கூட சம்டைம்ஸ் நிறைய பேர் வந்து உடைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்தியாவில் பண்ணுறதுனால ஃபியூச்சரில் இந்தியாவில் பேன் ரீச் வருதுப்பா. ரீல்ஸ் நல்லா போகுது, கீழே போட்டா உடைச்சா. ஆனால் அது வந்து ஓகே, நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க இல்லை யூடியூபராக இருக்கீங்கன்னா ஓகே, அப்பயும் எப்படி ஓகே. நீ ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அந்த ஆளு ஃபோனை போட்டு உடச்சதுக்கு 30 மில்லியன் வியூ மச்சான், நம்மளும் உடப்போம் மச்சி. நீ என்ன பண்ணு, நம்ம ராகேஷ் சோமேஷ் எல்லார்கிட்டையும் போயிட்டு ஆளுக்கு ஒரு 1000 ரூபா போட சொல்கிறேன். ஏன்டா ஃபோனை வச்சா 8000 ரூபா செலவு பண்ணால் போதுமா, ஃபோன் திரும்ப கிடச்சிருமா, அப்படியா, அப்படி 8000 ரூபா தேத்திட்டா ஃபோனை போட்டு வச்சிடலாம். எஸ் இப்படி தான் இருக்குது. யாராவது ஒன்று பண்ணி ஃபேமஸ் ஆனாங்கன்னா அதே எல்லாரும் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதுவும் பிரச்சனை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இப்போ இந்தியாவில் வந்து இதை அதெல்லாம் எடுத்துட்டாங்க, அந்த ஸ்கீம்லாம் எடுத்துட்டாங்க. அதான் போக எப்படி ஆயிடுச்சுன்னா ப்ரோ, சாம்சங்கும் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வர ட்ரை பண்ணான். ஆப்பிளில் தான் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருந்தது. திரும்ப இப்போ தான் கொஞ்சம் திரும்ப ஃப்ளெக்சிபிலிட்டி வர ஆரம்பிச்சிருக்கு கேர்ப்ளஸ் ஆஸ்பெக்ட்ஸில். ஏன்னா லைஃப் டைம் போட முடியுது.
அதாவது அந்த டிவைஸ் வந்து லெகசி டிவைஸ் ஆகிற வரைக்கும் போடுற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நான் இப்போ என்ன பண்ண முடியும்னா ப்ரோ 1 இயர் போடலாம் ப்ரோ ஆப்பிளில். 1 இயர் முடியறதுக்கு முன்னாடி என்ன ஆகிடும்னா அதுவே வந்து ஆட்டோ ரெனியூவலுக்கு பாப்பாகும். ஸோ திரும்ப ரெனியூ பண்ணிங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு கண்டினியூ ஆகிடும். மந்த்லியும் கொடுக்குறாங்களா? மந்த்லி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. அப்புறம் இந்த தெஃப்ட்டுக்கும் கொடுக்குறான்ல, அதாவது ADLD ப்ளஸ் தெஃப்ட், ஆக்சிடென்டல் டேமேஜ், லிக்விட் டேமேஜ் ப்ளஸ் தெஃப்ட் ஆச்சுனாலும் உங்களுக்கு ஃபோன் கிடச்சிரும். இதே இடையில என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, நம்ம ஊர்லேயே பண்ணியிருக்காங்களாமே, நியூஸ் பார்த்தேன், செம ஃபன்னாக இருந்தது. தெஃப்ட் ஆகாத ஃபோனை தெஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வெளில வித்துட்டான். சரியா, வித்துட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு எனக்கு ஃபோன் திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். கம்ப்ளைண்ட் பண்ணி காப்பி கிடச்சிருச்சா, எடுத்துட்டு போய் ஆப்பிள்கிட்ட கொடுத்து அவன்ல தெஃப்ட்டும் சேர்த்து போட்டிருக்கான்ல, புது ஃபோன் வாங்கிட்டான். இப்போ ஆப்பிள் ஆனால் என்ன பண்ணுவான்னு அவனுக்கு தெரியல, அவன் என்ன பண்ணுவான், அந்த இது ஃபுல்லா பிளாக் பண்ணுவான், அந்த ஃபோன் இப்போ பிரிக் ஆகிடும், அவ்வளோதான். எல்லாத்தையும் பிளாக் பண்ணி விட்டுருவான். இவன் வந்து செருப்பா அடிப்பான். ஆமா, இல்லை என்ன மைண்ட் செட் பார்த்துக்க, இப்படிலாம் இருக்காங்க. ஓகே மச்சான் தெஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம், ரைட்டு. ஸோ ப்ரோக்ராம் படி நமக்கு வந்து புது ஃபோன் கிடச்சிரும், ப்ளஸ் இந்த ஃபோனை வித்துட்டோம், ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபோனுக்கான காசு கிடச்சிருச்சு, நைஸ் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். வாங்கினவன் பாவம். ப்ரோ நம்ம இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் ப்ரோ, லாஸ்ட் ஒரு 2 to 3 years நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, ஏதாவது ஃபினான்ஸில் போய் போட்டுடுறானுங்க, அந்த ஃபினான்ஸ் அப்போ உள்ள இருக்கும், பொசுக்குன்னு வெளில வந்து மார்க்கெட் வித்துட்டு போயிடுறானுங்க. இப்போ தானே வாங்கினேன் 2 days தான் ஆச்சு, சரிடா அப்படின்னா பார்த்தா 70,000 ஃபோனு 50,000 கூட போதும் அப்படின்னுவான். இமெயில் இருக்கும். இமெயில் இருக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. பூட் ஆகும் போதெல்லாம் வரும், என்னது இன்னும் சரி ஓகே ஏதோ ஒன்று வருது, இது வருது, அவ்வளோதான். பார்த்தா ஒரு 2 மாதம் அவன் பே பண்ண மாட்டான், நமக்கு ஃபோன் லாக் ஆகிடும், கொண்டு வந்து பேங்க்கில் கொடுன்னு வரும். இதெல்லாம் இருக்குது. நம்ம ஆளுங்க ரொம்ப க்ரீடி ஆகிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டு தானா, அதை பற்றிலாம் யோசிக்கிற தன்மை ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போகுது. அப்புறம் என்ன ப்ரோ நீங்கள் பாருங்க, கடைசியில் டிக்கெட் வந்ததோட நிற்கிது. ஸ்டோரி விட்டோம் பாருங்க, அப்படியே டீல்ல விட்டோம். நல்லா இருக்குது. எப்படி இருக்குது தெரியுமா, படத்தில் பார்த்துருக்கீங்களா, 4 ஸ்டோரி பேரலாக போகும். ஒரு ஸ்டோரி வந்து இப்போ நடக்குதுன்னுவான், இன்னொரு ஸ்டோரி வந்து பாஸ்டில் நடந்துச்சுன்னுவான், இன்னொன்று ஃபியூச்சரில் நடக்கலாம்னுவான், அப்படியே போய் கனெக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி இப்போ ஃபோனை பற்றி பேசிட்டு இருக்கேன். இப்போ பார்சிலோனா போகிறோம். இப்போ பார்சிலோனா ஸ்டோரி. இப்போ வந்து எப்படின்னா, டிக்கெட் வந்துருச்சு, எல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு. விசா ப்ராசஸ் ஒன்று இதை சொல்லணும்னு நினச்சேன். விசா ப்ராசஸ் எப்படின்ட்டு, சப்போஸ் யூரோப் கண்ட்ரி போனீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓ, மற்ற கண்ட்ரிக்கெலாம் அது எப்படி இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. விசா நிறைய இடத்துக்குலாம். யூரோப் கண்ட்ரி எஸ்பெஷலி இந்த மாதிரி யூரோப் வந்து என்ன ஸ்பென்ஜன் விசான்னு எதுவும் சொல்கிறேன், அதான் ஸ்பென்ஜன் விசான்னு தான் நினைக்கிறேன். அந்த விசா வாங்கினோன்னா நீங்கள் முன்னாடியே போய்ட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டு அங்கே பெங்களூரில் ஆஃபீஸ் இருந்துச்சு, நான் பெங்களூரில் இருக்கிறதால பெங்களூரில் ஆஃபீஸ் இருந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் போயிட்டு நான் சப்மிட் பண்ணேன். நார்மலாக நான் இன்டர்வியூ இருக்குன்னு நினச்சிட்டு தான் போனேன். ஓகேங்களா, அவங்க வந்து எப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது டெல்லி ஆஃபீஸ் போகுது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஆஃபீஸ் போகுது. என்னோட நேரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. 3 நாளே முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் என்னென்னா டாக்குமெண்ட்ஸ், இது முன்னாடியே சொல்லிச்சு, டாக்குமெண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. யூரோப் விசாவுக்கு மட்டும் டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு சின்ன எரர் இருந்தால் கூட டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, எங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷாமி எக்ஸ்ப்ளோரர் குரூப் இருந்துச்சுல்ல, ஒரு 50 பேர், அதில் ஒரு ஆளுக்கு விசா வரவே இல்லை. அவர் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருந்தார், எல்லாமே டிக்கெட்டு கூட போட்டாங்க, ஆனால் அவர் வந்து லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் விசா ஜென்ரேட்டே ஆகலை, அவரால் வர முடியல. ஸோ யூரோப் ரீஜன் பொறுத்த வரைக்கும் விசா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ராசஸ். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் டாக்குமெண்ட்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு விசா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் டாக்குமெண்ட்ஸ் யாராவது யூரோப் போகிறீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அவங்க என்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க, நேராக உங்களுக்கு கையில் விசாவே வந்துடும். எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே போச்சு, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே எனக்கு கையில் வந்துருச்சு. சூப்பர் சூப்பர். வந்து பெங்களூர் ஆஃபீஸ்லேருந்து டெல்லிக்கு போகுது, அங்கே வெரிஃபை ஆகுது, உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே மெசேஜில் வந்துடும். உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை ஆகிருக்கு, இப்போ வந்து நீங்கள் விசா கொரியரில் அனுப்பியிருக்கோம், எல்லாமே அப்டேட்டாக வரும் உங்களுக்கு. நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை, எல்லாமே மெசேஜில் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும். கரெக்டாக இப்போ கொரியர் எந்த கொரியரில் அனுப்பியிருக்கோன்னு மட்டும் மெசேஜ் வந்துடும். ப்ளூ டாட் வந்துடுச்சு, வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து வேலிடான டாக்குமெண்ட் இல்லை. உங்களை பாஸ்போர்ட், இன்னொன்று சொல்லணும், விசா வந்து உங்களுக்கு செப்பரேட் டாக்குமெண்ட்டாக வராது, உங்கள் பாஸ்போர்ட்லேயே பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, உங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை வாங்கிடுவாங்க அவங்க. ஓகே, என்னடா பாஸ்போர்ட்டை வாங்கிட்டீங்க திரும்ப வருமா அப்படி, அதுதான் என்னோட மைண்ட் செட்டு. ஓகே யூ கேன் கோ அப்படின்னா, பாஸ்போர்ட்டு இட் வில் கம் ஆன் தட் அப்படின்னு சொன்னான். அப்போ பார்த்தா அதில் வந்து விசா ஒட்டி வந்துருந்துச்சு. மற்றதெல்லாம் வந்து பேப்பர் செப்பரேட்டாக வரும்ல, எனக்கு வந்து அது வந்து விசா வந்து பாஸ்போர்ட்லேயே ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க யூரோப் ரீஜனுக்கு வந்து. அதுக்கு முன்னாடி நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டேன், ஸ்டிக்காக இதாண்டா வரும் அப்படின்னாங்க, பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னா. சரி ஓகே, அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இதுவே நிறைய பேர் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்படியா, அதான் ஒரு வீட்டு விடுவாங்க, என்னெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, வீட்டுக்கு அனுப்பு அப்படி. இந்த ஸ்பின்ஜன் அதை எனக்கு கரெக்டாக சொல்லணும்னு தெரியல எனக்கு, அது பேர் அந்த சரி அது பேரை விடுங்க. ஆனால் இதுதான் ப்ரொசீஜர். அந்த விசாக்கு பாருடா, அந்த
இந்த விசாக்கு பேர் வந்து இந்த ஸ்பிஞ்சன் விசா. நீங்க யூரோப் ரீஜன்ல எங்க வேணாலும் போகலாம். அந்த அது visa- நீங்க சொல்ற மாதிரி என்னன்னா ப்ரோ, யூரோப்க்கு தொடர்ந்து 2 வருஷம் நீங்க போய் வந்தீங்கன்னா ம். உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வந்துருமா? அப்ப என்ன ஆயிடுதான்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க விசா எடுத்தா வேலிடிட்டி ரொம்ப ஆமா. இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. இப்போ நான் இப்போ போயிட்டு வந்துட்டேன்ல, எனக்கு இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வந்து விசாங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஆல்ரெடி அவங்களோட ஏன்னா இப்போ வந்து இதெல்லாம் எடுக்கிறாங்க, நம்ம ஆதார் கார்டு மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸு ட்ரக் லார்டுன்னு யூரோப்புக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா பர்ஃபெக்ட் ட்ராவல் இருந்துச்சுன்னா ஹிஸ்ட்ரி, அடுத்த விசாலாம் ஈஸியாக கிடச்சிரும். ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால் யூரோப் யாராச்சும் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் விசா கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் விசா வந்துச்சு. நான் அப்புறம் வீட்டில் சொன்னேன், இந்த மாதிரி விசா வந்துருச்சு போகலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஷீ இஸ் ஆல்சோ ஹாப்பி. அப்புறம் கீர்த்தன் கிட்ட கீர்த்தன் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தார். அந்த விஷயத்தில் கீர்த்தன் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். என்னாச்சு ப்ராசஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் இந்த பார்ட்டே நான் இப்போ யோசிக்கணும். நல்லா ஃபோட்டோ எடுப்பார் அவர். நல்லா எடுப்பான் ப்ரோ. அவன் பிக்சலுக்கு அவ்வளோ எடுத்திருக்கான் ப்ரோ. அப்புறம் ரியல்மிக்கு எடுத்திருக்கான். இந்த மாதிரி நிறைய பிராண்டுக்குலாம் எடுத்திருக்கான். ஆனால் இப்போ அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிஆர் கம்யூனிட்டி மேலே அவர் வந்து இப்போ அவருக்கு டைமே இல்லை. ஃபுல்லு எல்லா நாளும் ட்ராவல் தான் இருக்கிறாரு. அதனால் அவருக்கு டைமே கிடைக்கிறது இல்லை. இருக்கிற டேல எடுத்து போடுற சொன்னார் என்கிட்ட, நான் தெய்யம் போகிறேன் அப்படின்னாரு. ஐயோ அப்போ ஃபயர் போட்டவா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் போகிறேன் வா அப்படின்னாரு. நான் இன்னொரு நாள் உங்கள் கூட வரத்துக்கு பிளான் பண்ணுறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே அப்படி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் ஒரு வாரத்தில் அந்த ஃபோட்டோ போட்டார். ஆமாம், தெர செம ஃபோட்டோ இருந்துச்சு. அப்புறம் வந்து இப்போ டே 1 இப்போ நம்ம நேராக டே 1க்கு போயிடுவோம். நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். ஐயோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்சிடென்ட் சொல்ல வந்துட்டேன் நான். எனக்கு வந்து ஃப்ளைட் வந்து காலையில் 4:30. ஒரு வாரி ஒரு இக்கட்டான டைமிங் அது. எனக்கு 2:30 ப்ரோ. 2:30 கூட எப்படியும் மேனேஜ் பண்ணலாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, தூங்கவே இல்லை ப்ரோ. அதனால நாசமாக போச்சு எனக்கு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ 4:30 மார்னிங் ஃப்ளைட்டா, நான் வந்து 10 o'clock வந்து கிளம்புனேன். நீ பெங்களூர் ஏர்போர்ட் பற்றி உங்களுக்கு தெரியுமே, ஊருக்கு வெளியில் இருக்குது. ஆமாம். ஸோ போகணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 hours எடுக்கும். நான் வந்து ஒரு 10:30க்கு என்னமோ கிளம்பிட்டேன். அப்படியே கிளம்பிட்டீங்களா? 10:30 கிளம்பினா பெங்களூர் டிராஃபிக்ல நீங்கள் 12 o'clock கிளம்புனீங்கன்னா ரோடு கொஞ்சம் இதுவாக இருக்காது? 10:30 கிளம்பி நான் 12:30 தான் போனேன். 4 hours முன்னாடி இருக்கணும்ல. சரி. ஸோ கரெக்டாக எங்கேருந்து தான் வராங்கன்னே தெரில, அவ்வளோ பேர் இருக்காங்க ரோட்டில். ஏன்னா 12:30 தான் டைமு அப்படின்னு. அப்பயும் ஃப்ளைட் டைக்கும் வந்துட்டு தான் இருக்கிறானுங்க. சரி அப்புறம் போயிட்டு 4 hours முன்னாடி இருக்காமல் செக்இன்லாம் முடிச்சுட்டு லக்கேஜெல்லாம் செக் பண்ணிட்டு போனேன். உள்ளே வந்து நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு 2 o'clock நான் ஃப்ரீ ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஒரு 2 hours 2.5 hours கிட்ட இருக்குது. 2 hours இருக்குது போர்டிங்க்கு. கரெக்ட். போர்டிங் மணி நேரம் தான் போட் பண்ணுவோம். எல்லாமே ப்ராசஸ், அந்த செக்கிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஒரு 2 o'clock ஃப்ரீ ஆகிட்டேன். அந்த அது என்ன கேட்டு சொல்லுவாங்க, வெறும் பேக் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கேட்டுக்கிட்டே சுற்றிட்டு இருந்தேன். கேட்டுக்கிட்ட நான் போயிட்டேன். கரெக்டாக 3 o'clock வரைக்கும் எனக்கு நினைப்பு இருக்குது. தூங்கிட்டேன். ஐயோ நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்க, நான் ஃப்ளைட் மிஸ் பண்ணியிருந்தா என்ன அசிங்கமாக இருக்கும் ப்ரோ. நிறைய பேர் தூங்கிடுவாங்க ப்ரோ, பாவமாக இருக்கும். நான் ஆக்சுவலாக உண்மையிலே அந்த டைம் தான் நிறைய கொஞ்சம் டீப் ஸ்லீப் அந்த மாதிரி கொஞ்சம். அது வந்து அதான் சொல்கிறேன், அது ஒரு இக்கட்டான ஃப்ளைட் டைமிங். நம்மளால என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த தூக்கம் வந்துடுது. கரெக்டாக ஒரு 2:55க்கு நான் தூங்கியிருக்கேன். நீங்கள் அங்கே இருக்கிற யாரையாவது பிடிச்சி சக பேசஞ்சரை டம்முன்னு காதுலேயே ஒரு அறைய விட்டுருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? நான் சொல்கிறேன் கேளுங்க. 2:55க்கு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அங்கே இருக்கிற போர்டிங் இது வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோ எடுத்து பேக்கெட்டில் வச்சதோட அப்படியே தூங்கியிருக்கேன். இப்படி சைடில் படுத்தேன், அப்படியே தூங்கியிருக்கேன். அது உட்காந்துட்டே கரெக்டாக இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் தெரியுமா, 3:50 55 அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களே, இந்த இவங்கெல்லாம் எங்க அப்படின்ட்டு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னா கண்டிப்பாக எனக்கு ஃப்ளைட் மிஸ் ஆயிருக்கும். அது ஆக்சுவலாக ஒரு சில ஏர்போர்ட்டில் என்ன ஒன்று சொல்கிறேன், ஒரு சில கேட்டில் மைக்லாம் இருக்காது, பேசுவாங்க இந்த வந்துருங்க அப்படின்னு. ஆனால் அந்த இதில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. கரெக்டாக 1 hour தூங்கியிருக்கேன். எனக்கு தெரியவே இல்லை அந்த 1 hour எப்படி போச்சுன்னே தெரில. நீங்கள் அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிங்க. ஒரு பிராண்ட் வந்து உங்களுக்கு அனுப்புது, ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு அங்கே தூங்கிட்டு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்க. இதோட கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து தூங்குறதுக்கு தனியாக தான் போட்டு கொடுப்பாங்க. தூங்குறதுக்கா? நீ இந்த பிராண்ட் விட்டு வெளியே போயிட்டுருவானுங்க, எல்லாத்தையும் கிளம்பி அப்படின்றேன். உன்னோட திறமைக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கலான்னு பார்த்தா அந்த ஒரு ரெகக்னிஷன் எங்கே போயிருக்கோம். நான் உண்மையிலே அது தூங்கி எழுந்திரிச்சிட்டு உண்மையிலே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா, ஷாமி வாட்ச் மூவ் வாங்கியிருக்கலாம்ல. நான் வாங்கிட்டு ஒரு 4 மணிக்கு அலாரம், நீ அவன் கத்துனானே கத்தலான்னு கையில் நான் வந்து இன்னொன்று சொல்கிறேன். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளைட் டைமிங் இருந்துச்சுன்னா உட்காராதீங்க, ஜஸ்ட் ரொம்ப ரவுண்ட். நான் நடந்து டயர்டாகி ஃப்ளைட்டில் ஏறி தூங்கிடுவேன். அது பெஸ்ட் ஆக்சுவலாக. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ பெட்டர் இல்லை? சும்மா மினிமல் வாக்காவது போங்க, உட்காராதீங்க. ஏன்னா அது ஒரு அன்டைமா இருக்கிறதுனால தூங்கிட்டே இருப்பேன். நடந்து பாடி என்ன ஆகும்னா, நம்ம பாடியில் ஒரு மேஜிக் இருக்குது. என்னன்னா, பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா வாட்டர் பிளட்ல அதிகமாக அனுப்பி என்ன பண்ணணும்னா டெம்பரேச்சர் இது பண்ணும்.
ஸோ அப்போ என்ன ஆகுது, கிட்னி ஒர்க் பண்ணோம், யூரின் வரும். ஆமா, சரியா, தூக்கம் வராது. நடந்துக்கிட்டே இருந்தேனா, நடந்துகிட்டே இருப்பேன். அதனால என்ன ஆயிடும், திரும்ப ரெஸ்ட் ரூமுக்கு மட்டுமே ஒரு 3 மணி நேரத்துல 3-4 தடவை போற மாதிரி ஆயிடும். தண்ணி ஆனால் குடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல மெயினா இது ஏன் பண்றேன்னா, ஃபிளைட்ல வந்து சப்போஸ் ஜன்னல் சீட் ஆசாசியா போட்டீங்க, நீங்க செத்தீங்க. உங்க பக்கத்துல 2 பேர் இருப்பாங்க, அவங்க வேற கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்காங்கன்னு வைங்க, இமேஜின் பண்ணுங்க, சும்மா சொல்றேன். அப்ப என்ன, ஐயா ஒரு நிமிஷம் எனக்கு வழி விடுங்களேன், நான் உச்சா அடிச்சுட்டு வரேன் அப்படின்னா, அது கேட்கறதுக்கு இந்த ஒரு மாதிரி மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கார்னர் சீட் எடுத்துக்கிறது எப்பயுமே கார்னர் தான் ப்ரோ எடுக்கிறேன். ஐயோ இந்த தலைவலி எனக்கு வேணாம்டா, நான் எழுந்து பொறுமை. இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க எழுந்து நடக்கலான்னு பாப்பீங்க, அப்பதான் யாரோ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இதையும் அந்த ஜூஸ் லஞ்ச் எல்லாத்தையும் தள்ளிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. நடக்கிறதுக்கு வழி எல்லாம் பெருசா இருக்காது, அதுக்கு வர்றதுக்கு மட்டும் தான் வழியே இருக்கும். மேலங்களும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து ஐயோ. ஆமா, அது கரெக்டா இவ்வளவுதான் இருக்கும், அந்த வண்டி மட்டும் தான் போக முடியும், நம்மளும் போக முடியாது, அந்த பேசஞ்சர் மேலேயும் ஏற முடியும். அவன் வேற மாதிரி பார்ப்பான். அப்புறம் இது நிறைய சேலஞ்சஸ் இருக்கு ப்ரோ, இதெல்லாம் வந்து பெரிய சேலஞ்சரா டார்ச்சரா இருந்தது. அப்புறம் தூங்கி கரெக்டாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, கரெக்டாக அந்த என்னோட அது ஒரு சொல்லுவாங்கல்ல செக்ஷன் வைஸ் இருக்கும்ல, குரூப். ஆமா குரூப் அந்த குரூப் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஐயோ ஓடுறா போயிட்டு அந்த லைனில் நின்றுட்டு கரெக்டாக 4:30 தானே ஃப்ளைட்டு, ½ hour டைம் இருந்துச்சு. ஸோ நான் அது எந்திரிச்சது இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு லக் நினைச்சு, நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் எழுந்தானா. ஏன்னா அந்த ஒன் தூங்குனது கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. ஆனால் என்னோட கில்ட்டினஸ் எனக்கு ஃப்ளைட்டில் ஏற வரைக்கும் போவே இல்லை. என்ன இப்படி அசிங்கமா போச்சு, எனக்கு என்னையே எனக்கு நினைச்சு ஒரு அசிங்கமா போச்சு, இப்படி தூங்கணும். ஆமா உண்மையில அவ்வளோ டயர்ட் இருந்துச்சு. அன்னைக்கு வேற ஆஃபீஸ் இருந்துச்சு, ஃபுல்லா உட்காந்துட்டு நான் தூங்கக்கூடாதுன்னு நினைச்சு தான் உட்காந்தேன். ஆக்சுவலி அதனால தான் தூங்கிருக்கீங்க. அது என்ன அறியாமலே அந்த தூக்கம் வந்துருக்கு. சம்டைம்ஸ் நாளைக்கு காலைல நான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும், நல்லா தூங்குவேன். அதனால காட்ஸ் கிரேஸ் தான் ஆக்சுவலி. அது நான் கரெக்டாக 4:30 ஃப்ளைட்டு, நம்ம 4 o'clock ஏஞ்சிட்டோமா, கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. போயிட்டு அப்புறம் ஃப்ளைட் ஏறிட்டு ஃப்ளைட்டில் உட்காந்து. ஆனால் இதெல்லாமே ஒரு அனுபவங்க. இல்லை நான் உண்மையிலே சொல்ல இருக்கு, இதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த மிட் நைட் ஃப்ளைட்ஸ் இருக்கிறப்போ தயவு செஞ்சு உட்காராதீங்க, அது உங்களே தெரியாமல் தூங்க வச்சிரும், அப்புறம் ஃப்ளைட் மிஸ் ஆகிடும். இதே மாதிரி ப்ரோ ஒரு தடவை என்னாச்சு, இந்தோனேஷியாவிலேருந்து கிளம்பும்போது அந்த ஃப்ளைட்டில் வந்து 3 பொண்ணுங்க வந்தாங்க. 3 பேருமே சைனீஸ் மாதிரி இருந்தாங்க. பட் தெரில, அங்கே இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் லுக் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா. நார்மலாக தான் ப்ரோ அந்த உள்ளே ஏறி உள்ளே வந்ததுமே டம்முன்னு விழுந்துருச்சு ப்ரோ அந்த பொண்ணு. நான் இங்கே என்னடான்னு கேட்டா, பக்கத்தில் இருக்க பொண்ணு என்னடானா அவளோட ஃப்ரெண்டு போல அலரா. எனக்கு பிறந்ததுன்னா, ஏய் ஏதாவது பெரிய பிரச்சனையோட வந்து வண்டியில் ஏறி இருக்கீங்களாடி. ஏன்னா அப்படிலாம் இல்லை ப்ரோ, போர்வை பார்த்தாத குறை தான், எல்லாத்தையும் போத்திட்டு ஃபுல்லாக ஃபீவர் அந்த மாதிரிலாம். எனக்கு பிறந்ததுன்னா ஏதோ புதுசாக கிளப்பி விடுறாங்கடா, நமக்கு நல்ல நேரம் அமைஞ்சிருக்குடா. நான் உட்காந்துருக்கேன், எனக்கு அடுத்ததுல அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவளால் முடியல, அந்த வேக்ஸ் இருக்குல்ல, வேக்ஸ் தைலம், அதை வேற எடுத்து இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடம்பு சரியில்லை, ஃபுல்லாக உடம்பு சரியில்லை. ஏன்னா மொத்தம் கிட்டத்தட்ட உள்ள வந்து பிளேஸ்ல உட்கார்றதுக்கு முன்னாடி 3 தடவை மயங்கி விழுந்துச்சு. என்னடே இந்த 10 சீட் தள்ளி வரதுக்குள்ள 3 தடவை விழுந்துட்டியம்மா, அம்மா உனக்கு நிஜமே பிரச்சனை இருக்கா இல்லையா, உண்மையே சொல்லு. அப்படிதான் இருக்கவும் வரவே கூடாதுல்ல. எக்ஸாக்ட்லி, எனக்குலாம் பயமாயிடுச்சு ப்ரோ, ஏதாவது புது வியாதியோட நம்ம ஊருக்கு போவோமோ அப்படி இருந்தது எனக்கு. இதெல்லாமும் இருக்கு ப்ரோ, கண்ணு முன்னாடி வந்து போயிருக்குமே, நிறைய வந்துட்டு போச்சு. ஆனால் ஆல்ரெடி எனக்கு கோவிட் வந்துருந்தனால எனக்கு எப்படி இருந்ததுன்னா, பார்த்துக்கலாம்டாடே எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் எடுத்துட்டு வந்து பரப்பி விட்டோம்னா என்ன பண்றது. இன்டர்நேஷனல் ட்ராவலில் இது ஒரு பயம் இருக்கும்டா எப்பயுமே. அது மாதிரி ஃபுட்டு கொடுப்பாங்க. அதில் சில ஏர்லைன்ஸில் ஃபுட்டெல்லாம் சமைச்சோம் நல்லா இருக்கும், சில இதில் வந்து வச்சு செஞ்சிருவாங்க. சில ஏர்லைன்ஸில் தண்ணி கூட நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். நான் போனது வந்து எமிரேட்ஸு. ஸோ அதுலலாம் ராஜபோகமாக நமக்கு இந்த ட்ரிப்பே ஒரு என்ன சொல்கிறது, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்கிறத கேளுங்க, என் சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்து யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஏறிட்டோமா, பெங்களூர் ஃப்ளைட்டே ஏறிட்டோம். துபாயில் வந்து லே ஆஃப் இருந்துச்சு, 3 hours 4 hours இருந்துச்சு. ஸோ துபாயில் நான் அந்த நாளே நான் அந்த ஃப்ளைட்டில் இருக்கேன், ஓகேங்களா. துபாய்லேயே ஒரு 4 hours இருந்துச்சு. நான் அதில் ஏறி ஈவினிங் வந்துட்டு பார்சிலோனா போயிட்டேன். நியூஸ் போடுறான், துபாயில் பாம்பு போட்டிருக்காங்க சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஒரு நாள் அந்த ஒரு 4 hours மேலே இன்னொரு 6 hours எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா நான் துபாயிலே லாக் ஆகிருப்பேன். அங்க இருந்து எங்கால இருந்து யாருக்கு டெர்மினல்னு ஒரு படம் இருந்தது இல்ல, உள்ளே ஒருத்தர் இருப்பான், அந்த மாதிரி எங்கால இருந்து இங்க கொண்டு போடுறாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இறங்கிட்டு நியூஸ் எங்களோட ரூம்மேட் ஒருத்தன் இருந்தான், அவன் காமிக்கிறான், இங்க பாரு துபாய் ஏர்போர்ட்ல பாம்பு போட்டிருக்கான். டேய் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி அதுல ஏறி நான் வந்து இந்த ஏர்போர்ட்ல பாம்பு போட்டதுக்கு அப்புறம் ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. எங்கேயோ வெளியில தானே மக்கள் இருக்க இடம்ல, மக்கள் இருக்க அந்த ஏர்போர்ட் இதுல போட்டாங்க, பில்டிங்ல ஏதோ ஒரு பில்டிங் மேல போட்டாங்க. அதிகமாக சேதாரம் இல்லை, ஆனால் வந்து ஃப்ளைட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல, எதுவுமே அங்கேருந்து வெளியும் போகல உள்ளேயும் வரல.
நான் இப்போ அந்த டைமில் நான் போய் கரெக்டாக இருக்கிற இடத்துல விழுந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் போகிற டைமில் யோசிச்சு பாருங்க. நீங்க அங்கேருந்து வரும்போது டேரக்ட் போட்டாங்களோ? இங்கே மெனி டெக் யூடியூபர்ஸ் வந்து லாக் ஆகிட்டாங்க. கட்டாரில் லாக்கு, அப்புறம் துபாயில் இருந்தவங்களா லாக்கு. அவங்களாம் பார்சிலோனா MWC வரல. அவங்க நெக்ஸ்ட் டே யாரெல்லாம் வந்தாங்க, வருண்லாம் போட்டுருந்தாரு எல்லாருமே லாக். போனார் என்ன வருண், அவரும் லாக். நான் அதை நினச்சிக்கிட்டேன், ஓகே எல்லாமே நமக்கு எட்ஜில் வந்து அப்படி ஏதோ புஷ் பண்ணி அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிறத தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், மெமரபிளா இருக்குல்ல பாப்பாட்ட கதை. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்க, எதுவுமே ஸ்மூத்தாக போய் இந்த கதையெல்லாம் நடந்திருக்காது. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இதே ஒரு படமா எடுக்கலாம் போல, நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணா போதும், இதே சூப்பர் ஸ்டோரியா வரும். எங்காலு வசு தூங்கிட்டு இருப்பாரு, திடீர்னு எழுந்திருப்பாரு, ஃப்ளைட்டில் ஏறுவாரு. ஆனால் அதில் நிஜமா வந்து எமிரேட்ஸ்லாம் வந்து ஃபுட்டு சூப்பராக இருக்குங்க. எமிரேட்ஸ் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன இது பண்ணியிருந்தாங்க ப்ரோ ஃபுட்டில்? ஃபுட்டு வந்து அது நீங்கள் ப்ரொபோஷனாக இருக்கும்ல அந்த மாதிரி ஃபுட்டு. கொஞ்சம் நான் போகும்போது கரெக்டாக என்ன பண்ணாங்க தெரியுமா, அது அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஹிந்து பிரியாணி மீல் அப்படின்னு இருந்தது. என்னோட டைமிங் மார்னிங்ல, ஸோ அதெல்லாம் இல்லை. மார்னிங்க்கு என்ன இருந்துச்சோ அது இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ப்ரொஃபஷனேட்டாக இருந்துச்சு. ஒரு எக்கு அந்த மாதிரி, ப்ரோட்டீன் இவ்வளோ, ஃபைபர் இவ்வளோ, கார்போஹைட்ரேட்ஸ் இவ்வளோ, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் உங்கள் ஃப்ளைட்டில் கொடுப்பாங்கல்ல அது மாதிரி. ஒரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில ஃப்ளைட்டில் தண்ணியே தர மாட்டாங்க, அதான் சொல்லிட்டு இருக்கேன். தண்ணிக்கு வரேன், அது அடுத்த ஸ்டோரி. பார்சிலோனா ஸ்டோரி இருக்கு. இப்போ போயிட்டு பார்சிலோனா லேண்ட் ஆயாச்சு. வெளியே வந்தோம். அந்த எங்களை எப்படி வர சொல்லிட்டாங்கன்னா, நம்ம இப்போ இங்கே ஃபேன் மீட்லாம் போனால் அவங்களே பிக்கப் பண்ணிப்பாங்களே, அங்கே வந்து அப்படி இல்லை, நீங்களே டேரெக்டாக வந்துடுங்க, ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து ஊபர் புக் பண்ணேன். ஊபர் புக் பண்ணோன்னே அங்கே ஒரு இந்தியன் நேம் வந்துச்சு ஊபரில். இந்த முஸ்லீம்ஸ் நேம் மாதிரி வந்துச்சு. சரி அப்போ இந்தியா தான் இருப்பான் அப்படின்னு பார்த்தா அவன் இந்தியா மாதிரி தான் இருந்தான். இறங்கிட்டு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்தான். பெரிய வண்டி தான், அங்கே சின்ன வண்டியெல்லாம் வரதே இல்லை. இந்த டொயோட்டால கொஞ்சம் கால் பண்ணி ஒரு கேட்கலையா ப்ரோ? கால் பண்ணி அதில் எவ்வளோ காட்டுது? அது மாதிரி ஸ்டோரி 10 யூரோ போடுறியா? அதெல்லாம் கேட்கல. வந்தா நீட்டாக அரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் கேட்டேன் எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். பாகிஸ்தான் சொன்னேன். ஸோ பாகிஸ்தான் மெனி பீப்புள்ஸ் அங்கே இருக்கிறாங்க. இருக்காங்க ப்ரோ, யூரோப் நீட்டாக இருக்காங்க, யூகேலையும் இருக்காங்க, நிறைய இடத்துல இருக்காங்க. ஸோ அவன் வந்து அழைச்சிட்டு போயிட்டு கரெக்டாக என்னை போய் ஹோட்டலில் விட்டான். அப்புறம் போனோம். அப்போ தான் அவங்க ஷாமி டீம் அங்கே இருந்தாங்க, வெல்கம் பண்ணாங்க. அவங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. உள்ளே போனப்பறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். உள்ளே போனால் அவங்க கரெக்டாக வெல்கம் பண்ணிட்டு ரூம் கொடுத்தாங்க. ரூம் கொடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்சனல் எக்ஸ்பென்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு. ஆமாம், ஃபுட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா எங்களுக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்கெட்லாம் கொடுத்தாங்க. இந்த ஒரு கலர் பார்க்கணும், அந்த ஆரஞ்சு கலரு எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், இவன் தாண்டாம அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர் கொடுத்தாங்க. ஃபோட்டோலாம் பார்த்தேன். அந்த ஆரஞ்சு கலர் ஜாக்கெட் கொடுத்தாங்க. அதை போய் போட்டுட்டு ஒரு ரூம் போய் பண்ணோம். அப்புறம் தான் என் கூட ஒருத்தன் ரூம் வந்து, நான் வந்து மொராக்கோ கை. அவனை பார்த்தா இந்தியன் மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் இங்கிலீஷ் வந்துச்சு. என் கூட 50 பேர் இருந்தாங்க. நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், நம்ம வந்து இங்கிலீஷை வந்து எவ்வளோ பாராட்டுறோமோ வெளி உலகத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது இங்கிலீஷ்க்கு வந்து அவ்வளோ வேல்யூ இல்லை. என் கூட ஒரு 50 பேர் எக்ஸ்ப்ளோரர் வேறு கண்ட்ரிலேருந்து வந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் தம்க்கு இங்கிலீஷே வரல. எல்லாரும் என்ன பேசினாங்க ப்ரோ? ஸ்பானிஷ். அவங்க லாங்குவேஜ் பேசினாங்க. நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் எப்படி இருக்கோம் அப்படின்னா, இங்கிலீஷ் இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு பெரிய புஷ் இருக்கு இங்கே. ஆமாம். அவங்கவுங்க கண்ட்ரியில் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே வராங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சா நல்லது, இங்கிலீஷ் தெரிஞ்சா நல்லது. நான் அதை பற்றிலாம் சொல்லவே இல்லை. வெளியில் போகிறப்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அடி வாங்க வைக்காதீங்க ஐயா. நான் சொல்கிறேன் புஷ் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்கிறேன். வேறு கண்ட்ரிக்கு இந்தியாவுக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சால் உங்களுக்கு நல்லது தான், அதெல்லாம் தப்பே கிடையாது. இங்கிலீஷ்லாம் கற்றுக்கோங்க, நல்லா பேசுங்க, ஃப்ளூயண்ட்டாக பேசுங்க. ஆனால் வந்து அதுதான் மெயின். நம்ம சொந்த மண் லாங்குவேஜை விட்டுட்டு அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அங்கே வந்து யாருக்குமே இங்கிலீஷ் அவ்வளோ வரல, பட் தே மேனேஜிங். 50 பேர் இருக்காங்க. 50 பேரில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 6-5 பேருக்கு தான் இங்கிலீஷ். எனக்கான என்ன ஒருத்தமாக இருந்துன்னு சொல்கிறேன். இந்த துபாய்க்கு போனது தான் தாமதம், எல்லாம் ஹிந்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு செம கட்டியாக இருந்தது. ஏன்னா அங்கே இருக்கிற ஆளுங்களாம் நம்ம ஆளுங்களா இருக்கு. அராபாக இருக்கும் போது ப்ரோ. ஹிந்தி ப்ரோ அந்த டூரிஸ்ட் கைடு யாருன்னு பார்த்தா பஞ்சாப் சைட்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு, முஸ்லீம் ஒருத்தர். அவர் ஹிந்தி பேசுகிறாரு, அவருக்கு உருது நல்லா வரும் இல்லையா, அவர் பேசுகிறாரு. கூட வந்த கிரியேட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா மொத்தம் 2 பேர் தான் தமிழ் கிரியேட்டர்ஸ். ஒன்று நான், இன்னொன்று அண்ணாச்சி. 2 பேருக்கு தான் தமிழ், மீதி எல்லாரும் வந்து ஹிந்திக்காரங்க. ப்ரோ வந்து இங்கிலீஷ் ஹிந்தி கன்வீனியன்ட்டா ப்ரோ. இல்ல அவர் வந்து பெங்களூர்ல தங்கி இருக்கிறனால அண்ணாச்சிக்கும் ஹிந்தி புரியுது, அவர் ஓரளவுக்கு எல்லாம் டேக்கிள் பண்ணிடுறாரு. அப்ப என்னாச்சு, அந்த பஸ்ல மொத்தம் 25 பேர் இருந்தோம். 25 பேர்ல வந்து ஷாமி டீம்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியுது ஹிந்தி. எனக்கு நான் திரும்பியே சொல்றேன்ப்பா, ஹிந்தி கத்துக்கோங்கன்னு சொல்லி நான் சொல்லப்பா. நான் ஒரு 3 நாள் நான் எப்படி இருந்திருப்பேன்னு சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து ஏதோ பேசுறாங்க, அவர் வந்து கிண்டல் பண்றாரு. நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அவர் சொல்றாரு, இங்க போட்டோ எடுத்தீங்கன்னா பனிஷபிள், அது மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. சரி அந்த ஊர்ல, ஏன்னா
ராயல், அதாவது இந்த ராஜா ஃபேமிலி இருக்கு இல்லையா அங்கெல்லாம், அதுலேருந்து யாராவது ரோட்டில் இருக்கும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது, அவங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களை சேவ் பண்ண முடியும், இல்லாட்டி உங்களை பிஹைண்ட் பார் போட முடியும்லாம் சொல்லி, என்னையா நீ யார் எங்கே இருக்கான்னு எனக்கு எப்படியா தெரியும், என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவனே வெளில வந்து என்னன்னு தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அவருக்கு மேலே சொல்லும்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவனுங்களும் கமெண்ட் பண்ணிட்டு 25 பேர் இருக்கும் இல்லையா, 24 பேரை சிரிக்கிறாங்க, நான் மட்டும் அமைதியாக இருக்கேன். அதான் என்ன கன்வே பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியாது, புரியவே இல்லை. நான் உடனே இவர்கிட்ட கேட்குறேன், என்ன சிரிச்சாங்க அப்படின்னு. இது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருந்ததுங்க. நான் மேனேஜ் பண்ணிட்டேன்னா ஆப்வியஸாக மேனேஜ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு இடத்துல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஒரு இன்ஜினியரை கூட்டு போகிறாங்க, அவரோட திறமைக்காக தான் கூட்டு போகிறாங்க. அந்த திறமையை ஷோ ஆஃப் பண்ணும்போது எல்லாருமே வந்துட்டு கிளாப் தட்ட தான் போகிறாங்க. பட் கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, என் திறமையை நான் காட்டிட முடியுது, வெட்ட வெளிச்சு எல்லாருக்கும் பார்த்தியா நான் இதெல்லாம் பண்ண முடியும்டா அப்படின்னு. ஆனால் நான் இது தாண்டி ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்ல முடியல. அவங்க ஏதாவது என்கிட்ட கேட்க நினைச்சாங்கன்னா என்னன்னு எனக்கு புரியல. இதுதான் எனக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக. ஆக்சுவலாக இதே மாதிரி எனக்கும் நினைச்சு, நான் வந்து அந்த 50 பேர் கூடயும் கம்யூனிகேட் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். நான் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இங்கிலீஷு, நான் போய் இதை அவன்கிட்ட பேசினா அவன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்னத்தை பேசுறதே தெரியல எனக்கு. அந்த மொரோக்கோக்காரங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. அவன் தான் தெய்வமே, நீ வந்தியா சந்தோஷம் இல்லைன்னா நான் பேசாமே செத்து பே பண்ணேன். ஒரு 4-5 பேர் அதாவது ரூம் போடுவாங்கல்ல, அது மாதிரி எனக்கு அவன் வந்தான். அவனுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அவன் இங்கிலீஷ் மேனேஜ் பண்ணிட்டான். அவனை தூக்கி போட்டதுனால எனக்கு நல்லதாக போச்சு. இப்போ யாருக்கும் இங்கிலீஷ் வரலன்னு வச்சுக்கோங்க, நானும் ஒன்றும் பெப்பே தான், எல்லாம் ஆக்ஷன் மொழி தான். அவங்கவுங்க டீமை அவங்கவுங்களே சூஸ் பண்ணிட்டாங்க. சில பேருக்கு நான் வந்து லேட்டாக போனேன், நான் தான் லாஸ்ட்டாக போனேன் நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் ஒருத்தன் தான் வந்தான், அதனால் எனக்கு அவன் மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருந்தான். ஸோ நான் அவன் ரூமில் போயிட்டேன். அவங்க சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, ஈஸ் அ குட் கை கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பழகினப்போ தான் ஈஸ் ரியலி குட் கை ஆக்சுவலி. அவன் ஒரு மாதிரி பிளெண்ட் ப்ரோ. அதில் ஒரு மற்ற ரூமில் இருக்கவங்களா பேக் கை எல்லாருமே இல்லை, அவங்க என்ன சொல்கிறது, அவங்கவுங்க நேரத்தில் கன்வீனியன்ட்டாக ப்ரோ. இல்லை ஃபேக்ட் தான். உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும்ன்றதுக்காக சொல்லியிருக்காங்க முதல்ல. அவனால நீ பேசுறதை புரிஞ்சிக்க முடியும். அவங்கவுங்க லாங்குவேஜில் யார் யார் நியர்பை இருக்காங்களோ, சில கண்ட்ரிலேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. இப்போ இந்தியாவிலேருந்து நான் ஒரு ஆள் தானே போயிருக்கேன். அது மாதிரி இப்போ மொராக்கோன்னா அங்கேருந்து இன்னொருத்தன் வந்திருக்கான். அது மாதிரி 2 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. நம்மளதுல 2 பேர் தான், ஒருத்தர் வீசா வரல, அதனால தான் நம்மால் மட்டும் போயிருந்தாரு. அவர் என்னன்னு தெரியல, அது வந்து வேற கண்ட்ரி பையனுக்கு வீசா வரல, அவனுக்கு வேற ஏதோ ஒரு கண்ட்ரி ஏதோ பேன் பண்ணிட்டாங்க போல இருக்கு அந்த கண்ட்ரிலேருந்து. அதனால அவனுக்கு யூரோப் வீசா கிடைக்கல. அவன் மெசேஜ் பண்ணியிருந்தான் குரூப்பில், அன்ஃபார்ச்சுனேட்லி ஐம் நாட் ஏபிள் டு கம் திஸ் மீட்டப், ஐம் ரியலி மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டிருந்தான். இன்னொரு மீட்டப் அது செலக்ட் பண்ணுறதே பெரிய விஷயம், இந்த மாதிரி வீசா வராமல் போகிறது அதோட கொடுமையான விஷயம். அது ஆப்பர்ச்சுனிட்டி கிட்ட வந்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றதுனே தெரியல, அது மாதிரி ஆக்வர்டா. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாம். அப்புறம் இது வந்து இப்போ டே 1 போச்சு. நைட்டு தான் நான் போயிட்டு லேண்ட் ஆகினேன். நெக்ஸ்ட் டே 1 வந்து லான்ச் இருந்துச்சு. போய் ஃப்ரைடே இறங்கினா 27th தான் லான்ச் இருந்துச்சு. ஆமாம், அன்னைக்கு நீங்கள் அங்கே இருந்தீங்க, வாட்ச் பார்ட்டின்னு போயிருந்தேன். ஆமாம், நீங்கள் இங்கே வாட்ச் பார்ட்டி போயிருந்தீங்களா? சாட்டர்டே வந்து லான்ச் இருந்துச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மார்னிங் ஒரு 2 o'clock லான்ச் இருக்கும் அந்த ஊர் டைம் படி. நீங்கள் எல்லாம் கெட் ரெடி ஆகிடுங்க, வண்டி வரும், உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. மார்னிங் 2 o'clock நைட்டு. ஓகே, ஐ மீன் நைட் இல்லை, மிட் டே. ஆஃப்டர்நூன் 2 வந்து அங்கே நம்மளுக்கு வந்து நைட்டு. நல்லா தூங்குங்க, காலையில் எழுந்திரிங்க, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கோங்க. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி இருந்துச்சு. இல்லை, எல்லா ஹோட்டல்லையும் அது காமன் ப்ரோ, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுத்துட்றாங்க, மீதி நம்ம அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி இருந்துச்சு. போய் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு கொடுமை ப்ரோ, நான் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் வந்து நீங்கள் இந்தியாவை எந்த விஷயத்தில் வேணாலும் இது பண்ணி பேசிக்கோங்க. ஃபுட்டு, வாட்டர் இந்தியாவை பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன ப்ரோ, 200 லிட்டர் வாட்டர் பாட்டில் 350 ரூபா 400 ரூபா ப்ரோ. அதனால தான் விராட் கோலி அங்கே வாங்குறாரு போல. ஐயோ, நீங்கள் அதான் சொல்கிறேன்னு ப்ரோ, எனக்கு அங்கே போய் தான் இந்தியா வந்து எவ்வளோ ஒரு ஃப்ரீடம் பூமி, நினைச்ச இடத்துல ஒன்று கிடைக்க முடியுது. எஸ்பெஷலி வாட்டர் அதை விட்டுருங்க, அது வந்து என்ன சொல்ல எப்பா சும்மா அதையும் வேற என்ன சொல்லுவாங்களே, ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ். அது என்ன எனக்கு அட்மாஸ்பியரோ ஏதோ சொல்லுவாங்களே, அந்த ஒரு ஃப்ரீயா இருக்கிறது. என்ன அட்மாஸ்பியர் தெரியலையே. சரி, ஏங்க பாருங்க, அப்புறம் யாராவது சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க, ஒரு ஜாலியாக சொல்றது, அதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க. அப்புறம் போய் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தேன், நம்ம ஐட்டம் எதுவுமே இல்லை, இருக்காது. ரொட்டி, யோகர்ட் எதுவுமே இல்லைங்கிற. ரொட்டியும் இல்லையா, வெறும் பிரெட் தான். அதான் மாத்தி சொல்லிட்டேன், நம்ம ஊர்ல பிரெட் தான் ரொட்டின்னு வாங்க, அதுதாங்க இருக்கும். அதுவும் என்ன தெரியுமா, டிஃப்ரெண்ட், அந்த யூரோப்லயே டிஃப்ரெண்ட் ரொட்டி இருக்கும். பிரெட் எப்படின்னா சார்கோல் பிரெட்லாம் இருக்கும். பிரெட்லேயே வெரைட்டி இருந்துச்சு, நீங்கள் பிரெட்லேயே வெரைட்டியாக சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் தேன் இருக்கும், ஜாம் இருக்கும், பட்டர் இருக்கும், சால்டட் அன்சால்டட் இருக்கும். தேனில் ஒரு விஷயம் பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்படியே வந்து ராவாக அந்த எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுருந்தாங்க. இப்போ வளர்க்குறாங்கல்ல தேன், அதில் அப்படியே ட்ரே மாதிரி இருக்கும்ல, அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுருந்தாங்க. அப்படியே லீக் ஆகிட்டே இருந்துச்சு அதில். நீங்கள் அதில் அப்படியே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்கள பாராட்டலாம்.
ஃபுல் ரா ஹனி. நம்ம ஊர்லயும் அதே மாதிரி ஒரு செட்டப் வச்சு அதுல ஊத்தி எசன்ஸ் ஊத்தி கொடுத்துருவாங்க. சுகர் சொட்டினே இருக்கும். சுகர் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும் அதுவும். சரி, அதில் அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு எக் இருந்தது. ஸோ நீங்க பிரேக்ஃபாஸ்ட்ல கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் இருந்தது அப்படின்னு. பிரேக்ஃபாஸ்ட்டில் எப்படி எஸ்கேப் பண்ணேன்னா இந்த ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. இன்னொன்று இந்த உப்புமா மாதிரி ஒன்று பண்ணியிருந்தானுங்க. இப்போ என்ன சொல்கிறது, நம்ம பயிருன்னு சொல்லுவோம்ல, ஆமாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐட்டத்தில் பண்ணியிருந்தானுங்க. கொஞ்சம் ராவாக இருந்துச்சு, அதில் கொஞ்சம் பீன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. என்னடா அது நம்ம ஒரு ஐட்டம் மாதிரி இருக்கேன்ட்டு நான் அது ஏன்னா உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எல்லா ஃபோட்டோ நான் கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் பேசுகிறப்ப அப்படியே போடுங்க. அந்த உப்புமா வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். காலையில் அந்த ஒரு எக் இருந்தது, ரா எக் இருந்துச்சு, மீன் பாயில்டு எக்கு, அதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் மேனேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் பஸ் வந்துச்சு, அழைச்சிட்டு போனாங்க லான்ச்சுக்கு. ஈவெண்ட் போயிடுச்சு. அதாவது ஷம்மி 17 அல்ட்ரா லான்ச்சு. ஆமாம், எம்டபிள்யூசியில் லான்ச் ஃப்ளோருக்கு போயிருப்பாங்க. எம்டபிள்யூசி வந்து அதுக்கு அடுத்த நாள் இருந்துச்சு. லான்ச் வேற இடத்துல நடந்துச்சு. அப்போ லான்ச் வந்து வேற பில்டிங் நடந்துச்சு, அது ஒரு வேற பில்டிங்கு. அப்புறம் எம்டபிள்யூசியில் இப்போ பூத்து தான் வச்சுருந்துருப்பாங்க. அந்த லான்ச் இவெண்ட்டுக்கு போனோம். இருக்கிற எல்லா கிரியேட்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க அந்த லான்ச்சில். நம்ம இந்தியன் கிரியேட்டர்ஸ் எல்லாம் குளோபல் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. மைக்கேல் ஃபிஷர்லாம் வந்தார்ல, அவர் எனக்கு யார் மைக்கேல் ஃபிஷர் தெரியல, அவர் மூஞ்ச பார்த்தா தெரிஞ்சிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, கேட்டேங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களை வந்து ஒரு எப்படின்னா, ஆனால் இன்னொன்று ஒன்று சொல்லணும் ப்ரோ, ஷாமியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டிட்டு போகிறாங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் தான் இருப்பீங்க. அதாவது அதுவும் எக்ஸ்ப்ளோரர்ஸ்க்கு வந்து நான் உண்மையிலே அதை பார்த்து மிரண்டு போனேன். எப்படி தெரியுமா, இப்போது லான்ச் ஸ்டேஜ் இருக்குல்ல, இதுதான் ஸ்டேஜ், ஓகேங்களா? இவ்வளோ தான் ஸ்டேஜ். நீங்கள் ஸ்க்ரீன் சினிமா தேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் இருக்கிறது தான் இப்போ நம்ம லான்ச் நடக்கிற இடம். ஃபஸ்ட்டில் வந்து உங்கள் ஷாமி டீம் உட்காந்துருக்காங்க, ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அடுத்து லைக்கா டீம் உட்காந்துருக்காங்க. அதுக்கடுத்து நாங்கள் தான் உட்காந்து எக்ஸ்ப்ளோரர்ஸ். அதுக்கப்புறம் தான் மீடியா பார்ட்னர்ஸ். அப்புறம் தான் எல்லாருமே நீங்கள் எவ்வளோ, ஆனால் அந்த உண்மையிலே பார்ட்னர் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களாடா அப்படின்ட்டு. ஷாமி அஃபிஷியல்ஸ் இருக்காங்க, லைக்காவோட ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க, அதுக்கடுத்து நாங்கள் தான் இருக்கோம். 3வது சீட்டே நாங்கள் தான். நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்காக வேண்டி, ஸோ நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்ற மாதிரி. சரி, இவ்வளோ பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி ஆப் ஒன்று ரெடி பண்ணுறதுல என்ன கம்யூனிட்டி ஆப் வெளியூரில் இருக்குது ப்ரோ, நமக்கு தான் நம்ம ஊரில் பேன் ஆகிடுச்சு ப்ரோ. அதில் வந்து டெய்லி காலையில் சுப்ரபாதம் போடுற மாதிரி நான் போயிட்டு ஃபஸ்ட்டு கரெக்டாக டைம் நோட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு போய் யார் கிளிக் பண்ணுறாங்களோ உங்களுக்கு பாயிண்ட் 100 அந்த மாதிரி வரும். அப்படியா? லாகின் ஃபஸ்ட்டு லாகின் யார் பண்ணுறாங்களோ உங்களுக்கு 100 வரும். டெய்லி நான் எப்படியா இருந்தாலும் F1 ரேஸ் மாதிரி தான் 1000 பேர் வந்து அழுத்த ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக அந்த டைமுக்கு 5:30 வைங்களேன். இப்போ GMT மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம விடிய காலையில் 5:30 வந்து பார்த்தீங்கன்னா அது ரீசெட் ஆகுது அப்படின்னா நான் அப்போ போய் லாகின் பண்ணேன்னா சைனாக்காரன்லேருந்து எல்லாரும் இருப்பானுங்க லாகின்க்கு ரெடியாக இருப்பானுங்க. லாகின் யார் தட்டுறோமோ பாயிண்ட்ஸ். இந்தியாவில் ஒர்க் ஆகுதா அப்போ ப்ரோ? இப்போ எங்கே ப்ரோ? அப்போ கம்யூனிட்டி ஆப்பில் அவ்வளோ ஆக்டிவாக இருந்தது. எனக்கு MIUI ரொம்ப பிடிக்கும், அதனால ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அவங்கள கம்யூனிட்டி ஆப்பில். இப்போதான். அப்புறம் இன்னொரு விஷயம் பண்ண சொன்னாங்க. அதாவது நான் இது வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து சம் வீடியோஸ் எல்லாம் எடுக்க சொன்னாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோரில் செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் எப்படி ஷாமியை வந்து இந்த 17 அல்ட்ராவில் என்ன ஹைலைட்ஸ் பாயிண்ட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் உங்களோட பர்சனலாக வீடியோ எடுத்துகிட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இன்னொரு சொல்கிறாங்க, அவங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது வந்து டிக்டாக்கு. இந்தியாவில் எங்கே இருக்குது டிக்டாக்கு? இதுவும் பேண்டு. நான் சொன்னேன் இந்தியாவில் டிக்டாக் இல்லை, நான் வேணால் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு. டிக்டாக்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைல் இன்னும் பூஸ்ட் ஆகும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஆர் நாட் அவைலபிள், உங்கள் கண்ட்ரியில் இல்லை. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே போடுங்க, பட் எங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா. ஸோ அதனால தான் ஒரு 2-3 வீடியோ எடுத்துகிட்டு அவங்க சொன்னபடி போட்டேன். இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஒரு கேள்வி இருக்குது உங்ககிட்ட. இப்போது ஒருத்தன் வேலை மெனக்கட்டு எனக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்குறான். அவன் ஃபோனை நான் வாங்கியிருக்கேன், அது என்னமோ உண்மை தான். நியாயமாக பார்த்தா அவன் என்னை வந்து பாஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். நான் இல்லைனா அவன் இல்லை, கரெக்ட். என்னன்னா கூட்டு போயிருக்கான். கூட்டு போன இடத்துல அவன் வந்து என்கிட்ட ஒரு சில ரெக்வஸ்ட் வைக்கிறான். என்னன்னா, சிலர் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, திறமை இருக்குது, ஆனால் எல்லாருமே எல்லா இடத்தையும் போய் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் 4 இடத்துக்கு போகும்போது இவ்வளோ வீடியோ போடுறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் எப்படி பேசணும்னா இங்கே கேட்டுக்கோங்க. நான் படுத்து போவேன், நம்மளோட இது என்ன, எதுக்கு வந்தோம், என்ன பார்த்தோம், ஓகே இப்போ ஓகே அங்கே வச்சுட்டாங்க, ஷோ ஃப்ளோர் அங்கே ரெடியாக இருக்குது. நான் யாராவது போவேன், அங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பூத் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பூத்தில் நான் படுக்க நம்மளே பார்த்துருக்காரு. என்ன நேரம் நான் போவேன், அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், நான் வந்துடுவேன். மற்ற கிரியேட்டர் சொல்லலாம் நான் பேசி நீ பார்க்கவே முடியாது. அவங்களும் என்கிட்ட வந்து பேச போகிறாங்களா, நான் வடக்கு கிரியேட்டர்லாம் வந்துட்டு இவன் எப்படி இருக்கீங்க அவனை கேட்க போகிறாங்க. அவனுக்கு என்ன தெரியாது, எனக்கு அவனை தெரியாது. உண்மையிலே எல்லாரும் அவங்க வேர்ல்டில் தான் இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ என்ன ஆகிடுது, அப்படி தான் இருக்குமா? ஆனால் அந்த மாதிரி ஒரு மாதிரி க்ளோஸ்டாக கொஞ்சம் என்னையே நான் வந்து தாழ்த்தி இந்த மாதிரி ஒரு சில தாட்ஸ் இருக்கும். நம்ம அமைதியாக இருக்கணும் வைங்களேன். இவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ எடுக்கிறீங்களா அப்படிலாம் கேட்கும்போது தான் உங்களுக்கு ஓப்பன் அப்பே ஆகும். சிலர் வந்து எடுக்கவே மாட்டாங்க, எபிலிட்டி இருக்கும். இப்போ இவன் வரான், நிரஞ்சன் வரான், நான் கீழே வச்சு அவன் கூட வெறுமனே ஆற்றுன்னு அவனை அனுப்பிட முடியும்.
ஆனா இவன்ட்டு நான் வந்து கேட்கறேன் டே வீடியோ பண்ணலாமாடா, நான் என்ன தெரியுமா சொல்லுவான், என்ன வீடியோ என்ன அப்படின்னு தான் கேட்பான். பொதுவாகவே யாரும் நம்ம மீட் பண்ணா தாட் சடனா ஸ்ட்ரைக் ஆகும். நான் ஒரு டாபிக் போடுறேன், த்ரோ பண்றோம். டேய் இது என்னடா பண்ணலாம் அப்படின்னா உடனே அவன் இதுவாண்ணே வாண்ணே, நான் வந்து அப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது அப்படிங்கிறான். அப்போ என்ன ஆயிடுது, நம்ம லைட்டா கொளுத்தி போடணும், அதை வந்து பிராண்ட் சைட்ல பண்ணுவாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா, இப்போ கிருஷ்ணா ப்ரோ போயிருக்காங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து லைட்டா கொளுத்தி விட்டோம்னா இவர் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிறாரு. இந்த ஷார்ட்ஸ் எடுத்து யூடியூப் ஷார்ட்ஸ் as well as இன்ஸ்டா ரீல்னு போடுறாருன்னு வைப்போம். இது என்ன ஆகுதுன்னா பிராண்டுக்கு ஒரு ஷவுட் அவுட், பிராண்டுக்கு ஒரு ஷவுட் அவுட். இதை வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்களுக்கு தான் அந்த கேள்வி வைக்கிறேன். சிலர் வந்து ஓகேடா இவன் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்லாட்டி பிராண்ட் உங்களுக்காக நீங்க பிராண்டை ட்ரஸ்ட் பண்ணி நீங்க அந்த பொருளை வாங்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து அந்த பொருளை யூட்டிலைஸ் பண்ற திறமை அதிகமா இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான், உங்களை கூட்டிட்டு போய் அவன் வந்து என்ன பண்றான்னா என்டர்டைன் பண்றான், ஒரு பக்கம் அவனுக்கு பெனிஃபிட் இருக்குன்றது தெரிஞ்சுதான் கூட்டு போறானே வைங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா எல்லாருமே எடுத்ததுமே ப்ரொமோட் பண்றான்டா இவன். சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து 400 பீப்புள்ஸ். நான் 400 பீப்புள்ஸ்க்கு ப்ரொமோட் பண்ணி என்ன பண்ண போறேன்? அவங்களோட டார்கெட் 4 மில்லியனாக இருக்கும். உண்மைதான். நான் இந்த விஷயத்துல தான் நான் ஷாமி வந்து சொல்றேன், அவங்க வந்து ரியல் டேலண்ட் இருந்தால் உண்மையிலே வேல்யூ பண்ணுவாங்க. அதை தான் ப்ரோ சொல்றேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எவ்வளவு, என் கூட வர சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே மில்லியன் வச்சிருக்கானுங்க. வரதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களா வரானுங்க. கிஸ்பாட் டெக்கோய் சரி இவங்க தான் வந்து உட்காந்துருவாங்க. அவங்க எல்லாம் பார்த்தா எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. நான் பாருங்க 2.5 லட்சம் பேர் வச்சுட்டு போய் உட்காந்துருப்பேன். அந்த கேங்ல நான் மட்டும். நீங்களே ஒரு வேல்யூவோட சப்ஸ்கிரைபர்ல தான் இருக்கிறீங்க. என்ன எடுத்துக்கோங்க, 400 பீப்புள்ஸ் ப்ரோ, 440 என்னமோ இருக்கு என்னோட அக்கௌண்ட்ல. திறமைக்கு தான் மரியாதை. அதுதான் நான் சொல்றேன். ஷாமியில பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மார்க்கெட்டிங்ல வந்து வேல்யூ பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு ரியலாவே டேலண்ட் இருந்துச்சுன்னா தே வில் ரியலி அப்ரிஷியேட் யூ. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் வேணால் உங்களுக்கு ஷாமி ஃபோன் ஏதாவது வாங்குறீங்கன்னா அவங்க கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணிட்டே இருங்க, தே வில் டெஃபினெட்லி வாட்ச் யூ. அப்புறம் இன்னொரு மேட்டர் என்னன்னா, ரீசெண்டாக ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த பிங்க் லைன் வந்து என்ன பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னீங்களே ப்ரோ, எனக்கு பிங்க் லைன் வந்துருச்சு அந்த மாற்றி தரல அப்படின்னு சொன்னார். என்ன 13 ப்ரோ நான் சொல்லியிருந்தேன், 3 வருஷம் முடிஞ்சிருக்கும். நான் அது ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் 3 வருஷம். ஏன்னா இவன் அப்படியே சாம்சங்கோட பாதை என்னமோ அதே பாதை தான். சாம்சங் என்ன சொல்லுவான்னா கடுப்பேற்றுவான், ஷாமி அந்தளவுக்கு கடுப்பேற்றலை. சாம்சங் கடுப்பேற்றுவான். நம்ம போய் கெஞ்சி கூத்து அடி இல்லாட்டி வேற ஒரு சர்வீஸ் சென்டர் போனால் உடனே ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒரு சர்வீஸ் சென்டர் போனால் உட்காந்து ஐயோ ராமான் இருக்கும். ஆனால் கடைசியில் என்ன ஆகிட்டோம்னா அந்த 500 ரூபாய் 505 ரூபாய் ஏதோ பே பண்ண சொல்லிட்டு மாற்றி கொடுப்பான் சாம்சங்கில். ஷாமிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போனதுமே எல்லா இடத்துலையுமே கிரீட் பண்ணால் தான் செய்கிறாங்க. ஆனால் ஹைலைட் என்னன்னா இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. பிங்க் லைன் வந்தால் ஒரு கதை சொல்கிறான், ஒயிட் லைன் வந்தால் ஒரு கதை சொல்கிறான், க்ரீன் லைன் வந்தால் ஒரு கதை சொல்கிறான். அதெல்லாம் கூட பார்த்துருக்கேன். ப்ளஸ் 3 வருஷம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறான்னா நம்ம ஆளுக்கு கரெக்டாக 3 வருஷமும் 18 நாளாக இருக்குது. ஆமாம், 3 வருஷம் முடிஞ்சதில் அதனால போயிருக்கும். எனக்கு வந்து கரெக்டாக 3 வருஷத்துக்கு 10 நாளுக்கு முன்னாடி வந்துச்சு. இன்வாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு கேட்டான், இன்வாய்ஸ் அனுப்புங்க ப்ரோ அப்படின்னா அனுப்புனேன். ஐயோ இன்னும் 3 வருஷம் ஆகலை அவன் நினச்சிருப்பான், ஐயோ இன்னும் 10 நாள் எஸ்கேப் ஆகிட்டானே, சரி எடுத்துகிட்டு வாங்க டிவைஸை மாற்றி தரேன்ட்டு கரெக்டாக அப்புறம் போனால் மாற்றி கொடுத்தாங்க. ஆனால் பெங்களூர் வந்து பெங்களூர் ப்ரீமியம் கேரில் இருக்குல்ல, அதனால ஏசி. அந்த நண்பருக்கும் எனக்கு அதுதான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நான் அதனால தான் ரிப்ளை போட்டேன், ப்ரோ அது 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சாம்சங்கும் சரி இவனும் சரி ப்ரோ நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் S20 Ultra வச்சுருந்தேன் கரெக்டாக. நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்லேயே இல்லை, எனக்கு இது எவ்வளோ பெயினாக இருக்கும். நான் போகிறேன் அப்போ வந்து என் டிவைஸ் 2 வருஷம் 4 மாதம் ஓல்டு போகிறேன். அப்போ வந்து S20 Ultraக்கு ப்ரோக்ராமே ஓப்பன் ஆகலன்ட்டான். சரியா, S20க்கு இருக்குது, S20 ப்ளஸ்க்கு இருக்குங்கிறான், அல்ட்ராக்கு இல்லைங்கிறான். அப்புறம் என்னாச்சு தெரியுமா, திரும்ப அலைஞ்சிட்டு வெறுத்து போயிட்டு ஃபோனை தூக்கி கீழே வச்சிட்டேன். திரும்ப வந்து என்ன ஆகுது, S20 Ultra இன்க்ளூட் பண்ணிட்டேங்கிறான். நான் அப்போ போகிறேன் எவ்வளோ நாள் கழிச்சு போய் பார்க்குறேன், உங்கள் டிவைஸ் இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சுங்கிறான். எனக்கு இப்போ இருந்ததுன்னா 60 இருக்கு, 5 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு எவ்வளோ காண்டா இருந்தது தெரியுமா. நான் வந்து அவன்கிட்ட கேட்க போகும்போது 2 வருஷம் 2 மாதம் அந்த மாதிரி, 2 வருஷம் 4 மாதம் அந்த மாதிரி. அப்போது வந்து ப்ரோக்ராமில் இல்லைங்கிறான். இன்னும் ஒரு 8 மாதம் 10 மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, S20 Ultraவுக்கு இப்போ மாற்றி தரோம் டிஸ்பிளே லைன். நான் போகிறேன், உனக்கு இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. டேய் நான் உன்கிட்ட 10 மாதம் 8 மாதம் முன்னாடியே வந்தேன், அப்போது ப்ரோக்ராம்லேயே இல்லைன்ற, இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ ப்ரோக்ராமில் இருக்குங்கிற. நான் வரேன் இப்போ பார்த்தா நீ வந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்கிற. நீ எனக்கு புரியல, நீ எப்படா என்னை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு ஏதாவது கண்டுபிடிப்பியாடா அப்படி இருந்தது. ஸோ இது வந்து எல்லா பிராண்டுமே இந்த மிஸ்டேக்கை பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இடத்துல தான் விவோ, ஐக்கூ, ஓப்போ, இவன் ரியல்மி, OnePlus நிஜமாவே ஸ்கோர் பண்றாங்க. சர்வீஸ் பயங்கரமா அந்த இடத்துல வேற லெவல். மல்டிபிள் டைம்ஸ் மாத்தி கொடுப்பாங்க. நான் இது வந்து 100% நிறைய வீடியோல அதுக்கு தான் சொல்லிட்டே இருக்கேன். இது திரும்ப ஏன் பதிய வைக்கிறேன்னா, மொத்தம் ஷாமி ஃபோன் 3 வருஷத்துக்கு மேல ஆகி லைன் விழுந்ததுன்னா மாத்தி தர மாட்டாங்க. ஆமா, மாத்தி தர மாட்டாங்க. இது வந்து பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் தான். நெகட்டிவான ஒரு விஷயம் தான். ஆனா மாத்தி தர மாட்டாங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பாட்டுக்கு கஷ்டப்பட்டு அப்புறம் இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி சர்வீஸ் சென்டர் இருக்கும், டிக்கெட் போட்டு போயிட்டு மாத்தி தர மாட்டான். அதெல்லாம் முன்னாடியே செக் பண்ணிக்கிறது நல்லது. உங்க டிவைஸோட ஏஜ் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் பண்ணிருக்கேன். டூப்ளிகேட் டிஸ்பிளே போடுறது பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். வெளில போயிட்டு LCD பேனல் தான் போடுறது. ஏன்னா இப்போ ஒரு ஐஃபோன் நான் பார்த்தேன் 15 Pro Max 40,000 போட்டுருந்துச்சுன்னு சொன்னீங்களே. 15 Pro Max 40,000. 15 Pro Max 40,000. 15 Proவே எனக்கு கிடைக்காதேடா, அதுவே 60,000 கிட்ட சொல்றாங்களேடான்னு இருந்தது.
பார்த்தா டிஸ்பிளே மட்டும் டூப்ளிகேட் எல்சிடி பேனல். சும்மா டிவைஸ் ஆன் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுருந்துருப்பாங்க. அவங்க டேட்டா பேக்கப் எடுக்கிறதுக்காக பண்ணாங்களாம், அதுக்கப்புறம் வந்து வித்துட்டாங்க. வேஸ்ட்டு தான் ப்ரோ. 100% ப்ரோ. அப்போ அந்த ப்ரோமோஷன் டிஸ்பிளேவே கிடைக்காது. அப்புறம் எதுக்கு அது? அது முதல்ல அம்மளோடும் இல்லை ஓலோடும் இல்லை எதுவும் இல்லை, ஆன் பண்ணுறதுக்கு வேண்டி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுது இதுதாங்க. இப்போ நீங்களும் வந்து 13 ப்ரோக்கு டிஸ்பிளே மாற்றுறீங்கன்னே வைப்போம், இருக்கலே லீஸ்ட் பாசிபிள் எனக்கு தெரிஞ்சு 18,000 செலவாகும் 13 ப்ரோக்கு டிஸ்பிளே. எனக்கு தெரிஞ்சு இப்போ அது வந்து டிவைஸ் லான்ச் ஆகி கரெக்டாக 3 வருஷம் கிராஸ் ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் யார் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி நீங்கள் வாங்கின டேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா நீங்கள் சர்வே ஆகிறதுக்கு. இன்னொரு மேட்டர் இருக்குது ப்ரோ, அதுக்கு தான் நான் திரும்பியும் சஜஸ்ட் பண்ண எல்லாருக்கும். இந்த மாதிரியான டிவைசஸ் பற்றி பேசும்போது இப்போ Xiaomi 12 ப்ரோவாக இருக்கட்டும் இல்லாட்டி Xiaomi 13 ப்ரோவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டிவைஸ் வந்து இனிமேல் ஆஃப்டர் இதில் செகண்ட்ஸ் மார்க்கெட்லேயே வாங்காதீங்க. வாங்கினா கொஞ்சம் ரீசெண்ட் டிவைஸ் வாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு Xiaomi 14 பிரச்சனை வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை, ஏன்னா அதெல்லாம் வேற பேனல். 14 அதுக்கப்புறம் பேனல்லாம் மாறிடுச்சு. இப்போ 15 14 அந்த மாதிரி யாருமே இல்லை ப்ரோ. 13 ப்ரோக்கு தான் ப்ரோ கடைசி, அதுவும் லேட்டாக தான் வருது ப்ரோ. 13 ரொம்ப லேட். 12 ப்ரோ கூட 1.5 வருஷம் 2 வருஷத்துல வந்துடும். ஏன்னா 8 Gen 1 பாராட்டலாம், அதுக்கு சீக்கிரமே அக்ரிவேட் பண்ணி கோட் போட்டு விட்டுரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 13 ப்ரோ தான், அதுக்கப்புறம் எந்த டிவைஸ்லையுமே வரல. இல்லை இப்போ யாரும் வாங்கிடாதீங்க. அதனால தான் சொல்கிறேன், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாதீங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு. 13 ப்ரோக்கு நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாக ஃபைல் வச்சிருந்தேன்டா, ஃபுல்லாக பேக்கப் எடுத்துட்டு 13 ப்ரோ அப்டேட் பண்ணேன். கிளாஸ் ஸ்மூத்னஸ் இப்போ அது பிரீமியம் கேட்டகரியில இருக்கு. மேபி ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ. 2.2ல இருந்தது ப்ரோ. ஐப்ரோஸ் 2.2ல சிம்மே போடாம 1.5 நாள்ல செத்துறோம்டா. சிம்மே போடாம 1.5 நாள் 2 நாள்ல செத்துறோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல டாக்குமெண்ட் பண்ணேன். எஸ்ஆர்கே பாவமா இருக்கும். சிம் எல்லாம் போட செத்தாவன். ஒரு நாளைக்கு ஒரு சார்ஜ் பண்ணா அந்த பவர் பட்டன் வேலை செய்யல வர. அவன்லாம் வந்து டக்கு டக்குன்னு சார்ஜ் போட்டே இருப்பான். 3% செத்து போச்சுனா வேக் ஆகாது. எப்படி ஆன் பண்ணுவீங்க? எப்படி என் வைஃப் யூஸ் பண்ற அந்த மாதிரி எதுமே சொல்ல. அங்க தான் ட்விஸ்ட். 2.2ல ஆச்சு, எனக்கும் ஆச்சு. 3க்கு இப்ப மாத்தனல்ல, ரீசெட் பண்ணல நான் இன்னும். டிவைஸை ரீசெட்டே பண்ணல. உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அன்னைக்கு அதனால தான் போட்டிருந்தேன். அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் கிண்டலா இதுல ட்விட்டர்ல போட்டேன். 9500 ஃபைல்ஸ் 15 அல்ட்ராவோட அதுல இருந்தது. அப்படியே அப்லோட் போட்டு விட்டேன். போட்டுட்டு இதுல 168 ஜிபிக்கு டெலீட் பண்ணேன். இப்போ அப்டேட் பண்ணேன். 3 வந்ததும் ஃபோன் தலையில மாறிடுச்சு. சிம் கார்டு போட்டு யூஸ் பண்றேன். நல்லா இருக்கு. அதுவும் இத்து போன பிஎஸ்என்எல் போட்டிருக்கேன். ஒன்னாகல 3 நாள் 4 நாள் பேட்டரி நிக்குது. ஆனா நான் ஒன்னு கேக்குறேன், கேமரா டவுன் கிரேட் ஆயிட்டு தானே? கேமரா வந்து முதல்ல டவுன் கிரேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப பெயின். இதுக்கு தான் நீங்க எந்த ஆனா என்ன டெஸ்ட்னு சொல்றேன். பிரைமரி சென்சார் செமையா இருக்கு. இப்பயும் பிரைமரி சென்சார் காலியாயிருச்சு. டெலிஃபோட்டோல என்ன ஆயிடுச்சுன்னா நாய்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இப்போ முன்னால நாய்ஸே இருக்காது. ஏன்னா நானே எடுத்திருக்கேன் டெலிஃபோட்டோல வந்து மேக்ரோலாம் எடுத்திருக்கேன். இப்பயும் மேக்ரோ எடுத்தேன். மேக்ரோ வந்து ஃபோக்கஸ் ஆகுதா நல்லா வருதானா? எஸ் வருது. ஆனா எப்படின்னா இனிஷியல் டே 1ல எடுத்த மாதிரி இல்ல. நான் அதை கம்ப்ளீட், ஏன்னா நான் அந்த டிவைஸ் நான் தானே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டேக்கு இருக்கிற டிவைஸ்க்கு இப்போ இருக்கிற டிவைஸ்க்கு தலையில எந்த ஃபோட்டோஸே இருக்கு. அதனால எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. நான் அதை பார்த்து ஆனா இது நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு இதுதான் புரியல. 13 ப்ரோல இப்படி மாதிரி இருக்கா, 14 அப்படி இல்ல. இந்த மாதிரில வரும் வெயிட் பண்ணி. அதே ஐப்ரோஸ் 3 போட்டு எங்க ஆளு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதுல போட்டோ எடுத்து பார்த்தா நல்லா இருக்கு. வேற வைத்தறிச்சலா இருக்கு. ஒரு வருஷம் டைம் இருக்குல்ல. 4 வரட்டும். இப்போ எல்லாரும் அவேர் ஆயிட்டாங்க. இப்போ 4ல நீ குறைச்சு விட்டேன்னு வையா, அருவாள் எடுத்துட்டு போவோம். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சரி ப்ரோ, எங்க விட்டோம் கதையை? அதான் நீங்க அங்க போனீங்க, ஈவென்ட் லான்ச்சுக்கு போனோம். நல்ல ராஜ மரியாதை. எக்ஸ்ப்ளோரர்ஸ்னாலே மாஸ். எக்ஸ்ப்ளோரர்ஸ்க்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு தான் வந்து Xiaomi அஃபிஷியலுக்கு அடுத்தது லைக் அஃபிஷியல்ஸ், அடுத்தது நாங்க தான். அதுக்கப்புறம் தான் எவனா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தான் சீட்டே போட்டு இருந்துச்சு. அதுக்கலாம்டா அப்படியே லைனாக உட்காந்துருக்கோம். ஆரஞ்சு கலர்ல ஃபுல்லா அப்படியே 2 ரோ நல்லா இருந்துச்சு ட்ரீட்மெண்ட்டு. அப்புறம் லான்ச் பார்த்தோம். அப்புறமா ஒன்று சொல்றேன், இவங்க லான்ச் எப்படி பண்றாங்க தெரியுமா? பின்னாடி ஒரு டிஸ்பிளே ஓடிட்டு இருக்கு. ப்ராம்ப்ட் தானே ப்ரோ? அதை வச்சு தான் அவங்க ப்ரெஸ் பண்றாங்க. ஆமா, முன்னாடி இருக்கும். அது பிரஸ் இங்க இருக்கும், அப்படி இல்லனா அங்க இருக்கும். நார்மலா எப்படினா ஸ்டேஜ் பக்கத்துல ஒன்று இருக்கும்டா, அப்படி இல்லனா வந்து பின்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அங்க இருந்து அங்க இருக்கும். ரொம்ப நாளா நினைச்சேன் நீங்க எப்படி கரெக்டா பேசுறாங்க உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும். எல்லா கிரியேட்டர்ஸுமே ப்ராம்ப்டோட தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கேமரா இருக்கும் ப்ரோ. இதுல பெரிய சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம இப்போ இந்தியாலயே பெரிய சேனல்ஸ்லாம் இருக்கு. 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன்னா இங்க கேமரா இருக்கும். கேமராமேன் இருப்பாங்க அவங்க டீம்லயே. பின்னாடி பெரிய ஸ்கிரீன் இருக்கும். 55 இன்ச் டிவில ஸ்கிரிப்ட் ஓடிட்டு இருக்கும். நான் அதான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் எப்படி லான்ச் பண்ணுறாங்க யாரும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குல்ல. சில பேர் என்ன மாதிரி கூட க்யூரியாசிட்டியாக இருப்பாங்க, இவங்க எப்படி கரெக்டாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே முன்னாடியே கைட்லைன்ஸ் இருக்கும், இந்த டைமில் டிக் பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்ட்டு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா பார்த்து பேசுகிற மாதிரியே இருக்கும். இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னா, அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நான் Xiaomi 17 Ultra பற்றி பேசுகிறேன்னு வைப்போம். Xiaomi 17 Ultra will be one of the best Ultra in 2026 and the 1-inch sensor comes with low fig. அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கையில் அதை எதிர்க்கும். இப்படி வந்து அதாவது அவங்க ஜெஸ்டரோட சேர்ந்து வருவாங்க. எப்படின்னா திஸ் லோ ஃபிக் டெக்னாலஜிஸ் ஆக்சுவலி இப்படி பார்த்துட்டு இப்படி வருவாங்க. அப்போ இப்படி பார்த்துட்டு வரும்போது அங்கே அடுத்த பாயிண்ட் என்னன்றதை பார்த்துருவாங்க. இங்கே அப்படி அழுத்துவாங்க, அடுத்து மூவ் ஆகும். இங்கே பின்னாடி ஸ்லைடு மூவ் ஆகும், அடுத்த பாயிண்ட்டுக்கு போவாங்க. இதில் என்ன ஹைலைட்னா
இல்ல திறமை தான். பிரசன்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். திறமை தான். ஏன்னா பிரசன்டர் நல்லா இல்லைன்னா அது சொதப்பிடும். இப்ப என்ன மாதிரி தான் கொண்டு போய் விட்டாங்கன்னா 100% காலி. அப்படிலாம் இல்ல, பழகி எல்லாருக்குமே தெரியாது. சந்தீப்லாம் என்கிட்ட எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா சொல்லுவேன். எல்லாருமே ஒன்னா தானே, ரொம்ப வருஷமா. சந்தீப் வந்து என்னோட ஜூனியர் மாதிரி தான் ப்ரோ. ஆனா செம மண்டகாரன். சரியா, நம்ம போனர்னால ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்து கண்டென்ட் கிரியேஷன் சைடு. ஸோ சந்தீப் செம ஓப்பன் மைண்டட். எனக்கு அதனால தான் சந்தீப் ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசுவான். அவன் வந்து அதனால தான் இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு பேசுறாள். அவன் பட்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது அவனும் சொல்லுவான், ஐயோ சிவா நீ வேற, இப்போ ஈவெண்ட் நடக்க போதா 3-4 ரிஹர்சல் போவோம். ரிஹர்சல் போயிட்டே இருப்பாங்க. இப்போ 10:30 லான்ச்னா 10 o'clock ஒரு ரிஹர்சல் போயிட்டு இருக்கும் எல்லாருக்குமே. கரெக்டாக பண்ணுறோமான்னு. இப்போ நான் நினைப்பேன், முன்னெல்லாம் நான் நினைப்பேங்க சீரியஸா, இப்போ என்ன வந்து நோக்கியா பற்றி பேசுவேன்னா ஸ்டேஜில் ஏறி பேச ஆரம்பிச்சேன்னு உன் சோக கதை யார் கேட்க இங்கே வந்தான மாதிரி ஆகும். அதையும் நம்ம யோசிக்கணும். என் மைண்டில் எப்படி வந்துருமா, நான் சாமியாக கனெக்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நோக்கியா ஃபோன்லேருந்து அப்படி இப்படி பண்ணிட்டு வருவேன். அங்கே என்ன ஒன்றா வந்திருக்கிற எல்லாருக்குமே டைம் இஸ் ப்ரீஷியஸ். நான் அவளை கதை சொல்கிறதெல்லாம் கரெக்டு. சரியா, மீடியா பர்சன்லாம் வந்திருக்கான். அவன் இந்த ஈவெண்ட் கவர் பண்ணிட்டு அடுத்த ஈவெண்ட்டுக்கு போனோம். நான் வந்து கதையாக பேசிட்டு இருந்தேன்னு வைங்களா, அடுத்த தடவை வரவே மாட்டானுங்க. அதனால ரொம்ப ஸ்கிரிப்டடாக ஒருத்தருக்கு 5 நிமிஷம் டைம் அந்த மாதிரியான ஸ்டேஜ் பிரசன்ஸ் கொடுத்து அதுக்கான பாயிண்ட்ஸ் போட்டுருப்பாங்க. பர்ஃபெக்ட்டா முடிச்சுப்பாங்க. இந்த வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் கூட குயிக்கா போயிருக்கு. குயிக்கா தான் இருந்தது. எதுவுமே வந்து ரொம்ப குயிக்கா இருந்தது. ஏன்னா இது வந்து லாஸ்ட் இயர் பிரைஸ் தான். ஆமா, அப்படியே 15 ரன் லான்ச் பண்ணாங்க. அங்க இங்க இல்ல, அங்க வந்து 1499 euros இருந்துச்சு லாஸ்ட் இயர் பிரைஸ். ஆனா அங்க ஒர்த் ப்ரோ. அது அங்க ஒர்த்து. அடுத்த சம்பவத்தையும் சொல்லுவோம். சைனாவை பத்தி எல்லாரும் கண் வச்சுனே இருந்தோம். அப்படி அவங்கயும் ஏத்தி விட்டானுங்க. எல்லா பிரைஸையும் ஏத்திட்டானுங்க. அவனுங்க கிட்ட பிரைஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி ஒரே வயிற்றுச்சலா இருந்தது. இப்ப அவனுக்கும் ஏத்தி அவனையும் உரமா குறைச்சிட்டாங்க. யூரோப் மட்டும் தான் இப்போ அதே பிரைஸ். யூரோப்ல அதே பிரைஸ்னா அப்படி இல்லடா. டாலரோட இது வந்து டக்குனங்களாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சைனால டாலரோட வந்து டக்குனு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா அவங்களே மேனுஃபேக்சர் பண்றாங்கல்ல, அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால இப்ப அங்க லேட்டா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. யூரோப்ல இந்தியாவில நிலைமை என்னன்னா, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் 100 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா மாற ஆரம்பிச்சிடும். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் 200 வந்து நம்மள பிச்சை எடுத்துட்டு இருப்போம். அந்த எல்லாம் எகிரிடும். அதனால தான் சொல்றாங்க செல்ஃப் சஸ்டைனபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். நான் இன்னைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ அதுதான் ப்ரோ பண்ணேன். என்னன்னா, டாலர்லாம் இல்லை ப்ரோ, அது ஏதோ பண்ணிட்டு போறானுங்க. இந்த பிரான்ஸ்ல என்ன பண்ணி வச்சிருக்கானுங்களான்னா, விண்டோஸ் கிடையாது இனிமேல் லினக்ஸ். கிருஷ்ணா கூட போட்டுருந்தானே. அப்படியா? விண்டோஸ் கிடையாது இனிமேல் லினக்ஸ். அவங்கள ஃபுல்லா லினக்ஸ் மூவ் ஆறாங்களாம். கவர்மெண்ட் பிசி எல்லாமே விண்டோஸே வேணாண்டா. விண்டோஸ்னா என்னது, அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு அந்த சாஃப்ட்வேருக்கு. அவனுக்கு லயபிளா மாறிடுறோம். நாளைக்கு அவன் வந்துட்டு உங்களோட எல்லா ஆப்ரேஷன்ஸையுமே நான் வந்து ஷட் பண்ணுவேன். ஓப்பன் சோர்ஸ்ல anybody can access, anybody can cook over that. உங்களுக்கு என்ன கொடுத்துருவேன்னா, அரிசி பருப்பு எல்லாமே கொடுத்துருவேன். நீங்க சமைப்பீங்க. அவன் என்ன பண்ணுவானா, பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே ரெடியா கொடுப்பான், ஃப்ரீஸ் பண்ணி ஆயில போட்டு எடுமச்சான் அப்படின்ட்டுருவான். ஸோ இதுல மாத்தி கொடுக்குறதுனால என்ன ஆயிடுது, இவங்க ரொம்ப லயபிளா ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அந்த மாதிரி மாறுறாங்க. இது வந்து நான் அப்பதான் சொன்னேன், நாங்க பேசிட்டு இருந்தோம். ஷாமிக்கே இதுதான் சேர்த்து சொல்றேன். இப்போ சந்தீப் வந்து மார்க்கெட்டிங் ஹெட்டா இருக்கான். அனுஜ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஃபுல்லா மேல ஹெட்டா இருக்காங்க. இன்னொரு சந்தீப்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் மொத்தத்துக்கும் ஹெட். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்லயே இருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட நான் போய் கேட்குறேன், ஐயா நம்மளாம் இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியாவில் வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு யூஐ இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இவங்களுக்கே எப்படி இருக்கணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்க, இது ஒரு சைனா கம்பெனி, அந்த கம்பெனிக்கு இந்தியன் டிவிஷனுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன், நான் போய் ப்ரொப்போஸ் பண்ணால் உடனே ஏற்றுப்பாங்கன்னா நான் அதை ப்ரொப்போஸ் பண்ண மாட்டேன்னு கிடையாது. ஏன்னா நான் என் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமாடா, இவங்க எல்லாருக்குமே ஆர்ஜின் ஓஎஸாக இருக்கட்டும், கலர் ஓஎஸாக இருக்கட்டும், ஹைப்பர் ஓஎஸாக இருக்கட்டும், எதுக்கு கண்ட்ரோல் சென்டர்? ஏஓஎஸ்பியில் இருக்கலே சிம்பிளாக இருந்தது. சரி, எம்ஐயூஐலேயே ரெண்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்க. கண்ட்ரோல் சென்டர் வந்த புதுசில் கிளாசிக்கு கண்ட்ரோல் சென்டர் கொடுத்தீங்க. எதுக்கு வெறும் கண்ட்ரோல் சென்டர்? ஒரு கேள்வி வருது இல்ல. சரி, எதுக்கு ஐபோன் மாதிரியே பேஜ் லேஅவுட் எதுக்கு? அப்போ சைனால இருக்கிற மக்கள் வந்து மோர் அப்சஸ்ட் ஆன் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். அப்போ அவங்களை கன்வெர்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அந்த சேம் வீடு மாதிரியான ஃபீல் கொடுக்கணும். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு நான் வர வைக்கிறேன், உன் வீட்டில் நீ கம்ஃபர்டபுளா இருக்கிறியா, அதே மாதிரியான கம்ஃபர்ட் வந்து என் ஹோட்டலில் கிடைக்கும்னு சொன்னோன்னே வந்துருவாங்க யாரும். அதே மாதிரி ஐஃபோனில் இருக்கியா, வா இங்கே ஆண்ட்ராய்டுக்கு வந்தாலும் நீ கம்ஃபர்டபுளா இருப்பேன்னு சொன்னோன்னே வந்துருவான். ஏன் கேட்பான், எனக்கு இங்கே பேஜ்லாம் பிடிச்சிருக்கடா, எனக்கு இந்த கண்ட்ரோல் சென்டர் பிடிச்சிருக்கடா, அதெல்லாம் தானே இங்கே இருக்குவா, ஓஎஸ் தான் வேற, ட்ரை பண்ணி பாரு ஒரு வாட்டி. எனக்கு என்னன்னா, டே நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லடா, எனக்கு வேற ஃபிளேவர் கொடுங்கடா அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியப்பட அப்படின்னு. அப்போ இதே அந்த பக்கம் பார்க்குறேன், பிக்சலுக்கு பார்க்குறேன், யோ இனி அது கூகுள் அசிஸ்டன்ட் வேற லெவலில் இருக்கியா, ஹோட்டல்லாம் புக் பண்ணுமா, யூஎஸ்ல பண்ணும், அப்போ இங்கே என்ன பண்ணும், இங்கே ஒன்றும் பண்ணாது போ. அப்போ எனக்கு எப்படி ஆயிடுதுன்னா, அவன் ஊருக்கு அவனு பண்ணுறான். அமெரிக்கன்ஸ்க்கு வந்து அமெரிக்காவில் ஆப்பிளும் கூகுளும் ஒர்க் பண்ணுறாங்க, ஓகே. சைனீஸ்க்காக சைனாவில் ஷாமி, ஓப்போ, விவோ எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஓகே. இந்தியாவுக்கு யாரும் ஒர்க் பண்ணுவீங்க? மைக்ரோமேக்ஸ் இருக்கானா, அவனே அந்த ஆர்நெட்டி வச்சுட்டு இன்னும் உட்காந்துருக்கான். அப்போ இதுதான் ப்ரோ பிரச்சனைங்கிறேன். இப்போ இந்த ஃப்ரான்ஸோட மூவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போயாவது நம்ம எதாவது பண்ணணும். ஃப்ரான்ஸ் வந்து எப்படி யோசிக்கிறான், ஓப்பன் சோர்ஸ்க்கு நான் போகிறேன், அமெரிக்காவை நம்பி இருக்கிறனால தான் நான் மாட்டிக்கிறேன், அவன் என்ன சொன்னாலும் நான் அதை செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்மளை சார்ந்தே நம்ம இருக்கணும், செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மூவ் வந்து இந்த இடத்துல தான் தோண ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் இப்போ சொல்கிற பாயிண்ட்டும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் ப்ரோ, அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் 17 Ultra லான்ச் முடிஞ்சிருச்சு, எல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். லாஸ்ட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, காரோட ப்ரோமோ அங்கே வந்துச்சு பாருங்க. அங்கே அந்த இடமே ஒரு மாதிரி ஆரவாரம் வைப் ஆயிடுச்சு, செம்ம வைப்பு. தெர் இஸ் ஒன் மோர் திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே போட்டாங்க.
அப்பயே தெரிஞ்சு போச்சு ம். ஓகே ஏதோ பெருசாக பண்ணுறாங்க போல அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு ஐடியாவே இல்லை அது என்ன, பின்னாடி மட்டும்தான் டிஸ்பிளே மாதிரி இருந்துச்சு, அது மட்டும்தான் சந்தீப் போட்டிருந்தாரு. என்னவா இருக்கும், ஏதோ ஃபோனோட பேட்டர்னாக இருக்குமா அப்படின்ட்டு. காரணம் யாரும் எதிர்பார்க்க, பேக் டோர்ல வந்து ஏதோ கலர் லைட் வச்சிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஏதோ ஃபோன் ரிலேட்டடாக அது ஃபோன் மாதிரி தான் இருந்துச்சு. சரி பார்த்தா அப்படி அவர் வந்தார் அங்கேருந்து, அந்த காரோட சூப்பர் ஹெட்டு அவர் தான் அங்கே டிசைன் மேன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு கார் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட டிசைன் வைஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். லாஸ்ட்டில் ஒரு ப்ரோமோ ஒன்று போட்டாங்க, அப்படியே ஃபயராக இருந்தது அந்த ப்ரோமோ, அப்படியே பார்த்து தெரிச்சிட்டாங்க. எங்க அப்புறம் கடைசியில பார்த்தா பூத்துல கார் நிக்குது. இன்னொன்று சொன்னாங்க, திஸ் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் எம்டபிள்யூசின்னாங்க. தெரிச்சிட்டாங்க எல்லாரும். ஏ என்னடா இதையும் கொண்டு வந்து இங்க வச்சிட்டீங்களாடா? அப்படியா, போ நல்ல ப்ரோட்டோடைப் தானே அது. ப்ரோட்டோடைப்னா கேமிங்கில் வருது போகுது. ஆ. இப்போ அது வந்து கேமிங் பண்ணியிருக்கு. ஜிடிங்கிறது வந்து ஒரு கேமிங் கன்சோல் மாதிரி, அதில் இந்த கார் நீங்கள் வந்துடும். அஃபிஷியலாக ஆல்ரெடி ரோல் அவுட் எஸ்யூ அல்ட்ராவே கேமிங்லாம் இருக்கு ப்ரோ. கேமிங்லாம் வருது. அது வந்து ரோடுக்கும் வரும். இந்த கார் வந்து ஒன்லி ஃபார் கேம். ஆனா காரு ஐயோ, நான் எம்டிஎல்சியில் பார்த்து மிரண்டுட்டேன். சரியா எனக்கு அந்த சரி கோனைஸ்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இப்ப ரீசெண்டா. அது என்ன ப்ரோ அது? செம ப்ரோ, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டும் விடுறது இல்லை, எல்லாத்துலயும் இறங்குடா. செம கிரேசியா இருந்தது. நம்ம ஊர் கரன்சிக்கு செக் பண்ணி பார்த்தேன் உடனே 80 ருபீஸ்க்கு அந்த கோனு குவாலிட்டியா செம குவாலிட்டியா இருக்கும்னு ப்ராமிஸ் பண்றாங்க. அப்புறம் கார் வந்துச்சு. அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்லணும், அந்த மீட்டப்ல தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ல தான் வந்து நான் சந்தீப்பையும் கௌதமையும் பார்க்குறேன். கௌரவ் தானே கௌதம் தானே அவர் வந்தார். கீர்த்தன் வந்து சொல்லிட்டு இருந்தார், நான் உனக்கு வந்து டிவைஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன், முடிஞ்சால் அவங்க 2 பேரையும் மீட் பண்ணி வாங்கிக்கினாரு. என்ன டிவைஸ்லாம் சொல்லலை எனக்கு, அல்ட்ரா அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அரேஞ்ச் தான் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தார். பட் அது எங்கேருந்து கிடைக்குன்னு தெரியல. அப்புறம் சொன்னேன் ஒரு சந்திப்பு வரையும் பார்த்தேனே ஒரு செம வெல்கம். ஏய் ஃபைனலி கங்க்ராச்சுலேஷன் மேன் ஐ மெட்டி அப்படின்னாரு சந்தீப். சரி ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இந்த இது கீர்த்தன் கொடுக்க சொல்லலான்னு எடுத்து இந்த அல்ட்ரா கொடுத்தாரு, க்ரீன் அல்ட்ரா. கிரீன் இந்தியா இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சொன்னாரு இந்த கலர் இந்தியாவுக்கு வராது அப்படின்னாரு. ஐயோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவங்க டிஸ்பிளேல கொடுத்ததெல்லாம் வந்து கிரீன் தான் ப்ரோமோட் பண்ணாங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ கலர் ஆஃப் த அந்த மாடலோட கலர், ஐகானிக் கலர். இது எங்கேயும் ஃபோட்டோலாம் போட்டுறத இந்த மாடல் வந்து இந்தியாவுக்கு வராது அப்படின்னாரு. என்ன இது டிசிஷன், இது பிளாக் அண்ட் ஒயிட் காமன் கலர் இருந்தது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னு. நீ வேணா பாரு, அது ஒயிட் நான் எங்கள் டிஸ்பிளேல இருக்கு, போய் பாரு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. இல்லை ஒயிட் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இப்போ உங்க டிவைஸ் அதான் கீழே தான் இருக்கு, ரூம்ல தான் இருக்கு, கரண்ட் இல்லாதனால தான் மேலே தான் நின்றுட்டு இருக்கோம். அதில் நான் அங்கேயே பார்த்தேன், ஒயிட் செம்மையா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மோர்ல அந்த இது பிளெண்டா இருக்கு, சட்டிலா இருக்கு ப்ரோ. ஒயிட் ரொம்ப ப்ரீமியமா இருக்கு அப்படியே. அவரும் அதே தான் சொன்னார் கௌரவ், நீ ஒயிட் யூஸ் பண்ணி பாரு, யூ லுக் லைக் ப்ரீமியம் டிவைஸ், கிளாஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். உண்மைதான். நான் அதை போய் பார்த்தேன், நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு என்னமோ அந்த க்ரீன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. க்ரீன் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, க்ரீன் தான் நல்லா இருக்கும். இவனுங்க வெறுப்பேத்துறானுங்க சும்மா. இருக்கலே 14ல க்ரீன் எப்படி இருந்து ஞாபகம் இருக்கா? க்ரீன் டிவைஸ் பார்த்துருக்கீங்களா? நேரம் பார்த்தீங்களா? அதை விடுங்க, லேக்கா பார்த்தேன், அதுதான் இன்னும் அரண்டுட்டேன். வேற லெவலில் இருந்துச்சு. எல்லா இடமும் ஃப்ரேமில் கூட கிரிப் இருக்கும். கேமரா மாடியில் சொல்லுங்க, சுற்றி இருக்குல்ல ஃப்ரேமில் சைடு ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த மெட்டல்லே கிரிப் இருக்கும். ஆனால் வந்து சைனாவோட லைக்கா எடிஷனுக்கும் குளோபலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சைனாவில் வந்து 15 அல்ட்ரா மாதிரியே 2 கட் அவுட்ஸ் இருந்துச்சு, ஆனால் சட்டிலாக இருக்கும். குளோபல் எதுவுமே இல்லை, ஃப்ளாட் பிளாக், நார்மல் பிளாக் அது மாதிரி இருந்துச்சு. அது க்ரீம் கலர்லாம் கூட இருக்குது லைக்கால. அப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் லைக்கா எடிஷனை வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓவரால் 17 அல்ட்ராக்கும் லைக்கா எடிஷனுக்கு வீடியோ எடுங்க. அப்புறம் நான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருந்தேன். அதோட ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. மறுநாள் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வாக்குன்னு சொல்லிட்டு விட்டாங்க. எங்கே வேணால் நீங்களே போங்கன்ட்டாங்க. அப்படிதான் இருக்கும்ல, உண்மைதான். நீங்கள் நார்மலாக மற்ற இடத்துல என்ன ஒன்றா கிரியேட்டர்ஸ் எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு போவாங்க. இது எப்படின்னா உங்கள் விருப்பம், எங்கனாலும் போய் நீங்கள் எங்கே வேணாலும் போய். ஆனால் ஒரு பயம் இருந்திருக்குமே ப்ரோ. ஆனால் வந்து டீமாக போங்க அப்படின்னா ஃபோனை திருடிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, இது வந்து பார்சிலோனாவில் கொஞ்சம் பிக் பாக்கெட்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஆமாம், சோலோவாக எங்கேயும் போகாதீங்க, மோஸ்ட்லி நைட் அவுட் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் டேஞ்சர் உங்களுக்கு. புது நம்ம ஊரில் நான் சைக்கிள் எடுத்துகிட்டு நைட் டைமில் எப்படியோ வீடியோ எடுத்துட்டுலாம் போயிருக்கேன். ஆனால் இப்போ போகிறது இல்லை, ஏன்னா இங்கேயும் திருடுறாங்க. இப்போ திருடுறாங்க நமக்கு இல்லை ப்ரோ, முன்னே இல்லை ப்ரோ. இப்போ எல்லாத்தோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆச்சுல. இப்போ இப்போ ஒரு 2 monthsல இந்த 200 feet ரோட்லாம் திட்டு போயிட்டு இருக்கு. முன்ன கிடையாது ப்ரோ, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் டேஞ்சர் இருக்க தான் செய்யும். நம்ம வந்து சேஃப்டி நம்மளை தான் பார்த்துக்கணும், நம்ம டிவைஸ் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். இல்லை ப்ரோ, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி எங்கனாலும் ஒன்று கடிக்கலாம் சுதந்திரம்லாம் பேசிட்டு அந்த சுதந்திரத்தை விட்டுருங்க, அது சுதந்திரமே கிடையாது. அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு அது ஒன்று தான் மிஸ்ஸிங். ஆக்சுவலாக சொல்ல போனால் அது ஒன்று தான் மிஸ்ஸிங். அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த விட தான் அப்போலேயும் தேடிட்டு இருந்தாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அங்கே டிஃப்ரெண்ட் பிளான்டாக இருக்குது. நல்லா எல்லாமே வந்து ஒரு ஈவன் மக்கள் இருக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. இப்போ நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த ரோடில் அப்படியே கிராஸ் பண்ணுவோம்.
அவங்க அப்படியெல்லாம் ஜீப்ராக்கு வந்து தான் பண்ணுவாங்க. அவங்க ஜீப்ரா அந்த டிசிப்ளின் இருக்கும். சிவிக் சென்ஸ்னு சொல்லுவாங்க இதுதான். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரேன். ரோட்டில் ட்ரெயின் போகுது, நம்ம என்ன ஜம்ப் பண்ணி போயிட்டு இருப்போம். அந்த ரோடு ட்ரெயின் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி போகிறாங்க. ரோட்லேயே ட்ரெயின் காட்டியிருக்கலாம்ல. ட்ராம் இங்கே நான் இப்போ வரப்போ பார்த்துட்டு இருந்தேன், கேட்டு போட்டுருந்தானுங்க எல்லாம் ட்ரெயின் வரதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓடுறான். ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. டேய் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம்டா. சப்வே சர்ஃபஸ் விளாண்டு இல்லையா நீங்கள்? அது ரியல் லைஃப்ல பார்க்கலாம். இங்கே இப்போ கேட்டு போட்டாங்க வரப்ப வரிசையாக வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் ஆக்சுவலாக அடுத்த ரூட் எடுத்துருக்கலாம். சப்வே எப்போ ஓப்பன் பண்ணி இருந்தாலும் நான் இங்கே வந்து மாட்டிக்கிறேன். சப்வே போட்டாச்சு. நீங்கள் போகிறப்ப காட்டுங்க, இல்லைன்னா கௌதம் bro. இப்போ போகும்போது காட்டலாம். அப்புறம் வந்து அந்த MWC முடிஞ்சு இப்போ ஃபோட்டோவை கொடுத்தாங்களா. எனக்கு ஃபர்ஸ்ட் அல்ட்ரா கையில் வந்தோடனே எனக்கு ஒன்றும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு இன்னும் சொல்ல முடியாது. அந்த சர்ச் ஒன்று இருக்குது அந்த ஊரில், ஒரு ஃபேமஸ் சர்ச். என்னன்னா 140 வருஷமாக இன்னும் கட்டிகிட்டே இருக்காங்க. 140 வருஷமும் கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு கிடப்பேன். சூப்பராக இருந்துச்சு அந்த சர்ச். ஆக்சுவலி 140 வருஷமா கட்டிட்டே கட்டிட்டே இல்லையே அதான் கட்டிட்டேன். ஏன்னா அவர் இனிஷியலாக பிளான் பண்ணவர் அந்த டர்பிள் இருக்குது. அந்த சர்ச்சை எப்படி ஃபினிஷ் பண்ணி முடிக்கன்னு எனக்கு தெரில. இன்னமும் கட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த சர்ச்சு நார்மல் சர்ச்சஸ் ஹைட்டெல்லாம் இல்லை ப்ரோ, ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட்டு இந்த மலேசியாவில் டவர் இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு ஹைட்டானு தெரில. சர்ச்சு மேசிவாக இருக்குது. இன்னமும் கட்டிகிட்டே இருக்கேன். கட்டுங்கடா கட்டிகிட்டே இருக்கேன். ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. இப்போ போய் ஃபஸ்ட்டு 17 அல்ட்ரா கொடுத்தோன்னே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா ப்ராசஸிங் ப்ராசஸிங் வந்து 15 அல்ட்ராவோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் 15 அல்ட்ரா கையில் வச்சுருந்தேன், இதுவும் கையில் வச்சுருந்தேன். ரெண்டுத்தையும் இப்படி எடுக்கிறேன். இதோட ப்ராசஸிங் வேறு மாதிரி இருக்குது, இதோட ப்ராசஸிங் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் கண்ணில் நான் என்ன பார்க்குறேன்னா அது 17 அல்ட்ரா தான் வந்துச்சு. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா 15 அல்ட்ராவில் உள்ள ஃபோட்டோஸ் வந்து எப்பயுமே அதுலேயும் நல்லாயிருக்கும். நாய்ஸ்லாம் பெருசாக இருக்காது. கொஞ்சம் ஒரு சாஃப்ட் ஃபீல் வேறு இருக்கும். எப்படின்னா நான் இப்போ 400mm அதில் ஃபோட்டோ எடுத்துன்னு வைங்களேன், டீட்டெயில்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். காம்படிஷனில் அது நல்லாவே பண்ணோம். ஆனால் இப்போ அந்த டவரை நான் எடுக்கிறேன் அப்படின்னும் போது டவரில் இருக்கிற ஒரு ஃப்ரேமும் 15 அல்ட்ராவில் தெரியும். 17 அல்ட்ராவில் என்ன பண்ணுது, அந்த ஃப்ரேமை இன்னும் பாப் பண்ணுது. ஆமாம், ஃப்ரேம் வெளியில தெரியுது. டேய் என்னடா பண்ணிருக்கீங்க? அப்ப ஒரு ஜெனரேஷனுக்கு ஒரு ஜெனரேஷன் இப்படி வித்தியாசம் காமிச்சா வைத்தறிச்சலா இருக்குடா. இல்லை ஏன்னா அந்த APO லென்ஸ்னு ஒன்று புதுசாக யூஸ் பண்ணிக்கலாம்ல, அது டெலிஃபோட்டோவில் நல்லாவே தெரியுது. ஆனால் வந்து ஷார்ப்பனிங் பண்ணுறது இல்லை. அதுக்காண்டி எக்ஸ்ட்ரா ஷார்ப்பனிங் பண்ணால் நான் ஜூம் பண்ணும்போது மாட்டிப்பேன் ப்ரோ. ஆமாம், அதனால் அது எப்படி இருக்கோ அப்படியே விட்டானுங்க. கேமராவில் வருவங்களா இப்போ நமக்கு அவுட்புட்டு, நீங்கள் தான் உட்காந்து ஒர்க் பண்ணணும் போஸ்ட்டில், அது மாதிரி அப்படியே விட்டானுங்க. 15 அல்ட்ராவில் நீங்கள் ஷார்ட் எடுத்தால் கொஞ்சம் ஒரு 10% ஷார்ப்பனிங் இருக்கும். ஆனால் அது 17 சுத்தமாகவே இல்லை. 17 எனக்கு எப்படி இருந்ததுன்னா டீடைல்ஸ் ஆர் ஷார்ப்பர் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. நான் பார்க்கும்போது வந்து டீடைல்ஸ்லாம் அப்படியே துண்டா வெளில ஃப்ரண்ட்ல பாப்பாச்சு. ஏன்னா நான் அந்த ஏதோ சொன்னல துபாயில் வந்து நோட் சீரிஸ் லான்ச்சுக்கு போயிருக்கும்போது நான் லைக்கா எடிஷன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சந்தீப் பேக்கெட்லேருந்து உருவிட்டு நான் பாட்டுக்கு ஒன்றா போட்டு, ஏன்னா 15 அல்ட்ரா நான் வச்சிருந்தேன். நான் இதில் எடுத்துட்டு திரும்ப அதில் எடுப்பேன், வைத்தறிச்சலாக இருக்கும். இதில் அனுஜ் வேற கையில் தான் வச்சிருந்தாரு. நான் வந்து இல்லை எனக்கு புரியல, நீங்கள் என்ன வேண்டா அவங்ககிட்டே கேட்டேன். இல்லை என்ன மனநிலையில் இருக்கீங்க? ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து விவோ கிட்ட இருந்து நான் X200 அல்ட்ரா, ஓகே அது வந்து ஒரு நல்ல டிவைஸ். ஓகே Xiaomi 15 அல்ட்ரா இது ஒரு நல்ல டிவைஸ். ரெண்டுமே வேற மாதிரியான கலர் சயின்ஸு, எனக்குன்னு ஒரு தாட் இருக்குது, அதை வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பியாக செட்டில் ஆகிற மூடில் இருக்கேன். அப்படின்னும் போது 17 அல்ட்ரா கொண்டு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. நீ வந்து வேற ஆப்ஷன் கொடுக்குறேன், நான் உனக்கு இந்த ஆப்ஷன் தரேன், இந்த எபிலிட்டி தரேன் அப்படின்னு சொன்னால் வேற இருக்கிற எபிலிட்டியே இன்னும் பெட்டராக ரீஃபைன் பண்ணி காட்டும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அப்போ நான் அப்கிரேட் ஆகி தான். இல்லை நான் வந்து நான் அப்கிரேட் பண்ண பிளான் சுத்தமாக இல்லை. 100% நான் வந்து 15 அல்ட்ரா இன்னும் ஒரு நேர் யூஸ் பண்ணிட்டு 18 அல்ட்ரா மூவ் பண்ணுற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. ஒன்ஸ் அந்த டிவைஸ் என் கையில் கிடச்சி நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் பாருங்கள். அதுவும் லோ லைட்டில் யூஸ் பண்ணி ஐயோ அந்த லோஃபிக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு நைட்டு அந்த டின்னர் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த பொண்ணு அந்த லைட்டெல்லாம் அங்கே இருந்துச்சு. நான் ஒரு பொண்ணு ஃபோட்டோ போட்டிருந்தேன். ஆமாம், அவங்க சும்மா அங்கே வந்து ரிசப்ஷனிஸ்ட் இருந்தாங்க. அவங்க நாங்கள் இந்த குரூப்பாக இருந்தோன்னா அவங்களே வந்து பேசினாங்க, நான் இந்த மாதிரி ஃபோட்டோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு. சரி அப்போ நின்றுங்க ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு காட்டினேன். அப்படிதான் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். அது ஐஃபோன் யூஸ் பண்ணுது, அவங்களுக்கு தெரியாது ப்ரோ. நான் சொல்ல நான் வந்து இன்னொரு கேள்வி கேட்டேன், வாட் ஃபோன் இட் இஸ் அப்படின்னாங்க. வேற சொன்னோன்னு அப்படின்னாங்க, இது மாதிரி பிராண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. உங்கள் ஊரில் தான் லான்ச்சே ஆகுது, ஆனால் உங்களுக்கு பேரே தெரியல. நீங்கள் இது சொல்கிறீங்கல்ல, நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருக்கும்போது பிள்ளைங்க இருந்தாங்க அங்கே. எல்லாரும் என்ன ஒரு பிள்ளைக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, அந்தளவுக்கு எல்லாரும் பெரிய ஆளுங்க. நான் கையிலேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹெட்செட் சூப்பராக இருக்கும் தெரியுமா, எது Pixel Buds Pro 2 யூஸ் பண்ணுறேன். நான் சொல்கிறேன் நல்லா இருக்கும் தெரியுமா, மாட்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். செம்மையாக இருக்குதான், வேறு லெவல் அப்படின்னாங்க. அப்புறம் இது என்ன ஃபோனு அப்படின்னாங்களா, கூகுள் ஃபோன்லாம் பண்ணுறானா. அதே நிலைமை தான் எனக்கு அங்கே. இது என்ன ஃபோன்னு கேட்டாங்க. அது மாதிரி கிரிப்பெல்லாம் வேறு போட்டிருந்தேன்னா, அந்த கிரிப்பெல்லாம் போட்டாங்க, கேமரா மாதிரியே இருக்கும், கேமரா மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க
எடுத்துட்டு ரிசல்ட் பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. உடனே ஃபோன் எடுத்துட்டு வருது, இதை எனக்கு அனுப்பி விடு, இப்பவே அனுப்பு அப்படிங்கிறது. இன்டர் கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே Xiaomi இன்டர் கனெக்டிவிட்டி ஆப் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணுங்க. நம்பர் கொடுங்க அனுப்பிச்சு விட்றேன் அப்படின்னு. நம்பர்லாம் இல்லை, அதாவது நம்பர் இவனுக்கு ஐஃபோன்லேருந்து அப்போ அனுப்ப முடியல. இல்ல அவங்க வந்து ஐபோன்ல என்ன பண்ணணும்னா Xiaomi இன்டர் கனெக்டிவிட்டி இன்ஸ்டால் ஆமா, பண்ணி அது install Xiaomi அக்கௌண்ட்டை லாகின் பண்ணா ஒர்க் ஆகும். ஆமாம், ஸோ அதனால லாகின் பண்ணாங்கன்னா அப்புறம் நான் அனுப்பலாம். நான் வாட்ஸ்அப் கேட்டேன், இன்ஸ்டாகிராம் கேட்டேன், அப்புறம் வந்து அவங்க மெயில் கொடுத்தாங்க. மெயில் ஐடியில் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன். ஷீ இஸ் வெரி ஹாப்பி. அப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க டிபி வச்சிருப்பாங்க. ப்ரோ நான் தான் சொல்றேன் ப்ரோ, ஒரு போட்டோ அனுப்பினேன் தெரியுமா, மோனோக்ரோம்ல ஒரு மாடல் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க வியட்நாம்ல. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து தூரத்துல இருந்து 200 mm 400 mm எடுக்கிறேன். பக்கத்துல வந்து இவன் இருந்தான், சுதர்சன் இருந்தான். என்ன ஆண்டவரே அப்படின்னா, அங்க யாரும் நிக்கிறாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி அவங்களோட கேமராமேன் வந்து கேமரா வச்சு எடுக்கிறான். நான் எங்க இருக்கிறேன் 400 mm 200 mm தூரத்துல இருந்து எடுக்கிறேன். வந்து நான் ட்ரெஸ் வந்து பிளாக் ப்ரோ. நான் உடனே என்ன பண்ணேன், அந்த சீனுக்கு அதுக்கும் மோனோக்ரோமானா இன்னும் பயங்கரமா இருக்கும். அந்த பொண்ணு வேற நல்ல போட்டோ வரும்னு செமையா அங்க போஸ்ட் கொடுக்குறான். ஒரு ஷாட் என்ன ஆயிடுச்சு, நான் இங்க இருந்து எடுக்கும்போது கரெக்டா இங்கேயும் பாக்குறாள். அந்த போட்டோ செமையா இருந்துச்சு. அதுவும் எவ்வளவு 400 mm பார்த்தேன் நீங்க போட்டுருந்தீங்க. 400 mm என்னடா இவ்வளவு அசால்ட் பண்ற. இதனாலதான் என்ன சொன்னேன்னா 15 அல்ட்ரா எடுக்கும், 15 அல்ட்ரா இதே மாதிரி எடுக்கும். 17 அல்ட்ரா இன்னும் பெட்டரா எடுக்குது, இன்னும் ரீஃபைண்ட். அந்த ஹேர் டீடைல்ஸ் எது 400 mm ஹேர் டீடைல்ஸ். எனக்கு 15 அல்ட்ரால வந்து ஒரு நெகட்டிவா பட்டது வந்து போர்ட்ரேட்ல வந்து ஹேர்ஸ் கரெக்டா கட் பண்ணாது. ஆமா, ஆனா 17 அல்ட்ரா நான் வாங்கினதுக்கு மெயின் ரீசனே அதுதான். ஹேர்ஸ் எல்லாம் இப்போ இன்னும் பெட்டரான போர்ட்ரேட் இண்டிவிஜுவலா வந்து கட் பண்ணும். இதை தான் நிறைய பேர் ரீசனா சொல்லி என்ன நடக்கும்னா, விவோ வெர்சஸ் Xiaomi சண்டையில இந்த முடி வச்சுதான் சண்டை போடுவாங்க. ஆனா இல்ல ஜோக் என்ன தெரியுமா, ஓப்போன்னு ஒருத்தர் இருக்கிறான், பாவமா இருப்பான், ஓரமா மிக்சர் சாப்பிட்டு அவன் இன்னும் நல்லாவே பண்ணுவான். ஆனா அவனை பத்தி பேச ஆளே இருக்காது. ஓப்போ போர்ட்ரேட்ஸ் நல்லா இருக்கும். அவனை யாராவது கூட்டுவாங்கடான்னு இருக்கும், பாவமா இருக்கும். அது பாட்டுக்கு ஏதோ அமைதியா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு ஓடி போயிடும். எனக்கு தெரிஞ்சு அவன் மோஸ்ட்லி அதை பெருசா ப்ரமோட் பண்ணாம இருக்கானுண்ணா. ப்ரொமோட் இல்லடா, இல்ல, சண்டை போடுறதுக்கு ஆளை காணும். இப்போ ஷாமியும் சரி விவோவும் சரி கேமரா சென்ட்ரிக்கான ஃபோன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான்ல, அதே மாதிரி ஓப்போ வந்து எப்படின்னா expose பண்ணிக்கிறது. இப்பதான் வேக்கப் ஆயிருக்கான். இத்தனை நாளும் அவங்க கூட இருந்தாங்க, ஆனா வந்து அவுட்புட் இந்த மாதிரி இல்லை. தூங்கிட்டு தான் இருந்தான். இப்போ லைக்காவோட கலர் சயின்ஸ் டக்குன்னு ஒரு 15 அல்ட்ரா எப்படி பாப்பாச்சோ, ஆசல் பிளாட் வந்து இப்பதான் வேக்கப் ஆயிருக்காங்க. அந்த ரெனோல ஆசல் பிளேடே கிடையாது. ரெனோட கலர்ஸ் பார்த்துட்டு எனக்கு என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, தான் பெயிண்ட் தான் அடிக்குது. ஆனா யாரா இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணிடும். காமன் பீப்புள்ஸ்க்கு டக்குன்னு பிடிக்கும், உடனே பிடிச்சிரும். பயங்கரமா இருக்கு சோஷியல் மீடியா போட்டோகிராஃபி. இப்போ அந்த சிக்னேச்சர்ல ஒன்னு எடுத்த போட்டோவே எப்படி இருந்தது, ஃபேஸ் டீடைல்ஸ் முடியெல்லாம் ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு கைண்ட் ஆஃப் கலர் சயின்ஸ்க்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. என்னோட கலர் இது, உன்னோட கலர் இது, லைட்டு டல் ஆகுது. ஸோ அதனால சீக்கிரம் முடிச்சிருவோம். ஆல்ரெடி எங்கே போனோம், அந்த சர்ச்சுக்கு போனோமா. அதுக்கப்புறம் வந்து அங்கே சர்ச்சுக்கு முன்னாடியே வந்து பஸ் இருந்துச்சு, லைக் சிட்டி டூர். இப்போ பெங்களூரில் போன சிட்டி டூர், சென்னை போன சிட்டி டூர் இருக்குல்ல, அது மாதிரி பார்சிலோனா சிட்டி டூர்னு இருந்துச்சு. அதில் ஏறி உட்காந்தோம். அதில் எனக்கு அங்கே ஓப்பன் பஸ் மாதிரி ஓப்பனாக இருக்கும். அந்த பஸ் போனால் அதில் வந்து நீங்கள் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா டெஸ்டினேஷனுமே கவர் பண்ணிடலாம். அப்படியே சுற்றிட்டே இருக்கும். நீங்கள் நமக்கு ஃபோட்டோ வாக்கு வந்து நமக்கு அல்டிமேட்டு அப்படி சொல்லிட்டு அதில் புக் பண்ணிட்டு கம்மி டைம்லேயே சீக்கிரம் வர போயிடலாம், ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். திரும்ப இங்கேயே கொண்டாந்து விடுவாங்க, நீங்கள் எங்கே இறங்கினாலும் வாங்கிக்கலாம். அது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, திரும்ப அதே பஸ்லேயும் நீங்கள் ஏறலாம். ரிட்டன் வேறு பஸ்ஸஸ் வரும்ல, ஒரே டிக்கெட் தான். அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ் மாதிரி. சூப்பர் சூப்பர். அதனால் அப்போ அதில் ஏறி உட்காந்து நானும் ஒன்று தான் வந்தோம். அவன் அந்த மொராக்கோ பர்சன், அவன் என்னோட சின்ன பையன் தான், என்னோட ஒரு 15 வயசு சின்ன பையன். அவன் நான் சொல்லிவிட்டு அப்புறம் அவனும் நான் இருந்தேன். நல்லா ஆனால் செம்ம ஃப்ரெண்ட்லி, அவன் செம்ம பிளெண்டு, டக்குன்னு பிளெண்ட் ஆகிடுவான். அப்புறம் அவன் கூட தான் போயிட்டு ஃபுல்லாக ஊர்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அந்த ஃபோட்டோஸ் தான் நான் அடிக்கடி ட்விட்டரில் போட்டுகிட்டே இருப்பேன். நல்லா இருக்கு, இப்போ வரைக்கும் நான் பார்க்குறேன், நல்லா இருக்கு. இதில் ஒரு பிரச்சனையை சொல்லட்டுமா, ஓப்பனாக இந்த இடத்துல அக்னாலேஜ் பண்ணுறேன். எங்கள் ஆள் ஃபோட்டோலாம் நல்லா இருக்கும், ஒரு சில ஃபோட்டோ மட்டும் தான் நான் ரீட்வீட்டே பண்ணுவேன். ஆமாம், மீதியெல்லாம் பண்ணலான்னு தோணும். ஆமாம், எங்கடா சொல்லிடுவாங்க, பண்ண எவனாவது வருவான். எனக்கு செம்ம எரிச்சலாக வருது இதெல்லாம். ஏன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் போடுறாரு, அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு, டப்புன்னு பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ப்ரொமோஷனா, எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், 17 Pro Max நான் வாங்கியிருக்கேன், ஆப்பிள் தருவான், நான் அவன் யாருக்கு கொடுப்பான்னு எனக்கு தெரியும். அப்போ இப்போ உடனே அன்பாக்சிங்கை போட்டு ஆப்பிளில் வந்து வீடியோ நல்லா இருக்குன்னு சொன்னா இருக்குது, உண்மை அதுதான். அதனால தான் சொல்கிறேன், ஆப்பிள் ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லுவீங்களா உடனே, நீங்களே போய் முதல்ல எடுத்து பாருங்கள். Xiaomi 17 Ultra கூட இதே தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் ஐப்ரோவைஸ் பற்றி பேசலை, பேட்டரி லைஃப் பற்றி பேசலை, 8 Eliteோட பர்ஃபார்மன்ஸ் 8 Elite Gen 5 பற்றி நான் பேசலை. ஃபோட்டோ நல்லா இருக்குதுன்னா எஸ் நல்லா இருக்குது, நீங்கள் போய் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் போய் சொல்கிறேன்னா இல்லையான்னு போய் டெஸ்ட் பண்ணுங்க. இதில் வேறு இன்னொன்று சொன்னேன் ப்ரோ, எல்லாருக்கிட்டையுமே நான் ஃபஸ்ட் டேல சொல்லிட்டு இருக்கேன், -0.7 -0.3 வச்சு எடுத்து பாருங்க. ஏன்னா அவ்வளோ வைடர் அப்பர்ச்சர், அவ்வளோ பெரிய சென்சார் அது. நீங்கள் இப்போ சொன்னோன்னு ஒன்று ஞாபகம் வருது, எக்ஸ்போஜர். இந்த எக்ஸ்போஜர் பற்றி சொன்னீங்கல்ல, சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, யூரோப் போகிறீங்க, சப்போஸ் வேறு ஏதோ கண்ட்ரி போகிறீங்க, அங்கே வந்து இன்னொன்று நான் நோட் பண்ணேன், சன் வந்து இவ்வளோ ஹார்ஷாகவே இல்லை. எக்ஸாக்ட்லி ப்ரோ, உண்மைதான். நம்ம ஈக்குவேட்டருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஈக்குவேட்டர்னா இந்த வேர்ல்டு மேப்பில் இப்படி ஒரு லைன் போகும், சென்டராக இருக்கும்.
அந்த ஈக்குவேட்டர் பக்கத்தில் நம்ம இருக்கிறதுனால இதை நான் வந்து ஃபோட்டோகிராஃபி லெவலில் இல்லை உண்மை 100%. நீங்கள் யூரோப்பில் இருக்கிற சன்லைட் வந்து ஆல்ரெடி சாஃப்ட் பாக்ஸ் போட்டே இருக்கு. அது ஹைலைட் என்னன்னா நம்ம இங்கே கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி கோல்டன் ஹவரில் Golden Hour wait பண்ணுவோமா, அவங்களுக்கு 2 மணிலேருந்து அப்படி தான் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆமா, ரஷ்யாவுக்கு போனோம் அப்படி இருக்கும் தெரியல, 4 மணிக்கு அப்படியே எடுக்கலாம். நான் அந்த சர்ச் போட்டோ எடுக்கிற 12 மணி ப்ரோ, உச்சி வெயில் டைம். நம்ம இங்கே எடுக்க முடியுமா? அப்படியே ஹார்ஷ் ஷேடோ வராது. இல்லை ஃபோன் ஹீட் ஆகிட்டேன், கேமரா க்ளோஸ் பண்ணுறேன் நம்ம ஊரில். நான் எடுக்கிறேன், அது நான் எப்படி கண்ணில் பார்க்குறேன்னு அப்படியே இருக்குது. அந்த லைட்டு செம்ம சாஃப்ட்டு. நான் உண்மையில் அதை இந்தியாவில் வந்து அதுதான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணா பிஃபோர் 10 எடுக்கணும், இல்லை ஆஃப்டர் 4:30 எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட் லைட் கிடைக்கும். அந்த ஊர்லாம் அப்படி இல்லை, ஈக்குவேட்டருக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால சன்லைட்டே சாஃப்டாக தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு சாஃப்ட் பாக்ஸ் போட்டு எவனை தடுத்து வச்சிருக்கேன். இல்லை உண்மைதான். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, எவ்வளோக்குள்ள பெர்பெண்டிகுலர் இருக்கோ ஹார்ஷாக இருக்கும், ஆமாம், எவ்வளோக்குள்ள ஸ்லாண்டிங்காக இருக்கோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இங்கே டெரைன் ஃப்ளாட் டெரைன்ஸில் இருக்கும்போது நமக்கு வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எலிவேட்டடாக மேலே போகும்போது ஆல்ரெடி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மாறிடும், ப்ளஸ் உங்களுக்கு அந்த இடத்துல என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் மாறிடும், ப்ளஸ் அங்கே வந்து சன் ரேஸே எப்படி விழும்னா ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கு. ஊட்டி மேலாம் போனால் அதுதானே ஒரு ஜாலியாக இருக்கு. 10 மணிக்கு அங்கே ஃபோட்டோ எடுத்தாலும் வேற மாதிரி இருக்கும். ஆனால் நான் அப்படியே சென்னை கோஸ்ட்டுக்கு வந்தேன்னா ஆல்ரெடி சட்டம் நினைய ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மண்டே போட்டு பிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே ஒரு மாதிரி லைட் ரொம்ப பெங்களூர்லயும் கொஞ்சம் அட்வான்டேஜ் கிடைக்குமே, ஆனால் ஹார்ஷாக தான் இருக்கு. நல்லா இருக்கு. நமக்கு இந்தியா கம்பேர் பண்ணக்கூடாது ப்ரோ. அந்த லைட் வேற மாதிரி, அது ஃபீலே வேற மாதிரி. நமக்கு ஆல்ரெடி ஒரு கம்போஸ்டாகவே இருக்கும். அங்கே நீங்கள் எங்கே ஃப்ரேம் வச்சாலும் கம்போஸ்டாகவே இருக்கும். இதுல எதுவுமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்போர்ட் ஹைலைட் என்ன, இந்த இந்தோனேஷியா பக்கம்லாம் போனாலும் அதுவும் ஈக்குவேட்டர் பக்கம் தான் ப்ரோ. ஆனா அந்த ஊர்ல ஆர்கிடெக்சர் நல்லா இருக்கும். இயற்கையும் ஆர்கிடெக்சரும் அழகா இருக்கிறனால, இயற்கை அதிகமா இருக்கிறனால அங்க போட்டோ எடுக்கும்போது நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல வெயில் அடிச்சு போலந்து எதுலயா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷா. நீங்க ஹார்ஷ் வரும், ஒரு லைட்டோட ப்ளீச் இருந்துட்டே இருக்கும் நம்ம ஊர்ல எங்க எடுத்தாலும். அது அங்க டோட்டலா மிஸ்ஸிங். தலைமை வேற லெவல் தெரியுங்களா ரெண்டும். அதையும் சாப்பிட்டு பண்ணிடுறாங்க. -0.1 தான் எடுப்பானே, அதான் அவனுக்கு 0. நான் வந்து என்ன பண்ணுவேன், +1 வைப்பேன். வச்ச உடனே தான் வந்து மாட்டுவானே என் கண்ணில். ஏன்னா நார்மலாக அதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப கான்ட்ராஸ்ட் அண்ட் லோ எக்ஸ்போஸ்டு. அப்போ என்ன ஆயிடும்னா எல்லா நாய்ஸையும் அவன் சப்ரஸ் பண்ணுறது நமக்கு தெரியாது. அவன் அதுக்கு ஒர்க் பண்ணி சாஃப்ட் பண்ணியிருப்பான், அதெல்லாம் வெளியே தெரியாது. நார்மலாக ஃபோட்டோ பார்த்து எல்லாம் கிளாப் தட்டு போயிடுவாங்க, சூப்பருங்க அப்படின்னு. அது என்னன்னா ஃபுல்லாக பேட்ச் ஒர்க் பார்த்து ஒர்க் பண்ணிவிடுவான், பார்க்க பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்போசர் ஏற்றி எடுக்கும்போது மாட்டிப்பான் என்கிட்ட, ஏய் அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி அல்காரிதம் ப்ரோ. இவங்க வந்து ட்ரூ டு த கேமரா மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நீங்கள் கண்ணில் பார்க்குறது ஆல்மோஸ்ட் வரும். கொஞ்சம் அவங்களோட லைக்கா கலர் சயின்ஸ் இருக்கும். அப்புறம் அப்படியே சிட்டி டூர் முடித்தோம். அப்புறம் சாயங்காலம் பீச்சுக்கு போனோம். அந்த ஒரு ரிமார்க்கபிளான ஷாட் எனக்கு ஒன்று கிடச்சிச்சு. ஒரு 3 பேர் நடந்து வர மாதிரி. அதுதான் நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணேன். இதோட பீச்சுக்கு போகிறப்போ ஒரு சன் அப்படியே கீழே போயிருந்துச்சு, 3 பேர் நடந்து வந்தாங்க. அதோட சிலோட் அப்படியே கிடச்சிச்சு. அதோட ஷேடோ வந்து ஃபுல் லென்த்தி ஷேடோ. இதில் வேறு இந்த கேமராவில் இவர் வந்து இவரே செட்டிங் மாற்றலைனாலும் கீழே கிளிக் பண்ணால் ப்ரீசெட்லேயே இப்போ சிலோட்லாம் வருது. ஆமாம், சிலோட் ஷாட்லாம் வருது. நான் அதெல்லாம் ட்ரையே பண்ணல, சும்மா அவங்க வந்துட்டு இருந்தாங்க, ஷார்ட் மிஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு அப்படியே எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. அந்த டே ஃபுல்லாக அப்படியே போச்சு. அதில் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க போஸ்ட் பண்ண சொன்னாங்க. அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் சூப்பர், அல்டிமேட்டாக எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. மறுநாள் MWC போனோம். இந்த காரை கொண்டாந்து கண்ணில் காமிச்சாங்க. அந்த காரை தான் எப்படி இருக்குன்ட்டு போய் பார்க்கலான்ட்டு. அது மாதிரி ரேஸ் கார் ஃபீலு. நான் ஃபஸ்ட்டு இப்படி பார்க்குறேன், அப்படி க்ரௌட் நின்றுட்டு இருந்துச்சு. எனக்கு எப்படின்னா சினிமா கட்ட இருக்கிற மாதிரி க்ரௌட் இருக்குது இப்படி முன்னாடி அந்த பூத்தில். அப்படி நவுறாங்க, அப்படியே சைன் அது கார் தெரியுது. எனக்கு செம்ம ஃபீல். அது மாதிரி ஐவரி கலரு. இந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க போகும்போது ஒரு எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏய் முன்னாடி வந்துட்டு கார் உயிரோட அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்துட்டு இருந்த கார் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பூத் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே தான் நான் வந்து Vivo X300 Ultra பூத் பார்த்தேன். ஆனால் அது வந்து இன்வைட் பேஸ்டு. ஓகே, இன்வைட் இருந்தால் உள்ளே போகலாம். நான் அங்கேயே டிவைஸை பார்த்துட்டேன். அங்கேயே அந்த கிட்டெல்லாம் போட்டு எல்லாம் போட்டாங்க. ஆனால் இன்வைட் மட்டும் தர மறந்துட்டாங்க. வெயிட் பண்ண இல்லை, அது செக்யூராக வச்சுருந்தாங்க, யாருக்குமே உள்ள அளவில் இல்லை. ஆனால் டிஸ்பிளே வந்து டிஸ்பிளேல இருந்துச்சு அந்த டிவைஸ். ஏர்போர்ட்லேயும் ரொம்ப செக்யூராக இருந்தது ப்ரோ. ஏர்போர்ட்லேயும் கேட்டால் தரவே இல்லை. X200 ப்ரோலாம் இங்கே டெமோவில் இருக்குது. அப்படியா? நம்ம ஊர் ஏர்போர்ட்லேயே இருக்குது. 200 ப்ரோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் தரமாட்டுறாங்க. அப்புறம் அப்படியே MWCலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். உங்களுக்கு நான் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் அதெல்லாம் அட்டாச் பண்ணுங்கள். ஹனரோட இந்த ரோபோ கேமரா இருந்துச்சு. பார்த்தேன், நீங்கள் போட்டுருந்தது பார்த்தேன், ட்விட்டரில் போட்டுருந்தீங்க. அது வந்து ஹனரோட ரோபோ கேமரா வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது ப்ரோ. எக்ஸ்ப்ளோர் டெமோ பண்ணி காமிச்சான். வாய்ஸ் கமெண்ட்டில் ஒர்க் ஆகுது. அப்புறம் அப்படியே அந்த MWC முடிஞ்சிச்சு. மறுநாள் வந்து 3ஆம் தேதி ஃப்ளைட்டை தான் வந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க. சேம் இந்த துபாய் இஷ்யூனால. நான் அப்புறம் கீர்த்தனுக்கு மெசேஜ் பண்ணேன், ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஜெர்மன் ரூட் போட்டாங்க. ஓ, சுற்றி இங்கேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட் போயிட்டு ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து பெங்களூரு. ஸோ நார்மலாக இப்படி நம்ம போகிறத இப்படி போயிட்டு இப்படி வந்தேன். நான் ஒரு எல் ஷேப்பில் வந்தேன். அப்புறம் காலையில் 5 மணிக்கே ஃப்ளைட்டு போயிட்டு 5 மணிக்கே போயிட்டு ஏறிட்டு
ஆனால் இன்னொரு கொடுமை, டியூ டு இந்த வாரனால இந்த எம்டபிள்யூஸ்னால ஃப்ளைட் டிக்கெட்லாம் செம்ம ரேட்டு. எங்கள் கூட இந்தியன் ஃபேமிலிஸ் வந்தாங்க, ரொம்ப அதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் ரொம்ப ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹாயாக வந்துட்டு நைட்டு வந்து உங்களுக்கு ஐடி என்ன ப்ரோ வரும் டெலிகிராமில்? கிறிஸ்கிளிக்ஸ். டெலிகிராம் ஐடியா தானா? கிறிஸ்கிளிக்ஸ் நேச்சுரல். நீங்கள் வந்து யூசேஜ் கிளிக்ஸ் KLIKS KLIKS. எங்கால எனக்கு வித்தியாசமாக சொல்கிறாரியா? நீங்கள் வந்து யூசர் ஏதோ இது இருந்தால் மட்டும்தான் எதுக்கு போட்டேன்னு தெரியுமா? நல்லா இருக்கு அன்வான்டட். இல்லை ப்ரோ, நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க ப்ரோ. அவங்க மெசேஜ் பண்ணி நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். 10,000 மெசேஜ் வந்து எப்படி ப்ரோ பண்ணுவீங்க? ரைட் ப்ரீமியம் தப்பாக நினச்சிக்கிறாங்கன்ட்டு தான் நான் அப்புறம் என்ன பண்ணிட்டேன், ப்ரீமியம் எனக்கு கோல்டு கொடுத்துட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேன். நிஜமா அது நான் இடையில பார்த்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணலானே. ஆனால் வந்து ப்ரீமியம் இனிமே நீங்கள் பண்ண முடியும். அப்படியா? எப்படின்னா நான் ஒரு தடவை உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனேன்னு பண்ணலாம். ஆமாம், ஓகே. அது நான் என்ன வேணும்னு பண்ணுறேன், தப்பாக எடுத்துக்கிறாங்க, அதனால தான். கரெக்டு தான், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஆமாம். அப்புறம் பெங்களூர் வண்டி லேண்ட் ஆயாச்சு. எல்லாத்தையும் எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஷாமி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே ரியலாகவே ஃபோட்டோ எடுக்கிற டேலண்ட்டு, வீடியோ எடுக்கிற டேலண்ட் இருந்துச்சுன்னா கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுங்கள். தே வில் டெஃபினெட்லி ரெகக்னைஸ் யூ, தே வில் கிவ் யூ ஆஃபர். அவ்வளோதான். 2 டிப்ஸ் ப்ரோ. என்னென்னா நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். சொல்லுங்கள். ஒன்று, நீங்கள் சொன்னீங்களே இப்போ யூரோப்புக்கு விசா கிடைக்கணும் அப்படின்னா சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு அட்லீஸ்ட் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் அவங்களே சொல்லுவாங்க. செக்லிஸ்ட் இருக்கும். உங்களோட கவர்மெண்ட் ஐடென்டிட்டி கரெக்டாக இருக்கணும், பாஸ்போர்ட்டுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகணும் நேம்லாம். இப்போ சப்போஸ் வந்து உன் பேர் நேம் நிரஞ்சன், ஃபுல் நேம் சொல்லி நிரஞ்சன் அசோக் குமார். இப்போ நிரஞ்சன் அசோக் குமார்னா நிரஞ்சன் அசோக் ஸ்பேஸ் குமாரா இருந்ததுன்னு வை, பாஸ்போர்ட்ல நிரஞ்சன் அசோக் குமார் ஒன்னாவே இருந்ததுன்னு வை, அதுவே உனக்கு ஒரு பிரச்சனை. கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க, இது ஏன் இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்ட்டு. அந்த மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா ஈஸிலி உங்களுக்கு விசா கிடைச்சிடும். இல்லைன்னா யூரோப் விசா மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் இல்லை. அதை விட்டா யூஎஸ் அது காம்ப்ளெக்ஸ். அது இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணணும். எங்களுக்கு வந்து இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் போனேன். ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் தம்ப் எடுத்தாங்க. இது ஃபுல்லாகவே அந்த 10 ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாங்க. இப்போ ஈஸியாக கிடச்சிருச்சு. இந்த டாக்குமெண்ட்ல எதுவுமே கேட்காம மலேசியாவில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினதுக்கப்புறம் அங்கே வந்து ஆன் அரைவல் விசா, ஆன் அரைவலில் இது மாதிரி எல்லா ஃபிங்கர் பிரிண்ட், கண், ஐரிஸ் எல்லாத்தையும் எடுத்துருவான். உள்ள வந்துட்டல மாவன எங்கே நீ ஒரு கோணம். அது உங்களுக்கு ஒரு விதத்தில் யூசேஜ். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப ஃப்ளூயிடாக இருக்கும் அந்த எக்ஸிட் எல்லாம். எல்லா இடத்துலையுமே அப்படி தான் ப்ரோ இருக்குது இந்தியா தவிர. எல்லாமே பண்ணிடுவாங்க இப்போ எல்லா இடத்துலையும் மாறிட்டு. மற்ற எங்கே போனீங்கனாலும் என்ன ஆயிடுதுன்னா கிளியரன்ஸ் ரொம்ப குயிக்காக இருக்கும். ஆல்ரெடி உங்களோட பயோமெட்ரிக்ஸ் இருக்கும். நீங்கள் நின்னீங்கனாலே உங்களை ஃபேஸ் பார்த்து அதை கண்டுபிடிச்சிருது. நம்ம ஊரில் இப்போதைக்கு லோக்கல் ட்ராவல் எல்லாருமே ஜாலியாக தானே என்ஜாய் பண்ணுறீங்க. டிஜி யாத்திரா அசால்ட்டாக வேலை செய்யுது. எங்கேயுமே செக்யூரிட்டி செக்னு ஒன்று கிடையாது. டேரெக்டாக அது பார்க்கும், உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி சைடில் காமிச்சிரும் உங்கள் நேம், என்ன ஃப்ளைட் டிக்கெட் காமிச்சிரும். நேராக உள்ளே போவீங்க. திரும்பியும் செக்யூரிட்டி வரைக்கும் நீங்கள் டக்குன்னு பைபாஸ் பண்ணி உள்ள போடுவீங்க. செக்யூரிட்டியில் மட்டும் செக் பண்ணிட்டு போய் கேட். அவ்வளோதான். அவ்வளோ குயிக்காக இருக்கும் லோக்கல் டொமஸ்டிக்கில். ஓகே, ஸோ நல்ல அனுபவம். ஆனால் இன்னொன்று இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிட்டியில் நிறைய போஸ்ட் போடுங்க, ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு லைக் ரெகக்னைஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. கம்யூனிட்டின்னு நீங்கள் சொல்ல வரது என்ன? கம்யூனிட்டினா வந்து நீங்கள் அவங்கள டேக் பண்ணி அவங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி போடணும். அவங்க ட்விட்டரில் இப்போ நீங்கள் வந்து அதிகமாக போட ஆரம்பிச்சது. நான் வந்து ஆஃப்டர் ஐ என்டர் ட்விட்டருக்கு அப்புறம் தான் எனக்கு விசிபிலிட்டியே வந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நோ ஒன் வில் அக்னாலேஜ் யூ. அவங்க எங்கே பார்க்குறாங்களோ அங்கே நீங்கள் போட்டிங்கன்னா யூ வில் பி கெட் கொஞ்சம் ஆடியன்ஸ். ட்விட்டரில் எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவ். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஜென்ரலிக், அங்கே வந்து டெக் பீப்புள்ஸ் நிறைய இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் சும்மா ப்ரொமோஷன் தான் வரும். டெக்கு வந்து எப்படி, இந்த ட்விட்டர் எப்படின்னா ஒன்லி டெக்கு கொஞ்சம் கோராக இருக்கிறாங்களா அவங்க தான் இருப்பாங்க. அதுலேயும் காலேஜ் என்ன சொல்கிறது, அது பேர் என்ன, சில வீணா போனவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. சில வீணா போனவங்கள, சிலர் தான் நிஜமாவே அங்கே டெக்கோட சுற்றிட்டு இருக்காங்க. வீணா போனவங்க தான் அதிகம். அந்த ஆல் கிரெடிட்ஸ் டு எங்க எலான் மாமா. பூனை குறுக்க வந்துட்டு போகுது, அதெல்லாம் வந்துட்டு போட்டோம். எலான் மாமா தான் காரணம். ட்வீட் போட்டா காசு தருவேன்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? எல்லாரும் உட்காந்து ட்வீட் தான் போட்டுட்டு இருக்கோம். ரேஜ் பைட்ஸ் பண்றவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரியல் டேலண்ட்ஸ் நோட் பண்ணுவாங்க. நிரஞ்சன்லாம் ஒரு பேராடா? இல்லை நான் கேட்குறேன், எண்ணில் ஆரம்பிச்சா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு யாரா உனக்கு சொன்னா? இப்படின்னு ட்வீட் போட்டுருவான் போஸ்ட்னு ஒன்று டேக் பண்ணி. உனக்கு அவ்வளோதான், நீ ஒன்று என்ன ஆகும், நீ மட்டும் வர மாட்டா. ஊர்ல நீங்க எது சொன்னாலும் நீங்க வந்து மைண்ட்ல ஏத்திக்க கூடாது. தே வில் டாக் லைக் தட் ஒன்லி. ஆனா நம்ம வேலையை நம்ம எமோஷன்ஸ் இருக்கும். ஒரு லெவலுக்கு அப்புறம் எமோஷன்ஸ். 4 தடவை அமைதியா இருப்பேன். அந்த கவுண்டமணி காமெடி பார்த்திருக்கியா? செந்தில் இருந்து நடிக்கணும் போல தோணுதுல, அடிங்கனே அந்த காட்டேரியை வச்சுக்கிட்டு. இல்ல நம்ம ஒர்க்ல கரெக்டா இருந்தா தே வில் க்ளோஸ் தேர் மவுத். தட்ஸ் இட். அட் தி எண்ட் அவ்வளவுதான் நடக்கும். ரிப்ளே பண்ணாம இருந்தா க்ளோஸ் பண்ணுவானுங்க. இல்லாட்டி ஹார்ஷா ரிப்ளை பண்ணிட்டாலும் அழுதுட்டு ஓடிடுவானுங்க. ஏதாவது பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி டெய்லி அவனுங்களை பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. ரைட்டு மக்களே, ஒரு பெரிய அனுபவம், பெரிய கதை போயிருக்கு. ஸோ உங்களோட மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நான் நிறைய கேள்விகளும் கேட்டிருக்கேன். ஸோ எங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி நம்மளால் எடுத்த ஃபுட்டேஜஸ் அங்கங்கே நடுவில் வந்துகிட்டே இருக்கும். அங்கங்கே ஸ்டாப் மோஷன் மாதிரி ஸ்டாப் பண்ணுறேன். உங்களை ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. வீடியோலேயே டிஸ்பிளே பண்ணிடலாம் நம்ம. நான் உங்களுக்கு ஃபோனில் ஒரு வீடியோ காட்டுறேன், நீங்கள் பாருங்கள்.
பார்த்துட்டு ஓ அதுல ஒரு அப்படியே ஷார்ட் ஃபிலிம் சொல்லுங்க. எடுத்திருக்கீங்க. நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வேணும். எல்லாரும் பாப்கார்ன் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே லைவ்லேயே அது சொல்லுங்க. நீ ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும்டா. ஒரு ஆனா ஹெட்ஃபோன் வீடியோ வந்ததுமே 2 மணி நேரம் வந்திருக்கும், அப்பயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் லாஸ்ட் டைம் போகிறப்ப 1.25 மணி நேரம். அது 2 மணி நேரம் ஆயிருக்கும். நீங்கள் க்ரீன் டிவைஸ் பார்க்கல. வாவ். ஓ இதான் அந்த சர்ப்ரைஸா? ஸோ இது சர்ப்ரைஸாக இருக்கிறது தான் சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன் நான். ஆனால் எங்க ஆளுகிட்ட ஒயிட்டும் இருக்கு, இப்போ க்ரீனும் இருக்கு. ப்ரோ ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வேணும் ப்ரோ. இதோ தான் போட்டனே. நல்ல ஹெட்ஃபோன், குட் இதுவே நல்ல ஹெட்ஃபோன். ஹெட்ஃபோன் தான், நல்லா இருக்கா? செம்மையா இருக்கும். இது இப்போ பேரிங் மோட்ல தான் இருக்கு, நீ பேர் பண்ண முடியும். நான் இது சர்ப்ரைஸாக ஆக்சுவலி நான் இது நீங்கள் டீட்டெயில் கேட்டதுக்கு அப்புறம் பயங்கரமா போடுறாரு. எது வச்சிருக்காரு இது ஷாக்ஸ்னு வரும் ப்ரோ. இல்லையே. இந்த பாருங்க பாருங்க, இப்போ வரும் பாருங்க. வாடா சொல்லும். ஓகேடா. ஹை பேட்டரியில் இருக்கேன். பேரிங்க்கு போயிட்டாங்க. இப்போ வருவான் பாருங்க குறுக்கால. இல்லை நார்மலாக இருந்தாலே வந்துடுவோம். சர்ச் ஆகுதான். இது ஏதோ ஓப்பன் போகிறேன். தான் ஓப்பன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும். அதுவும் நான் இப்படிலாம் வச்சேன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா போன் கண்டக்ஷன் இன்னும் பூஸ்ட் ஆகிடுவான் ஆளு. ஓகே, எல்லாம் வருது. நீங்கள் வந்து லைவாகவே பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். இதை வந்து நான் இப்பயே சொல்லிடுறேன், கீர்த்தன் கிட்ட கொடுத்துருக்கேன். கை எடுத்துருங்க. இல்லை அப்போ தான் இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் பேசுகிறது அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒன்று ஷாமி இந்தியா யூடியூப் சேனலில் நான் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் இது ஆகலைன்னா நீ ஃபர்தராக பார்த்துக்க அப்படின்னாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அங்கே புஷ் ஆகலை அப்படின்னா உங்கள் சேனலில் கொடுக்குறேன், நீங்கள் நம்ம கொலாபரேஷனில் பண்ணிக்கலாம். ஓகேவா? போடுங்க, படத்தை பார்ப்போம். நீங்களே துவக்கி வைங்க அப்படிங்கிறீங்க. யோசிச்சு வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். வால்யூம் இருக்கா? இருக்கு. நீங்கள் அப்புறம் பாருங்கள், நீங்களும் லேட்டர் சஸ்பென்ஸ் போடுங்க. ஆளு வந்து ஆனால் எவ்வளோ எஃபோர்ட் இருக்கும் அதுக்கு பின்னாடி. யார் இந்த மகத் நீலு? நீங்கள் அப்படியே உங்கள் லைவாக சொல்லுங்கள். உங்களதே ஸ்டோரியெல்லாம் சொல்லாதீங்க, ஜஸ்ட் நல்லா இருக்கு ப்ரோ, அனுபவம் மட்டும் சொல்லிடுங்க. நல்லா இருக்கு. ஆனால் அதான் ரியர் கேமரா மேஜிக். எங்கள் ஆள் வந்து கஷ்டப்பட்டு அதில் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அழகாக ஃப்ரேம் வச்சு நீங்கள் இருக்கு. நம்ம சப்போஸ் நான் உங்களுக்கு டியூஸ்டே சொல்கிறேன், கீர்த்தன் வந்து டியூஸ்டே ஈவினிங் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் அங்கே புஷ் ஆகலைன்னா மோஸ்ட்லி அவங்க புஷ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க இதில் எதுவுமே ஸ்பான்சர் பண்ணல. இது நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். நம்ம லாஸ்ட் டைம் 15 ட்ராக் எடுத்தோம்ல, அதே மாதிரி தான். அங்கே புஷ் ஆகலை அப்படின்னா ஐ வில் கிவ் யுவர் சேனல். நம்ம இதை வந்து ஒரு வைப் பண்ணி புஷ் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். நல்ல விஷயம்தான். இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு எவ்வளோ பேர் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக எஃபோர்ட் போட்டிருக்காரு. நம்ம இப்போ வந்து நிரஞ்சன்ட்டையும் கௌதம் ப்ரோட்டையும் சொல்லுவோம், அவங்களோட வீடியோ லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்ல எடுப்போம். லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்ல எடுப்போம். எப்படியோ மீட் பண்ணுவீங்கல்ல கீழே, அப்போ காமிச்சு அங்கேயே எடுப்போம். அப்படியே அவங்க அந்த இடத்துல அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க. ஓகே டன். அது வந்து ஸ்டோரி லீக் பண்ணாம உங்க ஒப்பீனியன் எப்படி? என் ஒப்பீனியன் ரொம்ப கஷ்டம் ப்ரோ இதெல்லாம். ஃபர்ஸ்ட் விஷயம் அதான், நான் எவ்வளவு வீடியோ எடுக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் எடுக்கணும்னா மாசம் ஒரு டெக் வீடியோ போடுவேன் ப்ரோ. ஆமா சரியா? அந்த அளவுக்கு எஃபோர்ட். லைக் இட் 100% யாரா இருந்தாலும் லைக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உழைப்பு இருக்கு. வேணும்னா சும்மா வந்து தட்டிகள் இவன் நல்லா பண்ணிருக்கிறான்டா, நல்லா இல்லடா ஆக்சுவலா அந்த ஃப்ரேமே சரியில்லை அப்படின்னு வேணே சொல்லலாம். ஷோ சொல்லி வரல அந்த மாதிரி தான். இவனை விட்டா இவன் பெருசா பண்ணுவான் போல, இவனை மேலே இங்கேயே அமுக்கு அப்படின்னு. அடுத்தது நிரஞ்சனுக்கும் கௌதம் ப்ரோவுக்கும் டிஸ்பிளே. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் பாருங்க எங்க ஏரியால ஃபேமஸான ஆளுங்க அவனுங்களாம். ரைட் மக்களே, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். நான் சொல்றேன், சப்போஸ் ஷாமி இந்தியா சேனல் இந்த படம் வரலைன்னா நம்ம சிவா ப்ரோ சேனல்ல வரும். நான் கொலாபரேஷன்ல இருப்பேன், பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிக்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நன்றி, வணக்கம், பாய்.